எல்லாரும் வாய்களை திறந்து தேவனை ஸ்தோத்திரிப்போம். எல்லாரும் கண்களை மூடி தலையில் தாழ்த்தி நாம் ಕ್ಷಮಿக்கலாம். ಎಲ್ಲರೂ ಆಂಡವರಿಗೆ ನಂದಿ ಏರೆಡುಕಲ್ಲ, ಕರಗಳು ಉಯರ್ತಿ ದೇವರೇ ನಿನಗೆ ಸ್ತೋತ್ರ. ಎಲ್ಲರೂ ಶಬ್ದವಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ, ಕರ್ತನನ್ನು ಸ್ತುತಿಸೋಣ. ಒಂದು ಚಿಕ್ಕ ಗುಂಪಾಗಿ ಇದ್ದರೂ ಸಹ ನಾವು ಆರಾಧಿಸುವಂತ ದೇವರು ಆತನು ದೊಡ್ಡವನಾಗಿದ್ದಾನೆ. ಆಮೇನ್, ಪ್ರೈಸ್ ಲಾರ್ಡ್. ಎಲ್ಲರೂ ಶಬ್ದವಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ರಿ, ಎಲ್ಲರೂ ಶಬ್ದವಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ರಿ, ದೇವರನ್ನು ಕೊಂಡಾಡಿರಿ, ದೇವರನ್ನು ಸ್ತುತಿಸಿರಿ. ಹಾಲೆಲೂಯಾ, ಹಾಲೆಲೂಯಾ. Thank you Lord, 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 thank you Lord. இயேசுவே நினக்கு ஸ்தோத்திர. எல்லாரும் சேர்ந்து சத்தமாக வாய்களை திறந்து ஆண்கள் பக்கம் சத்தமா praise the Lord, hallelujah, 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 hallelujah. ಶಬ್ದವಾಗಿ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಜೀಸಸ್, ಥ್ಯಾಂಕ್ ಯು ಜೀಸಸ್, ಥ್ಯಾಂಕ್ ಯು ಜೀಸಸ್. ವೆಲ್ಕಮ್ ಹೋಲಿ ಸ್ಪಿರಿಟ್, ವೆಲ್ಕಮ್ ಹೋಲಿ ಸ್ಪಿರಿಟ್. Everybody with one accord. ಎಲ್ಲರೂ ಶಬ್ದವಾಗಿ we welcome you. Welcome Holy Spirit. Welcome Holy Spirit. Hallelujah. ಕರಗಳನ್ನು ಎತ್ತಿ ಒಂದೇ ಶಬ್ದವಾಗಿ ಅಂತರಂಗ ಹೃದಯದಿಂದ ಕರ್ತನನ್ನು ಆರಾಧಿಸನವೇ. ಹಾಲೆಲೂಯಾ, ದಿನಗಳಲ್ಲಿ ಅಪ್ಪ ನಿಮ್ಮನ್ನು ಆರಾಧಿಸಲು ನಾನು ಬಂದಿದ್ದೇನೆ ಅಯ್ಯ. ಈ ಡಿಸೆಂಬರ್ ತಿಂಗಳಲ್ಲಿ 2ನೇ ಭಾನುವಾರದಲ್ಲಿ ರಾಜ್ಯ ಕರ್ತನೇ ನಿನ್ನನ್ನು ಹೊಗಳಲು, ನಿನ್ನನ್ನು ಕೀರ್ತಿಸಲು, ನಿನ್ನ ಪ್ರಸನ್ನತೆ, ನಿನ್ನ ಸಾನ್ನಿಧ್ಯದಿಂದ ನಾನು ತುಂಬಿಸಲ್ಪಡಲು ಶಬ್ದವಾಗಿ ಹಾಲೆಲೂಯಾ. ಆರ್ಭಟಿಸಿರಿ, ದೇವರನ್ನು ಕೊಂಡಾಡಿರಿ, ಶಬ್ದವಾಗಿ ಕರಗಳನ್ನು ತಟ್ಟುತ್ತ ಸ್ತುತಿಗಳಿಂದ ಸ್ತೋತ್ರಗಳಿಂದ ಆತನು ಸ್ತುತಿ ಸ್ತೋತ್ರಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡುತ್ತಿದ್ದಾನೆ. ಹಾಲೆಲೂಯಾ ಎಂಬುದಾಗಿ ಅಂತರಂಗ ಹೃದಯದಿಂದ ಪೂರ್ಣ ಬಲದಿಂದ ಯೇಸುವೇ ನಿಮ್ಮನ್ನು ಆರಾಧಿಸುತ್ತಿದ್ದೇವಯ್ಯ.
ಸ್ತುತಿಸುತ್ತೇವೆ, ನಿಮ್ಮನ್ನು ಹೊಗಳುತ್ತಿದ್ದೇವೆ. ತಂದೆಯಾದ ದೇವರೇ, ಆತ್ಮ ಸ್ವರೂಪನೇ, ನಮ್ಮ ಸ್ತುತಿ ಸ್ತೋತ್ರಗಳಿಗೆ ಪಾತ್ರನಾಗಿರುವವನೇ, ಹಾಲೆಲೂಯಾ, 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 ಹಾಲೆಲೂಯಾ. ಎಲ್ಲರೂ ದೇವರಿಗೆ ಕೃತಜ್ಞತಾ ಸ್ತೋತ್ರಗಳನ್ನು ಶಬ್ದವಾಗಿ ಅಂತರಂಗ ಹೃದಯದಿಂದ பூர்ண மனசிந்த கரங்களை தட்டி உற்சாகமாக ஆவியில நிறைந்து பரிசுத்த ஆவியானுடைய உதவி ஒத்தாசையோடு கர்த்தரே உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். Praise the Lord. Hallelujah. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இது நாம் மகிழ்ந்து களி கூற வேண்டும். Praise the Lord. நாம் நன்றி பலியை செலுத்த நாம் வந்திருக்கிறோம். ஆமென். 10-11 மாதங்கள் ஆண்டவர் நம்மை கண்மணி போல பாதுகாத்து இந்த பாடல் விதமாக சொல்லுகிறது, நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். ஆமென். எத்தனை பேர் நம்ம ஆலயத்தில் கூடி வந்திருக்கிறோம்? ஆமென். ஒரே சரீரமாக இந்த இடத்துல நாம் நின்று இருக்கிறோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மையே போற்ற வந்தோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அந்த பாடலை பாடும் பொழுது கரங்களை தட்டி, இந்த வரிகள் உங்களுக்கு தெரினாலும் பரவாயில்ல, நீங்கள் ஒரு வாட்டி கேட்டு இன்னொரு முறை நீங்கள் சொல்லி பாடுங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி உற்சாகமாக கரங்களை தட்டுவோமா எல்லாரும் சேர்ந்து? நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். சொல்லுங்க. நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள், துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள். எல்லாரும் ஜோரா கையை தட்டி பாடுங்க. கூடி வந்தோம். உற்சாகமாக துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தேன். மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டேன். ஆண்டவரே, அப்பா, இந்த வருடத்தின் கடைசி மாதத்தில் ஆண்டவரே, அப்பா, உம்மை நான் ஆராதித்து உமக்கு நன்றியும் உம்மை துதியும் உம்மை நான் புகழை நான் ஏறெடுக்க நான் வந்திருக்கிறேன். மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை நீ ஜீவனின் பாதையில் திருப்பி என்னை விட்டு என்னை நடத்தி கொண்டிருக்கிறேன், என்னை வழிநடத்தி கொண்டிருக்கிறேன். நன்றி பலிகளாக, துதி பலிகளாக, ஸ்தோத்திர பலிகளாக கர்த்தரை துதித்து ஆராதிப்போம். உற்சாகமாக எல்லாரும் கரங்களை தட்டி ஜோரா கை தட்டு. உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தேர்ந்தெடுத்தீ. மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீ. சொல்லுங்க. உடன்படிக்கை எனக்கு தந்து சத்தமாக உந்தனின் பிள்ளையாய் தேர்ந்தெடுத்தீ. மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டு கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். சொல்லுங்க. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா
அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். உண்மையாகவே அவருடைய பெரிதான கிருபை நாம் நிற்பது நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. ஆண்டவரே, நீ செய்த இந்த நன்மையை நான் சொல்லி நான் நன்றியை துதி ஏறெடுக்க நான் வந்திருக்கிறேன். ஆண்டவரே, ஏசப்பா, போன மாதம் இருந்தவர்கள், இந்த வருட ஆரம்பத்தில் இருந்தவர்கள் இந்த டிசம்பர் மாதத்தில் இல்லப்பா. ஆமென். மரண படுக்கையில் இருக்கலாம், அல்லது உலகத்தை விட்டே போயிருக்கலாம், ஆவிக்குரிய வாழ்க்கையில பின்வாங்கி போயிருக்கலாம், விசுவாச ஓட்டத்தில் குன்று போயிருக்கலாம். ஆண்டவரே, நீ செய்த நன்மையை நினைத்து உம்முடைய சமூகத்தில் நான் வந்து நின்று ஆராதிக்க இந்த நாளில் என்னை அழைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி என்று சொல்லி கரங்களை தட்டி உற்சாகமாக பாடி கர்த்தரை ஆராதிப்போம். வாதைகள் என்னை சூழ்ந்த போது சட்டைகளால் என்னை மறைத்து பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்களை அனுப்பி எனக்கு உதவி செய்தேன். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய பாதையெல்லாம் அவருடைய தூதர்கள் கர்த்தர் நம்மை அவர் தோளின் மேல் சுமந்து நம்மை வழிநடத்தி இந்த கடைசி மாதத்துல நம்மை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். பாதைகள் என்னை சூழ்ந்த போது சட்டைகளால் என்னை மறைத்தீரே, பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீர். சொல்லுங்க. பாதைகள் என்னை சூழ்ந்த போது சட்டைகளாலே என்னை மறைத்தீர், பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். சொல்லுங்க. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். உற்சாகமாக ஆமென். தேவைகள் நெருக்கின்ற போது அற்புதமாக எங்களை பெருக வைத்தீங்க ஆண்டவரே. கண்ணீரின் பாதையில் திகழ்த்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீங்கப்பா. இயேசுவின் நாமத்தினாலே அநேக தேவைகள் மத்தியில் இந்த ஆண்டு முழுவதுமாக நாங்கள் வந்திருந்தாலும் சரி ஆண்டவரே, அப்பா, எங்களுடைய தேவைகளை சந்தித்து கண்மணியே என்று எங்களை அழைத்து எங்களுடைய கண்ணீரின் பாதையில் எங்களை நடத்துறீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீர். கண்ணீரின் பாதையில் திகழ்த்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீர். சொல்லுங்க. தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீர். கண்ணீரின் பாதையில் திகழ்த்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். உற்சாகமாக. நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். சொல்லுங்க. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை
துதிக்க வந்தோம். ஹalleluya. கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக ஆமென் நம்மை மறவாமல் அவர் செய்த எல்லா உதவிகளையும் நாம் நினைத்து எண்ணி அதை நாம் துதிக்க ஸ்தோத்திரிக்க ஆராதிக்க நாம் வந்திருக்கிறோம். உற்சாகமாக வாய்களை திறந்து கரங்களை தட்டி அவரை ஆர்ப்பரித்து போற்றி நம்முடைய இந்த வருடத்தின் ஆரம்பத்திலிருந்து இந்த நாள் வரைக்கும் அவருடைய ஒவ்வொரு நாளுடைய வழி நடத்துதலையும் ஒவ்வொரு சூழ்நிலையுடைய காரியங்களையும் சொல்லி சத்தமாக ஆண்டவரை துதிங்க, அவரை உயர்த்தி போற்றி மகிமைப்படுத்துவோம். இயேசுவே, உம்மை ஆராதிக்கவே உம்மை துதிக்கவே நான் வந்திருக்கிறேன். உம்மை உயர்த்தி உம்மை போற்றவே நான் வந்திருக்கிறேன். நன்றி பலியாக நான் வந்திருக்கிறேன். உமக்கு அப்பா நான் ஸ்தோத்திர பலியாக நான் வந்திருக்கிறேன். கரங்களை உயர்த்தி சொல்வோமா? கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ, நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோ. இன்னொரு முறை, கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ, நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை அவைகளை எண்ணியே நான் நினைத்து 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 உமக்கு நன்றி ஏறெடுக்கிறேன் ஆண்டவரே. நினைத்து நினைத்து உம்மை நான் துதிக்கிறேன் அப்பா. நினைத்து நினைத்து உம்மை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. சத்தத்தை உயர்த்தி வாய்களை திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே, என்னுடைய நேற்றைய காரியங்கள், என்னுடைய போன வாரத்தினுடைய காரியங்கள், போன மாதத்தினுடைய காரியங்கள், இந்த வருடத்தின் ஆரம்பத்தினுடைய காரியங்கள் ஒவ்வொன்றையும் நான் சொல்லி இந்த 14ஆம் தேதியினுடைய நாளினுடைய இறுதி ஜெபத்தில் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறேன் ஐயா. தனிமையாக வந்து ஜெபித்திருக்கலாம், குடும்பத்தோடு வந்து ஜெபித்திருக்கலாம், அல்லது ஆமென் சபை மக்களோடு வந்து ஜெபித்திருக்கலாம். இந்த நாளிலே என் ஜெபத்திற்கு நீ பதில் கொடுத்து என் துதியை ஸ்தோத்திரத்தையும் நீ அங்கீகரித்திருக்கிறபடியாலே சத்தத்தை உயர்த்தி அவரை ஸ்தோத்தரிப்போம், அவரை மகிமைப்படுத்துவோம், அவரை உயர்த்துவோம், போற்றுவோம், ஆராதிப்போம். நீ செய்த நன்மைகள், ஓ ஜீசஸ், thank you Lord. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. ரெண்டு கையும் உயர்த்தி சொல்லுங்க. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். சத்தம் கேட்கல, எல்லாரும் ஒரே குரலாக சொல்வோமா? கர்த்தர் செய்த உற்சாகமாக இருக்கிற இடத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறார். உற்சாகமாக இருக்கிற இடத்தில் போதாது, சத்தத்தை உயர்த்தி உற்சாகமாக அவரை ஆராதிக்கிற இடத்தில், உற்சாகமாக கர்த்தரை மகிமைப்படுத்துகிற இடத்தில், உற்சாகமாக கர்த்தருக்கு நம்மையே நாம் கொடுக்கும் பொழுது கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். Thank you Lord. Hallelujah. Thank you Holy Spirit. ಮೈ ಆರಾಧಿಕಿರ ಆಂಡವರೇ, ನಿಮ್ಮನ್ನು ಆರಾಧಿಸಲು ನಾನು ಬಂದಿದ್ದೇವೆ. ನಿನಗೆ ಕೃತಜ್ಞತೆಯನ್ನು ನಾನು ಸಲ್ಲಿಸಲು ಬಂದಿದ್ದೇನೆ. ಅಪ್ಪ, आपको धन्यवाद करके मैं इधर रहूँगा.
ಥ್ಯಾಂಕ್ ಯು ಜೀಸಸ್. ಐ ಆಮ್ ಹಿಯರ್ ಟು ಗಿವ್ ಯು ಥ್ಯಾಂಕ್ಸ್. ನಿಮಗೆ ಕೃತಜ್ಞತಾ ಸ್ತೋತ್ರಗಳನ್ನು ಮಾಡಲು ನಾನು ಇಲ್ಲಿ ಬಂದಿದ್ದೇನೆ, ಬೇರೆ ಯಾವುದಕ್ಕೂ ಅಲ್ಲ. ನನ್ನ ಗಂಡನ ಪರಿಸ್ಥಿತಿ, ನನ್ನ ಹೆಂಡತಿಯ ಪರಿಸ್ಥಿತಿ, ನನ್ನ ಮಕ್ಕಳ ಪರಿಸ್ಥಿತಿ, ನನ್ನ ಆರ್ಥಿಕದ ಪರಿಸ್ಥಿತಿ, ನನ್ನ ಉದ್ಯೋಗದ ಪರಿಸ್ಥಿತಿ ಯಾವುದ್ರ ಬಗ್ಗೆನೂ ಅಲ್ಲ. ನಿನಗೆ ಕೃತಜ್ಞತಾ ಸ್ತೋತ್ರಗಳನ್ನು ಸಲ್ಲಿಸಲು ಶಬ್ದವಾಗಿ ದೇವರಿಗೆ ಕೊಂಡಾಡ್ರಿ. ಯಾವುದು ಆ ದೇವರಿಗೆ ಸಮಾನವಾದದಲ್ಲ. धन्यवाद की साथ स्तुति गाऊंगा, हे यीशु मेरे खुदा, उपकार तेरे है बेशुमार, कोटि कोटि स्तुति धन्यवाद. धन्यवाद की साथ स्तुति गाऊंगा, हे यीशु मेरे खुदा, उपकार तेरे बेशुमार, कोटि कोटि स्तुति धन्यवाद. योग्यता से बढ़ के दिया है आपने सिया, तूने मुझे. योग्यता से बढ़ के दिया है आपने सिया, से तूने मुझे. मांगने से ज्यादा मिला मुझे, अब रहूं प्रभु में. मांगने से ज्यादा मिला मुझे, आभारी हूँ प्रभु में. धन्यवाद. धन्यवाद के साथ स्तुति गाऊंगा, हालेलुया. यीशु मेरे खुदा, उपकार तेरे बेशुमार, कोटि कोटि स्तुति धन्यवाद. धन्यवाद के साथ स्तुति गाऊंगा, हालेलुया. यीशु में खुदा, उपकार तेरे बेशुमार, कोटि कोटि स्तुति धन्यवाद. तू है सच जिंदा खुदा, तुझ पर है भरोसा मेरा. तू है सच जिंदा खुदा, तुझ पर है भरोसा. सेवा पूरी करके पाईदा, प्रभु ऐसा दो वरदान. सेवा पूरी करके पाईदा, प्रभु ऐसा दो वरदान. धन्योदे ഞാൻ സ്തുതി പാടിടും എന്റെ യേശുനാഥാ. എനിക്കായി നീ ചെയ്തൊരു നന്മയ്ക്കും എന്നും നന്ദി ചൊല്ലുന്നു ഞാൻ. നന്ദിയോടെ ഞാൻ സ്തുതി പാടിടും എന്റെ യേശുനാഥാ. എനിക്കായി നീ ചെയ്തൊരു നന്മയ്ക്കും എന്നും നന്ദി ചൊല്ലുന്നു ഞാൻ. അർഹിക്കാത്ത നന്മകളും എനിക്കേകിടും ദയാ
യാചിക്കാത്ത നന്മകൾ പോലുമേ എനിക്കേകിയോ നീ സ്തുതി. യാചിക്കാത്ത നന്മകൾ പോലുമേ എനിക്കേകിയോ നീ സ്തുതി. നന്ദിയോടെ ഞാൻ സ്തുതി പാടിടും എൻ്റെ യേശുനാഥാ, എനിക്കായി നീ ചെയ്തൊരു ನೀನು ಮಾಡಿದ ಎಲ್ಲ ಉಪಕಾರಗಳನ್ನು ಯೇಸುವೆ ಕೃತಜ್ಞತ ಹೃದಯದಿಂದ ಯೇಸುವೆ നന്മയ്ക്കും നന്ദി ചൊല്ലുന്നു ഞാൻ. എനിക്കായി ചെയ്തൊരു നന്മയ്ക്കും ഇന്നും നന്ദി ചൊല്ലിടും ഞാൻ. ಶಬ್ದವಾಗಿ ನಂದಿಯನ್ನ ಹೇಳಿ, ಶಬ್ದವಾಗಿ ಕೃತಜ್ಞತನ ಹೇಳ್ರಿ, ಶಬ್ದವಾಗಿ ಸ್ತೋತ್ರವನ್ನ ಹೇಳ್ರಿ. ಏಸಪ್ಪ, ನನಗೆ ನೀನು ಮಾಡಿದ ಉಪಕಾರಗಳನ್ನ ಕೃತಜ್ಞತ ಹೃದಯವುಳ್ಳವನಾಗಿ, ನನಗಾಗಿ, ನನ್ನ ಕುಟುಂಬಕ್ಕಾಗಿ ಯೇಸುವೆ ನೀನು ಮಾಡಿದ ಅದ್ಭುತಗಳು, ಅತಿಶಯಗಳನ್ನು ನೆನೆಸಿ ನಾನು ಆರಾಧಿಸುತ್ತಿದ್ದೇನೆ. ಏನಕ್ಕಾಗಿ ನೀ ചെയ്തೋರು, ನನಗಾಗಿ ನೀನು ಮಾಡಿದ ಉಪಕಾರ, ನನಗಾಗಿ ನೀನು ಮಾಡಿದ ಒಳ್ಳೆಯದನ್ನ ಯೇಸುವಿನ ನಾಮದಿಂದ, ಯೇಸುವಿನ ನಾಮದಿಂದ, ಯೇಸುವಿನ ನಾಮದಿಂದ ತಂದೆಯೇ, ನನ್ನ ಸ್ತುತಿ ಸ್ತೋತ್ರಗಳನ್ನು ಕೃತಜ್ಞತೆ ನಾನು ಸಲ್ಲಿಸುತ್ತಿದ್ದೇನೆ. ಏನಕ್ಕಾಗಿ ನೀ ചെയ്തೋರು. ಕೋಟಿ ಕೋಟಿ ಧನ್ಯವಾದ. ನಿನಗೆ ವಂದನೆಗಳನ್ನು ಸಲ್ಲಿಸ್ತೇವಪ್ಪ. ನಮ್ಮನ್ನು ಬರಮಾಡಿದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ, ನಮ್ಮನ್ನು ಕರೆತಂದದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ, ನಮ್ಮನ್ನು ರೂಪಿಸದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ಕೃಪೆಯಾಗಿ 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 ಅಪ್ಪ, ಈ ನೂತನ ವಾರವನ್ನು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ನೀನು ಕೂಡಿಸಿಕೊಟ್ಟದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ನಿನ್ನ ನಾಮ ಮಹಿಮೆ ಹೊಂದಲಿ. ಯೇಸುವಿನ ಮುದ್ದಾದ ನಾಮದಲ್ಲಿ ಎಲ್ಲರೂ ಬಲವಾಗಿ ಕರಗಳನ್ನು ತಟ್ಟಿ ದೇವರಿಗೆ ಕೃತಜ್ಞತಾ ಸ್ತೋತ್ರಗಳನ್ನು ಹಲ್ಲೆಲೂಯಾ. கடந்த 14 நாட்களாக இங்கு பிரேயர் நடக்கிறது. ಇಲ್ಲಿ 14 ದಿನಗಳಿಂದ ಇಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ನಡೆಯುತ್ತಿದೆ. சபையில ஒரு காரியங்களை அறிவிக்கும் பொழுது, ಸಭೆಯಲ್ಲಿ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನ ತಿಳಿಸುವಾಗ சபையார் அதற்கு ஒத்துழைக்க வேண்டும். ಸಭೆಯವರು ಅದಕ್ಕೆ ಕೈ ಜೋಡಬೇಕು. எவ்வளவு பேர் இந்த இடத்துல வந்து ஜெபித்தீர்களோ எனக்கு தெரியாது. ಎಷ್ಟು ಜನರು ಇಲ್ಲಿ ಬಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ರು ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஆனால் ஒரு சிலர் வந்து ஜெபிக்கிறதை நான் ಆದ್ರೆ பார்த்திருக்கிறேன். ಕೆಲವರು ಬಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ದನ್ನ ನಾನು ನೋಡಿದ್ದೇನೆ. ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், நான் வீட்டிலே ஜெபித்துக் கொண்டிருந்தேன். ಒಂದು ವೇಳೆ ನೀವು ಹೇಳಬಹುದು, ನಾನು ಮನೆಯಲ್ಲೇ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನ ಮಾಡ್ತಿದ್ದೆ. முக்கியமாக வீட்டில் இருக்கிறவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், ಮುಖ್ಯವಾಗಿ ಮನೆಯಲ್ಲಿರುವವರಿಗೆ ನಾನು ಹೇಳುವುದೇನೆಂದ್ರೆ, எத்தனையோ பிள்ளைகளுக்கு திருச்சபை கிடையாது. ಎಷ್ಟೋ ಜನರಿಗೆ ಸಭೆಗಳಿಲ್ಲ. நீங்க லாஸ்ட் வீக் ஒரு வீடியோ கிளிப்பை நான் பார்த்தேன். ಒಂದು ವಾರದಲ್ಲಿ ವಿಡಿಯೋ ಕ್ಲಿಪ್ ಅನ್ನ ನೋಡಿದಾಗ அவங்க வந்து இடுப்புக்கு மேல தண்ணியில நின்னுட்டு பாடலை பாடி ஆராதனை செய்திருக்கிறார்கள். ಸೊಂಟದ ಮಟ್ಟಿಗೆ ನೀರು ನಿಂತಿದ್ರೂ ಆ ಒಂದು ನೀರಲ್ಲೇ ನಿಂತು ಆರಾಧನೆ அப்படிப்பட்ட சூழ்நிலை நமக்கு இன்னும் வரவில்லை. ಅಂತ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿಗೆ ನಾವು ಇನ್ನೂ ಒಳಗಾಗಿಲ್ಲ. கர்த்தர் நம்மை அழகாக வைத்திருக்கிறார். ಕರ್ತನು ನಮ್ಮನ್ನು ಸುಂದರವಾಗಿ நாட்களை கொடுத்திருக்கிறார். ಆಯುಷ್ಕಾಲಗಳನ್ನು நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ಕುಟುಂಬವನ್ನ திருச்சபையை கொடுத்திருக்கிறார். ಒಳ್ಳೆಯ ಸಭೆಯ ಆತ್ಮಿಕ சபையில எல்லா விதமான வசதி வாய்ப்புகளை தேவன் கொடுத்திருக்கிறார். ಸೌಲಭ್ಯಗಳನ್ನು ದೇವರು இதை நீங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். ನೀವು ಪ್ರಯೋಜನಪಡಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. கடந்து வந்து முழங்கால் படியிட்டு அழிந்து போகும் ஆத்துமாக்களுக்காக அழுது புலம்ப வேண்டும். ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಅಳಿದು ಹೋಗುವಂತ ಆತ್ಮಗಳಿಗಾಗಿ ನೀವು ಹಂಬಲಿಸುವವರಾಗಿರಬೇಕು. அதே போல வேலைக்கு போகிறவர்களுக்கு கூட சொல்லுகிறேன், ಅದೇ ಪ್ರಕಾರವಾಗಿ ಕೆಲಸಕ್ಕೆ வேலைக்கு போகும்போது இங்க வந்து ஜெபித்து விட்டு போகலாம். ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗುವುದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಇಲ್ಲಿ ಬಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬಹುದು. ஜெபித்து விட்டு வீட்டுக்கு போகலாம். ಆ ಕೆಲಸದ ನಂತರ ಇಲ್ಲಿ ಬಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಮನೆಗೆ ಹೋಗಬಹುದು. ஒரு சில பிள்ளைகள் அப்படித்தான் செய்கிறார்கள்.
ಕೆಲವು ಮಕ್ಕಳು ಆ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ. போகும்போது ஜெபித்து போகிறார்கள், ಹೋಗುವಾಗಲೂ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಹೋಗ್ತಾರೆ, வரும்பொழுது ஜெபித்து விட்டு வீட்டுக்கு போகிறார்கள். ಬರುವಾಗಲೂ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಅವರ ಮನೆಗೆ சூழ்நிலை ஆண்டவர் ನಿಮ್ಮ அறிந்திருக்கிறார். ಪರಿಸ್ಥಿತಿಗಳನ್ನು ದೇವರು ಚೆನ್ನಾಗಿ எந்த ತಿಳಿದವರಾಗಿದ್ದಾನೆ. சூழ்நிலையிலும் நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்று ಎಂತ சொன்னார். ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿ ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ கர்த்தர் ಮಾಡುವುದಾದರೆ உண்மையாகவே அதனுடைய பிரதிபலனை, அதை ஆசீர்வாதத்தை நிச்சயமாக உங்களுக்கு 3 மடங்காக திருப்பி கொடுப்பார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு உற்சாகமாக நன்றி செலுத்துங்கள். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அநேக பிரசங்கங்கள் கேட்கலாம், ಅನೇಕ ಪ್ರಸಂಗಗಳನ್ನ அநேக ಕೇಳಬಹುದು, பாடல்களை பாடலாம், ಅನೇಕ ಹಾಡುಗಳನ್ನ ಹಾಡಬಹುದು, அநேக விதமாக தேவனை ஆராதிக்கலாம். ಅನೇಕ ವಿಧವಾದಂತ ದೇವರನ್ನ ஆனால் ஆண்டவருடைய ಆರಾಧಿಸಬಹುದು. சமூகத்துல முழங்கால் படியிறது மிகவும் கடினமான ஒரு ಅದು காரியம். ದೇವರ ಸಾನ್ನಿಧ್ಯದಲ್ಲಿ ಮೊಣಕಾಲೂರುವುದು ಬಹಳ ಕಠಿಣವಾದಂತ ಕಾರ್ಯವಾಗಿದೆ. முழங்கால்கள் முடங்கிருச்சுன்னு சொன்னா ಒಂದು ಕಾಲುಗಳು ಮೊಣಕಾಲು ಹಾಕುವುದಾದ್ರೆ ஆசீர்வாதத்தின் வாசல் திறந்துருச்சுன்னு அர்த்தம். ಆಶೀರ್ವಾದದ ಬಾಗಿಲು ತೆರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ எப்போ ಎಂಬ நீங்க ಅರ್ಥ. ಮುழங்கால் படுறீங்களோ ಯಾವಾಗೆಲ್ಲ ನೀವು ಮೊಣಕಾಲನ್ನು அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படும். ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಂತ ಬಾಗಿಲುಗಳು ತೆರೆಯಲ್ಪಡುತ್ತವೆ. ஹalleluya சொல்ல மாட்டீங்களா? ಹಲ್ಲೆಲೂಯಾ ಅಂತ ಹೇಳೋಣ. வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, தடைகளை உடைக்கிறவன் நமக்கு முன்பதாக கடந்து போய் கொண்டிருக்கிறார். ತಡೆಗಳನ್ನು ಹೊಡೆಯುವ ನಮ್ಮ ಮುಂದಾಗಿ ஜெபிக்கலனா எப்படி தடைகள் ನೀವು உடைக்கப்படும்? ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡದಿದ್ದರೆ ಹೇಗೆ எப்படி ಆತನು கதவுகள் ಹೊಡೆಯುತ್ತಾನೆ? திறக்கப்படும்? ಹೇಗೆ ಬಾಗಿಲು எப்படி ತೆರೆಯಲ್ಪಡುತ್ತದೆ? அந்தரங்கத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள் வெளியே வரும்? ಹೇಗೆ ಅಂತರಂಗದಲ್ಲಿರುವ ಬೊಕ್ಕಿಷಗಳು ಹೊರಪಡುತ್ತದೆ? இதையெல்லாம் வரணும்னா ಇವುಗಳೆಲ್ಲ ಬರಬೇಕಾದ್ರೆ ஜெபம் என்னும் திறவுகோல் உங்களுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். ಪ್ರಾರ್ಥನೆ ಎಂಬ ತಿರುಗೋಲು ನಿಮ್ಮ ಕರಗಳಲ್ಲಿ ஜெபம் ಇರಬೇಕು. என்னும் திறவுகோல் உங்களுடைய வாழ்க்கையில இருந்தா ಪ್ರಾರ್ಥನೆ ಎಂಬ ಕೋಲು ನಿಮ್ಮ ಹಸ್ತದಲ್ಲಿ நீங்க தான் ಇರುವುದಾದ್ರೆ queen and king, ನೀವೇ ರಾಜ நீங்க தான் ராஜா ರಾಣಿಯಾಗಿರುತ್ತೀರಾ. ராணி. ನೀವೇ ರಾಜ ರಾಣಿಯಾಗಿರುತ್ತೀರಾ. நீங்க ராஜாவா ராணியா இருக்கணும்னு சொல்லிதான் ರಾಜನಾಗಿ ಒಂದು ರಾಣಿಯಾಗಿರಬೇಕು. சபையில இப்படிப்பட்ட உபவாச கூட்டங்களை ஏற்படுத்துகிறார்கள். ಸಭೆ ಇಂತ ಒಂದು ಉಪವಾಸ ಕೂಟಗಳನ್ನ ಏರ್ಪಡಿಸ್ತಾರೆ. அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ಅದಕ್ಕೆ ಪ್ರಾಮುಖ್ಯವನ್ನ ಕೊಡಬೇಕೆಂದು இந்த ಕೇಳಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. 14 நாட்களாக ಈ 14 ದಿನಗಳಿಂದ சபையில சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ಸಭೆಗೆ ಹೇಳಿದಂತ ವಾಕ್ಯಕ್ಕೆ இந்த இடத்துல வந்து ವಿಧೇಯರಾಗಿ ஜெபித்த எல்லா பிள்ளைகளுக்கும் உங்களுடைய உற்சாகமான கரங்களை கொடுக்கும்படி நான் ಈ கேட்டுக்கொள்கிறேன். ಸ್ಥಳದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ ಎಲ್ಲರಿಗೂ ನಿಮ್ಮ ಉತ್ಸಾಹದಿಂದ ಕರಗಳನ್ನು ತಟ್ಟುತ್ತಾ ದೇವನಾಮನ ಮಹಿಮೆ ಪಡಿಸೋಣ. Praise the Lord. ಹಲ್ಲೆಲೂಯಾ, Hallelujah. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நமக்கு வந்து ராமகாந்தி ஐயாவை தெரியும் இல்லைங்களா? ನಮಗೆ ರಾಮಗಾಂಧಿ ಅಯ್ಯವ್ರು ಗೊತ್ತಿದೆ ಅಲ್ವಾ? நம்முடைய எஸ்ஜி நகர் சர்ச் மூப்பர். ನಮ್ಮ ಎಸ್.ಜಿ. ನಗರ ಅವರು ಹಿರಿಯರು. அவரை யாருக்கெல்லாம் தெரியாது கை தூக்குங்க. ಯಾರಿಗೆಲ್ಲ ಅವ್ರು ಗೊತ್ತಿಲ್ಲ ಕರಗಳನ್ನು? சோ எல்லாருக்குமே அவரை தெரியும். ಎಲ್ಲರಿಗೂ ಅವ್ರಿಗೆ அவருடைய மூத்த ತಿಳಿದವರಾಗಿದ್ದಾರೆ. மகளுக்கு திருமணம் ಅವರ நடந்தது. ಮಗಳಿಗೆ ಒಂದು ಮದುವೆ அவங்க கன்சீவ் ஆயிருக்காங்க. இன்னைக்கு அவங்க ಗರ್ಭಿಣಿಯಾಗಿದ್ದಾರೆ. வீட்ல மாலை கூட்டம் இருக்கிறது. ಇವತ್ತು ಸಂಜೆ ಅವರ ಮನೆಯಲ್ಲಿ ಕೂಟ ಸಿದ್ಧತೆ ಮಾಡಿದ್ದಾರೆ. அவர் சபையார் எல்லாரையும் அழைத்து இருக்கிறார். ಅವರು ಸಭೆಯಾಗಿ ಎಲ್ಲರನ್ನ ಅವ್ರು ಕರೆ நம்ம ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. பெரிய சர்ச்சில் உள்ள எல்லாரும் வந்து என் மகளை பிளஸ் பண்ணுன்னு சொல்லியிருக்காரு. ನಮ್ಮ ಹಿರಿಯ ಸಭೆಯಲ್ಲಿರುವಂತ ಎಲ್ಲಾ ವಿಶ್ವಾಸಿಗಳು ಬಂದು ನನ್ನ ಮಗಳನ್ನ ಅವರು ಆಶೀರ್ವದಿಸಬೇಕು. நம்ம சபையிலேயே கூட ஒரு சிலர் பேசுகிறதை நான் கேட்டிருக்கிறேன். ನನ್ನ ಸಭೆಯಲ್ಲೇ ಕೆಲವರು ಮಾತನಾಡುವುದನ್ನ ಕೇಳಿದ್ದೇನೆ. ஐயோ, இந்த பிள்ளைக்கு திருமணம் நடக்குமா என்று சொல்லி. ಈ ಮಗಳಿಗೆ ಮದುವೆ ಆಗುತ್ತದಾ? எப்பொழுதுமே பலவீனமாய் இருக்கும். ಯಾವಾಗ್ಲೂ ಬಲಹೀನತೆ ಉಳ್ಳಂತ கடவுளுடைய ಮಗಳಾಗಿರುತ್ತಾರೆ. பெரிதான கிருபை. ಅದು ದೇವರ ಮಹಾ ஒரு ದೊಡ್ಡ அழகான ಕೃಪೆ. விசுவாசமுள்ள ஒரு மகனை ಒಂದು கணவனாக ವಿಶ್ವಾಸ ஆண்டவர் ಉಳ್ಳಂತ கொடுத்திருக்கிறார். ಮಗನನ್ನ ದೇವರ ಆಕೆಗೆ ದಯಪಾಲಿಸಿದ್ದಾರೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த பிள்ளை நீங்க சபையார் யாவரும் வந்து வாழ்த்தும்படி உங்களை அன்போடு கூட சபையின் சார்பில் நானும் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு மூப்பராக அவரும் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ಒಂದು ಹಿರಿಯರಾಗಿ ನನ್ನ ಸಭೆಯ ಒಂದು ತಾಯಿಯಾಗಿ ನಾನು ನಿಮ್ಮ ಬಳಿ ಕೇಳಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. ಆ ಕೂಟದಲ್ಲಿ ಭಾಗವಹಿಸಿ ದೇವರ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಿರಿ. நாம் யாவரும் எழுந்து நிற்கலாம். ನಾವೆಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳೋಣ. வேதத்தில் ஒரு பகுதியை வாசிக்க கேட்கலாம். ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಒಂದು ಭಾಗವನ್ನು ಓದಿಕೊಳ್ಳೋಣ. சங்கீதம் எழுதின புஸ்தகம் ಕೀರ್ತನೆ ಬರೆದಂತ ಪತ್ರಿಕೆ 91 அதிகாரம் 91ನೇ ಅಧ್ಯಾಯ 1 முதல் கடைசி வரை வாசிக்கலாம். 1ರಿಂದ ಕಡೆಯ ವಚನದವರೆಗೂ ಓದೋಣ. ரோஜம்மா அவர்கள் முன்னாடி வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். ರೋಜಮ್ಮ ಅವರು ಮುಂದಾಗಿ ಬರಬೇಕಾಗಿ அவர்கள் ಕೇಳಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. முதல் வசனத்தை வாசிப்பார்கள். ಅವರು ಮೊದಲನೇ ವಚನವನ್ನ ಓದುತ್ತಾ நாம் இரண்டாம் வசனத்தை யாவரும் சேர்ந்து வாசிக்கலாம். ಎರಡನೇ ವಚನವನ್ನ ನಾವೆಲ್ಲರೂ ಕೂಡಿ ಓದೋಣ. Psalms 91. Who dwells in the secret place of the Most High shall abide under the shadow of the Almighty. Surely he shall deliver you from the snare of the fowler and from the perilous pestilence. You shall not be afraid of the terror by night, nor of the arrow that flies by day.
1,000 may fall at your side and 10,000 at your right hand, but it shall not come near you. Because you have made the Lord, who is my refuge, even the Most High, your dwelling place. For he shall give his angels charge over you to keep you in all your ways. You shall tread upon the lion and the cobra, the young lion and the serpent you shall trample underfoot. He shall call upon me, and I will answer him. I will be with him in his trouble. I will deliver him and honor him. With long life I will satisfy him and show him my salvation. Amen. ஒருவர் கரங்களை கொடுத்து அமரும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து அவனுடைய சமூகத்தில் வந்தது நல்லது என்று சொல்லி அமரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஆமென். ನೆಕ್ಸ್ಟ್ ಸಂಡೇ வந்து ಯೂತ್ ಸಂಡೇ. ಬರುವ ಭಾನುವಾರ ಬಂದು ಯುವಕರ ಭಾನುವಾರ. ದ ಲಾಸ್ಟ್ ಸಂಡೇ ಆಫ್ ದಿಸ್ ಇಯರ್. ಈ ವರ್ಷದ ಕೊನೆಯ ಭಾನುವಾರ. தெரியுதுங்களா எல்லா யூத்ஸுக்கும்? ಎಲ್ಲ ಯುವಕ ಮಕ್ಕಳಿಗೆ ಗೊತ್ತಾಗ್ತಿದ್ಯಾ? ಎಲ್ಲರೂ ಇಲ್ಲಿ ಇದ್ದೀರಾ? ಸೊ ಎಲ್ಲ ಯೂತ್ஸும் இங்க இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ಎಲ್ಲ ಯುವಕ ಮಕ್ಕಳು ಇಲ್ಲಿ ಇರ್ತೀರಾ ಅಂತ ನೆನೆಸ್ತೇನೆ. ಸೊ ಮೂರನೇ ವಾரம் வாலிபர்களுடைய ஒரு வாரமாய் ಯುವಕರ ಒಂದು ಕೂಟ ನಡೆಯಲ್ಪಡುತ್ತದೆ. இங்க இருக்கிற எல்லா வாலிப பிள்ளைகளும் ஏதோ ஒரு காரியம் செய்ய வேண்டும். ಇಲ್ಲಿರುವಂತ ಎಲ್ಲ ಯವನಸ್ಥರು ಏನೋ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನ ಮಾಡಬೇಕು. நீங்கள் பாடலாம், ನೀವು ಹಾಡಬಹುದು, ஆடலாம், ಆಡಬಹುದು, துதிக்கலாம், ಸ್ತುತಿಸಬಹುದು, பிரசங்கம் பண்ணலாம், ಪ್ರಸಂಗವನ್ನ ಮಾಡಬಹುದು. உங்க ஸ்பிரிச்சுவல் ஆக நீங்க என்ன வேண்டாலும் செய்யலாம். ನಿಮ್ಮ ಆತ್ಮಿಕವಾಗಿ ಏನು ಬೇಕಾದ್ರೂ ಮಾಡಬಹುದು. அதோடு கூட உங்க வாலிப நண்பர்களை இந்த இடத்துல அழைத்து வரலாம். ಅದರ ಜೊತೆಗೆ ನಿಮ್ಮ ಆತ್ಮಿಕ ಸ್ನೇಹಿತರನ್ನು ಸಹ ಇಲ್ಲಿ ಕರೆದುಕೊಂಡು இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்க ஃப்ரெண்ட்ஸ்ங்களுக்கு நீங்க குட் நியூஸ் ஷேர் பண்றதுக்கு. ಇದು ಒಳ್ಳೆಯ ಅವಕಾಶ ನಿಮ್ಮ ಸ್ನೇಹಿತರಿಗೆ ಒಳ್ಳೆ ಶುಭ ಸಂದೇಶವನ್ನ அதே நேரத்துல உங்ககிட்ட இருக்கிற அந்த ஃபெய்த் வெளிப்படுத்த கூட ஒரு தருணமாய் காணப்படுகிறது. ನಿಮ್ಮಲ್ಲಿರುವಂತ ಅಪರಿಮಿತವಾದ ನಂಬಿಕೆಯನ್ನು ಹೊರಪಡಿಸಲು ಒಳ್ಳೆಯ ಅವಕಾಶವಾಗಿರುತ್ತದೆ. சோ ஆகையினால நீங்க வருகிற வாரத்துக்கு எல்லா வாலிப பிள்ளைகளும் உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். ಬರುವ ವಾರಕ್ಕೆ ಎಲ್ಲ ಯವನಸ್ಥರು ಸಿದ್ಧತೆ ಆಗಬೇಕಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು ಕೇಳಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. நாங்க சித்தப்படுவோம்னு சொல்றவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ನಾವು ಸಿದ್ಧತೆ ಆಗ್ತೀವಿ ಅಂತ ಹೇಳೋರಲ್ಲ ಒಂದು அல்லேலೂಯಾ. ரோஜம்மா ஜோரா அல்லேலூயா சொல்லு. ஹalleluya. ஹalleluya. சோ மெயினா வந்து டீனு கன்சீவா இருக்கா, ஆகையினால ரோஜாவும் பேட்ரிக்கும் இந்த இடத்துல இருந்து எல்லா வாலிப பிள்ளைகளோடு பேசி அந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்தி ஒரு வித்தியாசமான ரீதியில் அந்த வாலிப கூட்டத்தை நடத்தும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ಪ್ಯಾಟ್ರಿಕ್ ಅಯ್ಯ, ರೋಜಮ್ಮ ಅವರು ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೀವು ಏರ್ಪಡಿಸಿ ಒಂದು ವ್ಯತ್ಯಾಸವಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ನಡೆಸಬೇಕಾಗಿ ಕೇಳಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. ಹalleluya. ஹalleluya. ಹalleluya. இது கிறிஸ்மஸ் மாதம். ಇದು ಕ್ರಿಸ್ಮಸ್ ತಿಂಗಳಾಗಿದೆ. நவம்பர் வந்தாலே வெளிநாடுகளிலே கிறிஸ்மஸ் பண்டிகை கொண்டாட ஆரம்பித்து விடுவார்கள். ನವೆಂಬರ್ ಬಂದಾಗಲೇ ಹೊರ ದೇಶಗಳಲ್ಲಿ ಕ್ರಿಸ್ಮಸ್ ಹಬ್ಬವನ್ನು ಆಚರಣೆ ಮಾಡಲು ಪ್ರಾರಂಭ ಮಾಡ್ತಾರೆ. ಡಿಸೆಂಬರ್ 1ಆம் தேதி வரதுக்கு முன்னதாகவே, ಡಿಸೆಂಬರ್ 1ನೇ ತಾರೀಕು ಬರುವುದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ சென்னையில இருந்து ஒரு பிஷப் ஐயா எனக்கு கால் பண்ணாரு. ಚೆನ್ನೈಯಿಂದ ಬಿಷಪ್ ಅಯ್ಯ பாஸ்டர்மா ஷாப்பிங் எல்லாம் பண்ணிட்டீங்களான்னு கேட்டாரு. ಪಾಸ್ಟರ್ಮ ಶಾಪಿಂಗ್ ಎಲ್ಲ ಮಾಡಿದ್ರಾ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳಿದ್ರು. பாஸ்டர் இன்னும் டிசம்பர் டைம் இருக்கேன்னு சொன்னேன். ಪಾಸ್ಟರ್ ಅಯ್ಯ ಇನ್ನೂ ಸಮಯ ಇದೆಯಲ್ಲ ಡಿಸೆಂಬರ್ ಅಲ್ವಾ ಅಂತ ಹೇಳಿದೆ. நான் முடிச்சிட்டேன். ನಂದು ಆಯ್ತು ಅಂತ அந்த ಹೇಳಿದ್ರು. அளவுக்கு ஆண்டவருடைய பிறந்த நாளை கொண்டாட இன்றைக்கு ஆவலோடு ஜனங்கள் இருக்கிறார்கள். ಅಷ್ಟು ಮಾತ್ರಕ್ಕೆ ದೇವರ ಹುಟ್ಟಿದ ಹಬ್ಬವನ್ನ ಆಚರಣೆ ಮಾಡಲು ಅವರು ಆಸಕ್ತಿ ಉಳ್ಳವರಾಗಿದ್ದಾರೆ. உங்களுக்கு அப்படிப்பட்ட ஆவல் இருக்கிறதா? ನಿಮಗೆ ಅಂತ ಒಂದು ಆಸಕ್ತಿ ಇದೆಯಾ? யாருக்குமே கிறிஸ்மஸ் பண்டிகை கொண்டாடணும்னு ஆவல் இல்லையா? ಯಾರಿಗೂ ಕ್ರಿಸ್ಮಸ್ ಹಬ್ಬವನ್ನ ಆಚರಣೆ ಮಾಡಲು ஒரு ಆಸಕ್ತಿ ஆவல் இருந்தா இன்னத்துக்கு சத்தத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லி இருக்கலாமே. ಅಂತ ಆಸಕ್ತಿ ಉಳ್ಳವರಾಗಿದ್ದ ಶಬ್ದವನ್ನ ಹೆಚ್ಚಿಸಿ ಹಲ್ಲೇಲೂಯಾ ಅಂತ ಹೇಳ್ತಿದ್ರಿ. இந்த உலகத்துல ஒரு மனிதனுடைய பிறந்த நாளை கூட இப்படி கொண்டாட முடியாது. ಲೋಕದಲ್ಲಿ ಒಬ್ಬರ ಜನನ ಹಬ್ಬವನ್ನ ಈ ರೀತಿಯಾಗಿ ಆಚರಣೆ ಮಾಡಲಿಲ್ಲ. ஆனால் உனக்காக எனக்காக மானிட அவதாரம் எடுத்த அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாட உலகமே இன்றைக்கு ஆவலோடு
காத்து ನಿಮಗಾಗಿ ನಮಗಾಗಿ ಮನುಷ್ಯನ ಅವತಾರವನ್ನ ಎತ್ತಿದ ಆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಹಬ್ಬವನ್ನ ಆಚರಣೆ ಮಾಡಲು ಲೋಕವೇ ಸಿದ್ಧತೆಯಾಗಿದೆ. ஹalleluya. சின்ன பசங்களை கேட்டாலும் ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳನ್ನ ಕೇಳಿದಾಗಲೂ கிறிஸ்மஸ் வந்துருச்சுங்கறாங்க. ಕ್ರಿಸ್ಮಸ್ ಹಬ್ಬ ಬಂತು. வாலிப பிள்ளைகளை கேட்டாலும் ಯುವಕ ಮಕ್ಕಳನ್ನ ಕೇಳಿದಾಗ கிறிஸ்மஸ் வந்துருச்சுன்றாங்க. ಕ್ರಿಸ್ಮಸ್ ಹಬ್ಬ ಬಂತು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. பெரியவங்களை கேட்டாலும் ಹಿರಿಯರನ್ನ ಕೇಳುವಾಗ கிறிஸ்மஸ் வந்துருச்சுன்றாங்க. ಕ್ರಿಸ್ಮಸ್ ಹಬ್ಬ ಬಂತು ಅಂತ அப்ப ಹೇಳ್ತಾರೆ. டிசம்பர் வந்தா ಡಿಸೆಂಬರ್ ಬಂದಾಗ ஏசப்பாவினுடைய பிறப்பு எல்லாருடைய நினைவுக்கும் கடந்து வருகிறது. ಏಸಪ್ಪನ ಒಂದು ಜನನ ಎಲ್ಲರ ನೆನಪಿಗೆ ಬರುವಂತದಾಗಿದೆ. ஓராண்டு காலம் ಈ நினைக்காவிட்டாலும் ಒಂದು ವರ್ಷ ಕಾಲ ನಾವು ನೆನೆಸದೇ ಇದ್ದರು, 11 மாத காலங்கள் ಈ 11 நினைக்காவிட்டாலும் ತಿಂಗಳಲ್ಲೂ ನಾವು ನೆನೆಸದೇ இந்த ಇದ್ದರು, 12வது ಈ மாதம் 12ನೇ ತಿಂಗಳಲ್ಲಿ ಮಾತ್ರ கிறிஸ்தவர்களை மாத்திரம் அல்ல, ಕ್ರೈಸ್ತರು ಮಾತ್ರವಲ್ಲ கிறிஸ்துவை அறியாத ஜனங்களையும் அது உயிர்ப்பிக்கிறதாய் காணப்படுகிறது. ಅನ್ಯ ಜನರು ಸಹ ಅದನ್ನು ಉಜ್ಜೀವನಗೊಳ್ಳುವಂತ ಕಾರ್ಯವಾಗಿ ಕಾಣಲ್ಪಡುತ್ತದೆ. இன்னைக்கு மீடியாவை பார்க்கும் பொழுது ಇವತ್ತು ನಾವು நிறைய ಮೀಡಿಯಾದಲ್ಲಿ கிறிஸ்தவ ನೋಡುವಾಗ பாடல்கள், ಅನೇಕ ಕ್ರೈಸ್ತ புது புது ಹಾಡುಗಳು, பாடல்களை வெளியிட்டு ಹೊಸ ಹೊಸ கொண்டிருக்கிறார்கள். ಹಾಡುಗಳನ್ನ ಅವರು ಹೊರತರುವವರಾಗಿದ್ದಾರೆ. இதை அநேகர் கேட்கிறார்கள், ಇದನ್ನ ಅನೇಕರು ಕೇಳ್ತಿದ್ದಾರೆ, அநேகர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ಅನೇಕರು ಅದನ್ನ ಗಮನಿಸುವವರಾಗಿದ್ದಾರೆ. பார்க்கும்போது ஓ கிறிஸ்மஸ் வந்திருக்கிறது என்று அவர்களுக்கும் தெரிகிறது. ಅದನ್ನ ನೋಡುವಾಗ ಓ ಕ್ರಿಸ್ಮಸ್ ಹಬ್ಬ ಬಂತು ಎಂಬುದಾಗಿ ಅವರು இப்படிப்பட்ட ನೆನಪಿಸಿಕೊಳ್ತಾರೆ. நாளிலே இயேசு என்னும் ஒருவர் பிறந்திருக்கிறார் என்று சொல்லி தருகிறது. ಇಂಥ ಒಂದು ದಿನದಲ್ಲಿ ಯೇಸು ಜನಿಸಿದನು ಎಂಬುದಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஏசப்பா ஏன் இந்த உலகத்துல பிறந்தார்? ಏಸಪ್ಪ ಯಾಕೆ ಲೋಕದಲ್ಲಿ ಜೀವಿಸಿದನು? சொல்லுங்களேன், டக்கு டக்கு நம்ம எல்லாம் சேர்ந்து பிரசங்கம் பண்ணுவோம். ஏசப்பா ஏன் இந்த உலகத்துல பிறந்தார்? ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಯಾಕೆ ಲೋಕದಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದನು? பாவிகளை ரட்சிக்க இயேசு பிறந்தார். கரெக்ட். இன்னும் ஏதாவது ஆன்சர்? அவருடைய அன்பை வெளிப்படுத்த ஏசப்பா பிறந்தார். இன்னும் ஏதாவது? சுவார்த்தை சாரோக்கே ஏசப்பா பிறந்தார். ஓகே, அதுதான் நம்ம சொன்னாங்க, ரட்சகர் பிறந்து இருக்கிறார். ஓகே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ಕರ್ತನಾದಂತ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು, மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் சொல்கிறது, ಮತ್ತಾಯ ಬರೆದಂತ ಪತ್ರಿಕೆ 1ನೇ ஒரு ಅಧ್ಯಾಯ ஏசப்பா ಹೇಳುತ್ತದೆ, பிறக்க போறாரு, ಒಂದು ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಜನಿಸಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ, அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுங்க. ಅವರಿಗೆ ಇಮ್ಮಾನುವೇಲ್ ಎಂದು ಹೆಸರಿಡಿ, ஏன்னா அவன் நம்மோடு இருக்க பிறந்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி ಇರುವವನಾಗಿದ್ದಾನೆ. Praise the Lord. ಹಲ್ಲೆಲೂಯಾ, Hallelujah. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர் நம்மோடு இருக்க பிறக்கிறார். ಆತ ನಮ್ಮ ಕೂಡ ಇದ್ದಾನೆ. பாவிகளை ரட்சிக்க பிறக்கிறார். ಪಾಪಿಗಳನ್ನು ರಕ್ಷಿಸಲಿಕ್ಕೆ நமக்கு ಜನಿಸಿದನು. சந்தோஷத்தை கொடுக்க பிறக்கிறார். ನಮಗೆ ಮಹಾ ಸಂತೋಷವನ್ನು ಕೊಡಲು பயப்படாதே இருங்கன்னு சொல்ல பிறந்திருக்கிறார். ಹೆದರಬೇಡಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲಿಕ್ಕೆ ಆಗಿ என் கிருபை ಜನಿಸಿದನು. உன்னோடு இருக்கும் என்று சொல்ல பிறந்தார். ನನ್ನ ಕೃಪೆ ನಿಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಇರುತ್ತದೆ ಎಂದು ಹೇಳಲೇ ಜನಿಸಿದನು. அவருக்கு பெயர் சூட்ட நம்முடைய நாவுகள் போதாது. ಆತನ ಹೆಸರನ್ನ ಇಡಲು ನಮ್ಮಿಂದ சொல்லிட்டே ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. போனா நிறைய பெயர் வச்சிடலாம் ಹೇಳಲು ஏசப்பாவுக்கு. ಹೋದ್ರೆ ಎಷ್ಟೊಂದೇ ಹೆಸರನ್ನು ಅದ್ಭುತ அதிಶಯமானவர். ಆತನು ಅದ್ಭುತ ಆಲೋಚನೆ ಸ್ವರೂಪನು, ಕರ್ತ, ಆತನ ಆಲೋಚನೆ ವಲ್ಲಮೆಯುಳ್ಳ ಪಿತಾ, ಆತನ ಪರಾಕ್ರಮಿಯಾದಂತ ನಿತ್ಯ ದೇವರು, ಪಿತಾ, ಆತನ ನಿತ್ಯವಾದ ವಲ್ಲಮೆಯುಳ್ಳ ತಂದೆ, தேவன் என்று வேதம் ಆತನ சொல்லுகிறது. ಬಲವುಳ್ಳ ತಂದೆಯಾಗಿದ್ದಾನೆ. அவருடைய நாமத்தை வர்ணிக்க நமக்கு நாவுகள் கிடையாது. ಆತನ ನಾಮವನ್ನು அந்த ವರ್ಣಿಸಲು ನಮ್ಮ அளவுக்கு ನಾಲಿಗೆಗಳೇ அவருடைய ಸಾಲದು. நாமம் உயர்ந்தது. ಅಷ್ಟು ಮಾತ್ರ ಆತನ ನಾಮ ಮಹೋನ್ನತವಾದದ್ದು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆனால் இயேசு கிறிஸ்து பிறக்க ಆದ್ರೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಜನಿಸಲು அநேக காரணங்கள் உண்டு. ಅನೇಕ ಕಾರಣಗಳು ಉಂಟು. இது ஒரு சகோதரிகளின் கூட்டமா இருக்கிறபடியினால ಇದು ಸಹೋದರ ಕೂಟವಾಗಿರುವುದರಿಂದ நான் 2 சகோதரிகளை குறித்து பேச ನಾನು போகிறேன். 2 ಸಹೋದರ ಕುರಿತು ஒரு ಮಾತನಾಡಲಿದ್ದೇನೆ. சகோதரி ஆண்டவரால் உருவாக்கப்பட்டவள், ಒಂದು ಸಹೋದರಿ ದೇವರಿಂದ ರೂಪಿಸಲ್ಪಟ್ಟವಳು, ஒரு சகோதரி ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவள். ಒಂದು ಸಹೋದರಿ ದೇವರಿಂದ ಆರಿಸಲ್ಪಟ್ಟವಳು. இந்த உருவாக்கப்பட்ட சகோதரியின் நிமித்தம் ಈ ರೂಪಿಸಲ್ಪಟ್ಟಂತ ಸಹೋದರನ ಮುಖಾಂತರವಾಗಿ மனுஷர்களுக்கு நேரிட்ட பாவங்களிலிருந்து, ಮನುಷ್ಯನಿಗೆ ಸಂಭವಿಸಿದಂತ ಎಲ್ಲಾ ಪಾಪಗಳಿಂದ, சாபங்களிலிருந்து, ಎಲ್ಲಾ ಶಾಪಗಳಿಂದ விடுதலையாக்கும்படியாக ಅದರಿಂದ ಬಿಡುಗಡೆ இனி ஒரு ಮಾಡಲಿಕ್ಕಾಗಿ சகோதரியை என் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ಇನ್ನೊಂದು ಸಹೋದರನ ದೇವರು ಹಲ್ಲೆಲೂಯಾ ಆರಿಸಿಕೊಂಡನು. சொல்லுவோமா? ಒಂದು ಹಲ್ಲೆಲೂಯಾ ಅಂತ ಹೇಳೋಣ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இதை சகோதரிகள் தெரிந்து கொள்ள வேண்டும். ಸಹೋದರಿಗಳನ್ನು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. இந்த ஆதியாகமம் எழுதின புஸ்தகத்தை பார்க்கும் பொழுது ಆದಿಕಾಂಡ ಪುಸ್ತಕವನ್ನ ನೋಡುವಾಗ ஆண்டவர் எல்லாவற்றையும் படைத்தார். ದೇವರು ಎಲ್ಲವನ್ನ ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದನು. இந்த உலகத்துல மனிதனுக்கு என்னெல்லாம் தேவையோ அத்தனையும் படைத்திருக்கிறார். ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಮನುಷ್ಯನಿಗೆ ಏನೆಲ್ಲ ಅಗತ್ಯವಾಗಿದೆ ಎಲ್ಲವನ್ನ ಆತನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದನು. படைத்து விட்டு அதை பார்க்கும் பொழுது ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದ ನಂತರ ಅದನ್ನು ನೋಡಿದಾಗ அழகாக இருந்தது. ಅದು ಬಹಳ ಸುಂದರವಾಗಿ ರಮ್ಯವಾಗಿ கடலை ಕಾಣಿತು. பார்ப்பதற்கு அழகாக ಅದು இருந்தது. ನೋಡುವಾಗ ಬಹಳ ರಮ್ಯವಾಗಿ பூமியை ಕಾಣಲ್ಪಟ್ಟಿತು.
பார்ப்பதற்கு அழகாக இருந்தது. ಭೂಮಿ ನೋಡುವಾಗ ಸುಂದರವಾಗಿ அவர் ಕಾಣಲ್ಪಟ್ಟಿತು. உண்டாக்கின எல்லா அவருடைய படைப்புகளையும் பார்க்கும் பொழுது மிகவும் அழகாக இருந்தது. ಆತನು ಉಂಟು ಮಾಡಿದ ಎಲ್ಲಾ ಸೃಷ್ಟಿಗಳನ್ನು ನೋಡುವಾಗ ಬಹಳ ರಮ್ಯವಾಗಿ ಕಾಣಲ್ಪಟ್ಟಿತು. அப்ப ಆண்டவர் யோசித்தாரு, ಆಗ ದೇವರು ಯೋಚನೆ நான் ಮಾಡಿದನು, இவ்வளவு அழகா படைச்சிருக்கேன், ಇವನ್ನೆಲ್ಲ ನಾನು ಸುಂದರವಾಗಿ ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದ್ದೇನೆ, பார்ப்பதற்கு ரொம்ப அழகா இருக்கு, ನೋಡುವುದಕ್ಕೆ ಬಹಳ ರಮ್ಯವಾಗಿದೆ. சோ இதையெல்லாம் ஆளுகை செய்யும்படியாக, ಇವುಗಳನ್ನೆಲ್ಲ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ, ಅನುಭವಿಸುಂಬಡಿயாக, ಇವುಗಳನ್ನೆಲ್ಲವನ್ನ இதிலே ಅನುಭವಿಸುವುದಕ್ಕಾಗಿ, அவர்கள் சந்தோஷப்படும்படியாக ಇವೆಲ್ಲ ಕಾರ್ಯಗಳು ಸಂತೋಷ ಪಡುವುದಕ್ಕಾಗಿ ஒரு மனிதன் இருந்தால் நன்றாயிருக்குமே என்று ஒரு யோசித்தார். ಮನುಷ್ಯನಿದ್ದರೆ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತದೆ ಎಂದು ಆಲೋಚನೆ ஆகையால ಮಾಡಿದನು. தான் தேவன் மனிதனை இந்த உலகத்துல ಆದ உண்டாக்கினார். ಕಾರಣವೇ ದೇವರು ಮನುಷ್ಯನನ್ನ ಉಂಟು சரி, ಮಾಡಿದನು. மனிதனை உண்டாக்கி ஆண்டவர் சும்மா இருக்கவில்லை. ಮನುಷ್ಯನ ಉಂಟು ಮಾಡಿದ ನಂತರ ದೇವರು ಸುಮ್ಮನೆ ಇರಲಿಲ್ಲ. அவருடைய சாயலாக அவர் உருவாக்கி இருக்கிறார். ಆತನ ಸ್ವಾರೂಪ್ಯವಾಗಿ ಆತನನ್ನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದನು. இந்த மனிதன் யாரோடு உறவு கொள்ளுவான், ಈ ಮನುಷ್ಯನ್ ಯಾರೊಟ್ಟಿಗೆ யாரோடு பேசுவான், ಯಾರೊಟ್ಟಿಗೆ யாரோடு ಮಾತನಾಡುತ್ತಾನೆ, பழகுவான், ಯಾರೊಟ್ಟಿಗೆ ಆತನು யாரோடு தன்னுடைய நேரங்களை செலவழிப்பான். ಯಾರೊಟ್ಟಿಗೆ ಸಮಯಗಳನ್ನ ವೆಚ್ಚ ಮಾಡುತ್ತಾನೆ. இப்ப நீங்களே சொல்லுங்களேன். ಈಗ ನೀವೇ ಹೇಳ್ರಿ. நம்ம வீட்டுல நிறைய செடி இருக்கு, ನಮ್ಮ ಮನೇಲಿ ಅನೇಕ ಒಂದು நிறைய ಗಿಡಗಳು ಉಂಟು, பழங்கள் இருக்கு, ಅನೇಕ ಹಣ್ಣುಗಳು ಉಂಟು. அங்க போலாம், ಅಲ್ಲಿ ಹೋಗಬಹುದು, பார்க்கலாம், ನೋಡಬಹುದು, எவ்வளவு அழகா இருக்குது என்று ಎಷ್ಟೋ சொல்லலாம். ಸುಂದರವಾಗಿದೆ ಅಂತ அத ಹೇಳಬಹುದು, பார்த்து நம்ம ಅದನ್ನ ரசிக்கலாம். ನೋಡಿ ನಾವು ರಚಿಸಬಹುದು. ஆனா ಆದ್ರೆ அதனோடு கூட ಅದರ ಜೊತೆಗೆ நாம் சம்பந்தம் கொள்ள ನಾವು முடியாது. ಸಂಬಂಧ நம்முடைய ಪಡಲಾಗುವುದಿಲ್ಲ. துக்க நஷ்டங்களை பகிர்ந்து கொள்ள ನಮ್ಮ முடியாது. ದುಃಖ ಕಷ್ಟ ನಷ್ಟಗಳನ್ನ ಹಂಚಿಕೊಳ್ಳೋದಿಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. அப்படி என்றால் அந்த தனிமையா இருக்கிற மனிதனுக்கு ಪ್ರತ್ಯೇಕವಾಗಿರುವಂತ ಮನುಷ್ಯನಿಗೆ ஒரு மனுஷி வேண்டும் என்று ஆண்டவர் தீர்மானம் ಒಬ್ಬ பண்ணினார். ಮನುಷ್ಯ ಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ತೀರ್ಮಾನಿಸಿದನು. ஒரு மனுஷனையே உருவாக்கி இருக்கலாம். ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನನ್ನೇ ஆனா ஆண்டவருடைய ರೂಪಿಸಬಹುದಾಗಿತ್ತು. யோசனைகள் பாருங்க. ಅದು ದೇವರ ಒಂದು ಆಲೋಚನೆಯನ್ನ ನೋಡ್ರಿ. ஒரு பெண்ணை உருவாக்க வேண்டும் என்று ಒಂದು யோசித்தார். ಸ್ತ್ರೀಯನ್ನ ಉಂಟು ஒரு ಮಾಡಬೇಕೆಂಬುದು மனுஷியை ಯೋಚಿಸಿದನು. உருவாக்க வேண்டும் ಒಂದು என்று யோசித்தார். ಮನುಷ್ಯನ ಉಂಟು ಮಾಡಬೇಕೆಂದು ಆಲೋಚನೆಗೊಂಡನು. ஆண்டவர் மனுஷியை உண்டாக்குனது எதற்காக? ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಮನುಷ್ಯನನ್ನ ಉಂಟು ಮಾಡಿದ ಯಾವ அவர் ಕಾರಣಕ್ಕಾಗಿ? உண்டு பண்ணின எல்லாவற்றையும் அனுபவிப்பதற்கு மாத்திரமல்ல, ಆತನು ಉಂಟು ಮಾಡಿದ ಎಲ್ಲವನ್ನ ಅನುಭವಿಸುವುದಕ್ಕೆ தன் ಮಾತ್ರವಲ್ಲದೆ சாயலாய் உருவாக்கப்பட்ட மனிதனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்படியாக, ತನ್ನ ಸ್ವಾರೂಪ್ಯದಲ್ಲಿ ಉಂಟು ಮಾಡಿದಂತ ಮನುಷ್ಯನಿಗೆ ಸಂತೋಷವನ್ನ அவளுக்கு ಕೊಡುವುದಕ್ಕಾಗಿ, சமாதானம் கொடுக்கும்படியாக, ಅವನಿಗೆ ಸಮಾಧಾನವನ್ನ அவர்களோடு ಕೊಡುವುದಕ್ಕಾಗಿ, கூட ஐக்கியமாய் இருக்கும்படியாக, ಆತನೊಟ್ಟಿಗೆ ಐಕ್ಯತೆ ஆண்டவர் ಉಳ್ಳವನಾಗಿರುವುದಕ್ಕಾಗಿ, படைத்த எல்லாவற்றையும் பார்த்து ಅನುಭವಿக்கும்படியாக, ದೇವರು ಉಂಟು ಮಾಡಿದ ಎಲ್ಲ ಸೃಷ್ಟಿಯನ್ನು ನೋಡಿ ಅನುಭವಿಸುವುದಕ್ಕಾಗಿಯೇ ஆண்டவர் மனுஷியை படைத்தாள். ದೇವರು ಮನುಷ್ಯನ ಉಂಟು ಮಾಡಿದನು. ஏவாளுக்கு ஒரு நல்ல பேர் உண்டு. ಅವಳಿಗೆ ಒಂದು ಒಳ್ಳೆ ಹೆಸರು ಉಂಟು. ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் ಆದಿಕಾಂಡ ಬರೆದಂತ ಪತ್ರಿಕೆ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 20வது வசனத்தை வாசியுங்கள். 20ನೇ ವಚನವನ್ನ ಓದ್ರಿ. ஆதாம் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான், ஏனெனில் அவள் ஜீவனுள்ளோர்க்கெல்லாம் தாயானவள். ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆதாம் எல்லாருக்கும் பெயர் சூட்டினார். ಆದಾಮನು ಎಲ್ಲದಕ್ಕೂ ಹೆಸರನ್ನ ಇಟ್ಟನು. ஆண்டவர் படைத்த உருவாக்கின உண்டு பண்ணின எல்லாவற்றுக்கும் பெயர் சூட்டினார். ದೇವರು ಸೃಷ್ಟಿಸಿದಂತ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳಿಗೂ ಆತನ ಹೆಸರನ್ನ ಇಟ್ಟನು. அதே போல தனக்காக உருவாக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கும் ஆதாம் பெயரை சூட்டினான். ತನಗಾಗಿ ಸೃಷ್ಟಿಸಲ್ಪಟ್ಟಂತ ಸ್ತ್ರೀಗೆ ಸಹ ಆದಾಮನು ಹೆಸರನ್ನ ಇಟ್ಟನು. ஏவாள் என்று சொல்லி பெயர் வைக்கிறார். ಹವ್ವ ಅಂತ ಹೇಳಿ ಹೆಸರನ್ನ ಇಟ್ಟನು. எவ்வளவோ பெயர்கள் இருக்கிறது. ಎಷ್ಟೋ ಹೆಸರುಗಳು ಇದ್ದಾಗಲೂ ஆதாம் ஏவாள் என்று ஏன் பெயரிட வேண்டும்? ಆದರೆ ಹವ್ವ ಎಂದು ಆದಾಮನು ಯಾಕೆ ಹೆಸರನ್ನ ಇಡಬೇಕು? அந்த வசனமே உங்களுக்கு அந்த ಅರ್ಥத்தை ಆ சொல்லுகிறது. ವಾಕ್ಯವೇ ನಿಮ್ಗೆ ಅರ್ಥಪೂರ್ವಕವಾಗಿ ತಿಳಿಸಿಕೊಡುತ್ತದೆ. ஏனெனில் ಯಾಕೆ ಅಂತ ಹೇಳುವಾಗ ಜೀವನುಳ್ಳೋರ್ಕೆல்லாம் ತಾಯಾನವೇ, ಬದುಕಿರುವವರೆಲ್ಲರಿಗೂ ಅವಳೇ ಮೂಲ ತಾಯಿಯಾಗಿದ್ದಾಳೆ. ಹವ್ವ ಅಂತ ಹೇಳುವಾಗ ಜೀವನುಳ್ಳ ಯಾವರಿக்கும் தாயானவள் என்று அர்த்தம். ಬದುಕಿರುವವರು ಎಲ್ಲರಿಗೂ ಆಕೆ ಮೂಲ ತಾಯಿ ಎಂಬುದಾಗಿ. முதலாய் உலகத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு பெண், ಮೊದಲ ಬಾರಿ ಸೃಷ್ಟಿಸಲ್ಪಟ್ಟಂತ ಒಂದು ಸ್ತ್ರೀ, முதலாக இந்த உலகத்திலே தோன்றப்பட்டவள் என்று கூட நாம் சொல்லலாம். ಮೊದಲ ಬಾರಿ ಆಕೆ ಸೃಷ್ಟಿಸಲ್ಪಟ್ಟವಳು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಬಹುದು. தாயாக இருக்க வேண்டியவள், ತಾಯಿಯಾಗಿ ಇರಬೇಕಾದವಳು, ஆனால் எப்படி ஆனாள் என்பதை வேதம் நமக்கு ಆದರೆ திட்டவட்டமாக சொல்லுகிறது. ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಬದಲಾದಳು ಎಂಬುದಾಗಿ ಸತ್ಯವೇದ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ತಿಳಿಸಿಕೊಡುತ್ತದೆ. ஆண்டவர் அவர்களை அழைத்து எல்லாவற்றையும் காண்பித்தார். ದೇವರು ಅವರನ್ನ ಕರೆದು ಎಲ್ಲವನ್ನ ತೋರಿಸಿಕೊಟ್ಟನು. எல்லாம் நீங்கள் அனுபவியுங்கள் என்று சொன்னார். ಇವುಗಳು ಎಲ್ಲವನ್ನ ನೀವು ಅನುಭವಿಸಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದನು. எல்லாம்
உங்களுக்காக நான் உருவாக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னார். ಇವುಗಳೆಲ್ಲವನ್ನ ನಿಮಗಾಗಿಯೇ ಸೃಷ್ಟಿಸಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದನು. ஆனால் ஒரே ஒரு கட்டளையை கொடுத்தார். ಆದ್ರೆ ಒಂದು ಮಾತ್ರ ಆಜ್ಞೆ ಮಾಡಿದನು. இந்த விருட்சத்தின் கனியை மாத்திரம் நீங்கள் புசிக்க வேண்டாம் என்று சொன்னார். ಈ ಫಲದ ಹಣ್ಣನ್ನ ಮಾತ್ರ ನೀವು ತಿನ್ನಬಾರದು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದನು. ஹalleluya ಹಾಲೆಲೂಯಾ ஹalleluya ಹಾಲೆಲೂಯಾ. கொஞ்சம் யோசித்திருக்கலாம் அவங்க. ಸ್ವಲ್ಪ ಯೋಚನೆ ಮಾಡಿರಬಹುದು ಅವರು. ஆண்டவர் இவ்வளவு கொடுத்திருக்கிறாரு. ದೇವರು ನಮಗೆ ಇಷ್ಟೊಂದು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ, எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. ಎಲ್ಲವನ್ನ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. இந்த உலகத்துல இப்ப அவங்க 2 பேர் தான் இருக்காங்க. ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಅವರಿಬ್ಬರು ಮಾತ್ರವಾಗಿದ್ದಾರೆ. அது அமெரிக்காவா இருந்தாலும் சரி, ಅದು ಅಮೆರಿಕವಾಗಿದ್ರು ಸರಿ, ஆப்பிரிக்காவா இருந்தாலும் சரி, ಅದು ಆಫ್ರಿಕಾವಾಗಿದ್ರು ಸರಿ, இந்தியாவா இருந்தாலும் ಅದು சரி, ಇಂಡಿಯಾವಾಗಿದ್ದರೂ ಸರಿ, இந்த ஹோல் வேர்ல்ட்ல பாத்தீங்கன்னா ಪೂರ್ಣ ಪ್ರಪಂಚದಲ್ಲೇ ನೋಡುವಾಗ ஆண்டவர் உருவாக்கப்பட்ட பிற்பாடு ದೇವರು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದ ನಂತರವಾಗಿ அவங்க 2 பேர் தான் இருக்கிறாங்க. ಅವರು ಇಬ್ಬರಾಗೇ ಇದ್ದಾರೆ. பார்க்கிற தூரத்துக்கு அனுபவிச்சிருக்கலாம், பார்க்கிற தூரத்துக்கு அவர்கள் அனுபவிச்சிருக்கலாம். ನೋಡುವಷ್ಟು ದೂರಕ್ಕೆ ಅವರು ಅನುಭವಿಸಿರಬಹುದಾಗಿತ್ತು. ஏதேன் ಏದೇನ್ ஒரு ಬಂದು செழிப்பான ஒரு இடம், ಒಂದು ಸಮೃದ್ಧಿ அநேக நீர்க்கால்கள் அதில் இருக்கிறது, ಅನೇಕ ನೀರಿನ அநேக கனிகள் அதில் இருக்கிறது, ಅನೇಕ ಫಲಗಳಿರುವಂತ அநேக ಸ್ಥಳಗಳು, ஆசீர்வாதங்கள் அப்படி ಅನೇಕ இருக்கிறது. ಆಶೀರ್ವಾದಗಳು ಇರುವಂತ ಸ್ಥಳಗಳು. அப்படிப்பட்ட ஒரு தோட்டத்துல ஆண்டவர் கொண்டு போய் வைத்தார். ಅಂತ ಒಂದು ತೋಟದಲ್ಲಿ ದೇವರು ಅವರನ್ನ ಇಟ್ಟಿದ್ದನು. ஆண்டவர் என்ன சொன்னாரு? ಕರ್ತರು ಏನು ಹೇಳಿದರು? எல்லா இடத்துல இருப்பதை காட்டிலும் ಎಲ್ಲಾ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ இந்த ಇರುವುದಕ್ಕಿಂತಲೂ ஏதேனுக்குள்ள எல்லாமே இருக்கிறது ಈ என்று சொன்னார். ಏದೇನಲ್ಲಿ ಎಲ್ಲವೂ ಇದೆ உங்களுக்கு ಎಂಬುದಾಗಿ வேண்டி எல்லாமே இந்த ஏதோனில இருக்கிறது என்று ನಿಮಗೆ சொன்னார். ಬೇಕಾಗಿರುವ ಎಲ್ಲವನ್ನ ಏದೇನಲ್ಲೇ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದನು. ஆனா ஒரு ಕಂಡೀಷನ್ தான் கொடுத்தாரு. ಅದು ಒಂದು ಮಾತ್ರ ಆಜ್ಞಾಪಿಸಿದನು. இத மாத்திரம் நீங்க சாப்பிடாதீங்க, ಇದು ಮಾತ್ರ ನೀವು ತಿನ್ನಬಾರದು, இத மாத்திரம் நீங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார். ಇದನ್ನ ಮಾತ್ರ ನೀವು ತಿನ್ನಲೇಬಾರದು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದನು. ஆனா அவங்களுடைய கீழ்ப்படியாமை, ಆದ್ರೆ ಅವರ ಅವಿದ್ಯತೆಯಿಂದಲೇ, ஏன்னா இச்சை பாருங்களேன், ನೋಡ್ರಿ ಇಚ್ಛೆಯಿಂದಲೇ தோட்டத்தை சுத்தி வராங்க, ತೋಟವನ್ನ ಸಂಚರಿಸುತ್ತಾ ಬರ್ತಿರುವಾಗ எல்லாமே இருக்காங்க, ಎಲ್ಲವೂ ಇದೆ ಅಲ್ಲಿ. ஆனா அந்த விருட்சத்தின் கனி மாத்திரம் ரொம்ப அழகா இருக்கு. ಆದ್ರೆ ಆ ಒಂದು ಫಲ ಬಹಳ ಒಳ್ಳೆದಾಗಿ ಕಾಣಲ್ಪಟ್ಟಿತ್ತು, ரொம்ப அழகா இருக்கு, ನೋಡೋದಕ್ಕೆ ಬಹಳ ಸುಂದರವಾಗಿ ರಮ್ಯವಾಗಿ ಕಾಣಲ್ಪಟ್ಟಿತ್ತು. அந்த மரத்தையோ செடியோ பார்த்துட்டு இருக்காங்க, ಹಾಗೆಯೇ ಮರವನ್ನೇ ಗಮನಿಸುತ್ತಿದ್ದಾರೆ, நல்லா பார்த்துட்டு இருக்காங்க, ಚೆನ್ನಾಗಿ ಅವರು ಗಮನಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. போகிறதுக்கு அவங்க மனசு வரல, ಅಲ್ಲಿಂದ ಹೋಗ್ಲಿಕ್ಕೆ ಅವ್ರಿಗೆ ಮನಸ್ಸೇ ಬರ್ಲಿಲ್ಲ. இது ரொம்ப அழகா இருக்குது, ಏನಿದು ಬಹಳ ಸುಂದರವಾಗಿದೆಯಲ್ಲ, ಬಹಳ ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿದೆಯಲ್ಲ, ஒரு மல்கோவா மாம்பழம் மாதிரி நினைச்சுக்கங்க, ಒಂದು ಮಾವಿನ ಹಣ್ಣಿನ ರೀತಿಯಲ್ಲಿ ನೆನೆಸ್ರಿ, ஒரு ஆஸ்திரேலியன் ஆரஞ்சு மாதிரி நினைச்சுக்கங்க, ಒಂದು ಆಸ್ಟ್ರೇಲಿಯಾ ಒಂದು ಆರೆಂಜ್ ರೀತಿಯಲ್ಲಿ ಕಾಣಲ್ಪಡ್ತಿದೆ. இப்படி பார்ப்பதற்கு அழகான ஒரு ஃப்ரூட் மாதிரி அது இருக்கிறது, ಹೀಗೆ ಕಾಣಲಿಕ್ಕೆ ಒಂದು ಹಣ್ಣಿನ ರೀತಿಯಲ್ಲಿ ಕಾಣப்படுತ್ತದೆ. அப்படியே நின்னு அப்படியே சுத்தி பார்த்து வரும்போது அதை நின்னு அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க அம்மா. ಸುತ್ತು ಹಾಗೆ ನೋಡುತ್ತಾ ಬರುವಾಗ ಅದನ್ನ ಮಾತ್ರ ನಿಂತು ಹಾಗೆ ಪ್ರತ್ಯೇಕವಾಗಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. பிசாசு பார்த்துட்டே இருந்தாரு, ಸೈತಾನ್ ನೋಡ್ತಾನೆ ಇದ್ದನು, பார்த்துட்டே இருக்காரு, ಹಾಗೆ ನೋಡ್ತಾನೆ ಇದ್ದನು. அம்மா எல்லாம் பார்த்துட்டு வந்துச்சு, ಅಮ್ಮ ಅವರು ಎಲ್ಲವನ್ನ ನೋಡ್ತಾ ಬರ್ತಿರುವಾಗ இங்க வந்துட்டு ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಬರುವಾಗ மரத்தை பார்த்துட்டு ಈ ಮರವನ್ನ ನೋಡಿ அப்படியே நின்னுட்டு இருக்குது, ಹಾಗೆ ನಿಂತಿದ್ದಾರೆ. இதுகிட்ட நம்ம கொஞ்சம் பேசலாம், ಈಕೆ ಬಳಿ ಸ್ವಲ್ಪ ಮಾತನಾಡೋಣ, கொஞ்சம் நம்ம சம்பாஷிக்கலாம், ಈಕೆ ಬಳಿ ಸ್ವಲ್ಪ ಮಾತನಾಡೋಣ, ಚರ್ಚೆ ಮಾಡೋಣ. ஹalleluya ಹalleluya ஹalleluya ಹalleluya. இன்னைக்கு விசுவாசிகள் அப்படித்தான், ಹೀಗೆ ವಿಶ್ವಾಸಿಗಳು ಸಹ ಅದೇ அநேக ಪ್ರಕಾರವಾಗಿ காரியங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார், ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳು ಕರ್ತನು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾಗಲೂ ஆனா இருக்கிற இடத்துல இருக்கிறது கிடையாது, ಇರುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಅವರು ಇರೋದಿಲ್ಲ. அப்படியே சும்மா போயிட்டு வரலாம்னு போறாங்க, ಹಾಗೆ ಸುಮ್ನೆ ಹೋಗಿ ಬರೋಣ ಅಂತ ಹೋಗ್ತಾರೆ. கண்ணின் இச்சை, ಕಣ್ಣಿನ ಇಚ್ಛೆಗಳು, அது வாங்கலாமான்னு தோணுது, ಅದಂತ ಈಸ್ಕೊಳ್ಳೋಣ ಅಂತ, இது வாங்கலாமான்னு தோணுது, ಇದನ್ನ ಈಸ್ಕೊಳ್ಳೋಣ ಅಂತ ಯೋಚನೆ இங்க ಮಾಡ್ತಾರೆ. சாப்பிடலாமான்னு ಇಲ್ಲಿ தோணுது, ಊಟ ಮಾಡೋಣ ಅಂತ இங்க ಯೋಚನೆ ಮಾಡ್ತಾರೆ. குடிக்கலாமான்னு ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ தோணுது, ಕುಡಿಯೋಣ ಅಂತ ಯೋಚನೆ அத ಮಾಡ್ತಾರೆ. போட்டாதான் லைஃப் என்ஜாயாக மாறுது, ಅದನ್ನ ಹಾಕಿದ್ರೆ ಲೈಫ್ ಒಂದು ಸಂತೋಷವಾಗಿ இத ಬದಲಾಗ್ತದೆ. குடிச்சாதான் வேற மாதிரி லெவலுக்கு போகுது, ಇದನ್ನು ಕುಡಿದಾಗ್ಲೇ ಬೇರೆ ಒಂದು ಸ್ಥಾನಕ್ಕೆ ಹೋಗಬಹುದು ಅಂತ ನೆನೆಸ್ತಾರೆ. ஹalleluya ಹalleluya. இன்னைக்கு பிசாசானவன் வஞ்சித்து ಇವತ್ತು கொண்டிருக்கிறான், ಸೈತಾನಾದವನು ವಂಚಿಸುತ್ತಲೇ ಇದ್ದಾನೆ, விசுவாசிகளை வஞ்சித்து கொண்டிருக்கிறான், ವಿಶ್ವಾಸಿಗಳನ್ನ ವಂಚಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ, வாலிப பிள்ளைகளை வஞ்சித்து கொண்டிருக்கிறான், ಯವನಸ್ಥರನ್ನ ಅವನು ವಂಚಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. என்னென்னவோ சாக்கு போக்கு சொல்லி போயிடுறாங்க, ಏನೇನೋ ಉದಾಹರಣೆಗಳನ್ನ ಕೊಟ್ಟು ಹೋಗ್ತಾರೆ. இப்படிதான் பிசாசு ಹೀಗಾಗಿನೇ ಸೈತಾನನು பல சாக்கு போக்குகளை சொல்லி ஸ்திரீயோடு கூட பேசுகிறான், ಹಲವು ಕಾರ್ಯಗಳಿಂದ ಯುಕ್ತಿಯಾಗಿ ಆತನು ಮಾತನಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. கடந்து போகிறபடியினால் அப்படியே சொல்லி ಸಮಯ கொண்டிருக்கிறேன். ಹೋಗುತ್ತಿರುವುದರಿಂದ ಹಾಗೆ ಹೇಳ್ತೇನೆ. பாருங்க இந்த அம்மா என்ன செய்றாங்க, ನೋಡ್ರಿ ಅಮ್ಮ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆண்டவர் வந்து சொல்லிட்டாரு, ದೇವರು ಬಂದು ಹೇಳಿದ್ರು நீ சாப்பிட கூடாது, ನೀನು ಅದನ್ನ ತಿನ್ನಬಾರದು. ஆனா சர்ப்பம் சொல்லுது
சொல்லுது, ಅದು ಸರ್ಪವು ಹೇಳುತ್ತದೆ, நீங்க இத சாப்பிட்டு பாருங்களேன், ನೀನು ಇದನ್ನ ತಿಂದು ನೋಡ್ರಿ, இது ரொம்ப நல்லா இருக்கும், ಬಹಳ ಚೆನ್ನಾಗಿದೆ. நீங்க இத ருசி பார்த்த நாளிலே ನೀವು ಇದನ್ನ ರುಚಿ ನೋಡಿದ ದಿನದಲ್ಲಿ கண்கள் திறக்கப்படும் என்று சொல்றான். ನಿಮ್ಮ ಕಣ್ಣುಗಳು ತೆರೆಯಲ್ಪಡುತ್ತದೆ. அந்த அம்மா கண்ணு மூடிட்டா இருந்துச்சு, ಅಮ್ಮ ಕಣ್ಣು ಮುಚ್ಚೇ ಇತ್ತ. மூடிட்டு இருந்தா ஏதேன் தோட்டத்துல இருக்க முடியுமா? ಮುಚ್ಚಿದ್ರೆ ಏದೇನ್ ತೋಟದಲ್ಲಿ ಇರ್ತಿದ್ರ? நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். ನಿಮ್ಮನ್ನ ನೋಡಿ ಒಂದು ಪ್ರಶ್ನೆ இந்த ಕೇಳ್ತೇನೆ. ஜீவ விருட்சத்தின் கனியை பார்க்கும் வரைக்கும் ಈ ಜೀವ ವೃಕ್ಷದ ಹಣ್ಣನ್ನು ನೋಡುವವರೆಗೂ கண்ணு மூடி இருந்துச்சா திறந்து இருந்துச்சா? ಅವಳ ಕಣ್ಣು ಮುಚ್ಚಿತ್ತ ತೆರೆಯಲ್ಪಟ್ಟಿತ್ತ? சொல்லுங்கம்மா, ಹೇಳ್ರಿ, பேசுங்களேன், ಮಾತನಾಡ್ರಿ. ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. அவளுடைய ஆவியின் கண்கள் திறக்கப்பட்டிருந்தது. ಅವರ ಆತ್ಮಿಕ ಕಣ್ಣು ತೆರೆಯಲ್ಪಟ್ಟಿತ್ತು. எது பார்த்தாலும் அழகா இருந்துச்சு. ಏನ್ ನೋಡಿದ್ರೂ ಸುಂದರವಾಗಿ அவருடைய ಕಾಣಲ್ಪಟ್ಟಿತು. வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவளாய் உலாவி ದೇವರ கொண்டிருக்கிறாள். ವಾಕ್ಯಕ್ಕೆ ವಿಧೇಯರಾಗುವ ಕಾರ್ಯಕ್ಕೆ ಮಾತ್ರ ಕಣ್ಣು ஆனா ತೆರೆಯಲ್ಪಟ್ಟಿತು. எப்போ பிசாசு வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கிறோமோ, ಯಾವಾಗ ಸೈತಾನನ ಮಾತಿಗೆ அந்த ಕಿವಿ ಕೊಡ್ತೀವೋ, நயவஞ்சகன் வார்த்தைக்கு செவி ಆ கொடுக்கிறோமோ, ಯುಕ್ತಿ ಉಳ್ಳವನಿಗೆ அந்த ನಾವು ಕಿವಿ மோச ಕೊಡ್ತೀವೋ, போக்குறவன் வார்த்தைக்கு ಆ செவி கொடுக்கிறோமோ, ಮೋಸಗಾರನಿಗೆ ನಾವು ಕಿವಿ ಕೊಡ್ತೀವೋ. இப்ப இவர் சொல்றாரு, ಈಗ ಈತನು ಹೇಳ್ತಾನೆ, நீ இந்த தோட்டத்துல என்னத்த சாப்பிட்டாலும் ಈ ತೋಟದಲ್ಲಿ ನೀನೇನೇ ತಿಂದ್ರು ஒரு யூஸ் கிடையாது, ಯಾವ ಪ್ರಯೋಜನವೂ உன் ಇಲ್ಲ. கண்ணு மூடிட்டு தான் ನಿನ್ನ இருக்கும். ಕಣ್ಣು ಮುಚ್ಚೇ ಇರುತ್ತದೆ. ஆனா அவர் சாப்பிடாதன்னு சொன்னாரே, ಅವ್ರು ತಿನ್ನಬಾರ್ದಂತ ಹೇಳಿದ್ರಲ್ಲ, அத நீ சாப்பிட்டினா ಅದನ್ನು ನೀನ್ ತಿಂದಾಗಲೇ உன் கண்கள் திறக்கப்படும். ನಿನ್ನ ಕಣ್ಣುಗಳು ತೆರೆಯುತ್ತವೆ. ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. இந்த சகோதரிங்க தான் ரொம்ப ஏமாறுறது. ಈ ಸಹೋದರಿಗಳೇ ಬಹಳ ಏಮಾರೋದು. புருஷமார்கள் அவ்வளவு ஏமாந்து போக மாட்டாங்க. ಪುರುಷರು ಅಷ್ಟೊಂದು ಏಮಾರೋದಿಲ್ಲ. கிறிஸ்மஸ் வந்துருச்சு இல்லீங்களா? ಕ್ರಿಸ್ಮಸ್ ಹಬ್ಬ ಬಂತಲ್ಲ, எல்லாம் புடவை வாங்கணும், ಎಲ್ಲರೂ ಸ್ಯಾರಿನ துணி வாங்கணும், ಬಟ್ಟೆನ வீட்டுக்கு ஒயிட் அடிக்கணும், ಮನೆಗೆ ವೈಟ್ ವಾಶ್ ಮಾಡಬೇಕು, பலகாரங்கள் சுடணும். ಅನೇಕ எங்க ಫಲಹಾರಗಳನ್ನು வீட்ல ஒரு ಸುಡಬೇಕು. பாப்பா சொல்லுது, நீங்க வாங்க மாட்டீங்க, நானாவது வாங்கிடுறேன். அல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. வாஞ்ச ಅಂತ ದಾಹ. ஏசப்பா பிறந்திருக்காரு. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಜನಿಸಿದ್ದಾನೆ. அவர் எதுக்கு பிறந்திருக்கிறாருன்னு தெரியல, ಅವ್ರು ಯಾಕೆ ಹುಟ್ಟಿದ್ದಾನೆ ಅಂತ ಅವ್ರಿಗೆ ஆனா ಗೊತ್ತಿಲ್ಲ. என் புள்ள துணி போடணும். ಆದ್ರೆ ನನ್ನ ಮಕ್ಕಳು ಬಟ್ಟೆ ಹಾಕಬೇಕು. அல்லேலூயா. ஹalleluya. என் மகன் போடணும், ನನ್ನ ಮಗ என் ಹಾಕಬೇಕು, மகன் போடணும். ನನ್ನ ಮಕ್ಕಳ அவங்க ಹಾಕಬೇಕು. ரெண்டு பேர் போடுறாங்களே இல்லையோ, நான் போடணும். ಅವರಿಬ್ಬರು ಹಾಕೋದಿಲ್ಲ, ನಾನಾದ್ರೂ ಹಾಕಬೇಕು. Praise the Lord. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. பண்டிகை கிறிஸ்தவர்கள். ಹಬ್ಬದ ಒಂದು ವಿಶ್ವಾಸಿಗಳು. Hallelujah. ஹalleluya. இந்த அம்மா இப்படிதான். ಈ ಅಮ್ಮ ಈ ರೀತಿಯಾಗಿ ஆண்டவர் எவ்வளவு ஒரு அதிகாரத்தை கொடுத்தாரு, ದೇವರು ಎಷ್ಟೋ ಒಂದು ಅಧಿಕಾರವನ್ನು எவ்வளவு ஒரு ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ, அழகான தோட்டத்தை கொடுத்தாரு. ಎಷ್ಟು ಸುಂದರವಾದಂತ ತೋಟವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದನು. ஐயோ, மைசூர் மகாராஜா பேலஸ் கூட அப்படி இருக்காதுங்க. ಮೈಸೂರು ಮಹಾರಾಜ ಪ್ಯಾಲೇಸ್ ಸಹ ಆ நம்ம ರೀತಿಯಾಗಿರೋದಿಲ್ಲ. லால்பாக் கோல்டன் சிட்டி கூட அப்படி இருக்காதுங்க. ನಮ್ಮ ಲಾಲ್ಬಾಗ್ ಗೋಲ್ಡನ್ ಸಿಟಿ ಸಹ ಆ ರೀತಿಯಾಗಿರೋದಿಲ್ಲ. இந்த வேர்ல்ட்ல ரொம்ப அழகா இருக்கும் நியூசிலாந்துன்னு சொல்றாங்க. ಈ ಪ್ರಪಂಚದಲ್ಲಿ ಸುಂದರವಾದ ಸ್ಥಳ ನ್ಯೂಜಿಲ್ಯಾಂಡ್ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. நியூசிலாந்துல கூட எனக்கு தெரிஞ்ச ஒரு பாப்பா இருக்கு. ನ್ಯೂಜಿಲ್ಯಾಂಡ್ ಸಹ ನನ್ಗೆ ಗೊತ್ತಿರುವಂತ ಮಗಳು ಉಂಟು. அது கூட சொல்றேன், ஆண்டி நான் சர்ச்ல மினிஸ்ட்ரி பண்ண வந்தேன், நான் சர்ச்ல தான் இருக்கிறேன். ಆಂಟಿ ನಾನು ಸಭೆಯಲ್ಲಿ ಮಿನಿಸ್ಟ್ರಿ ಮಾಡಲು ಬಂದಿದ್ದೇನೆ, ಸಭೆಯಲ್ಲೇ ಇದ್ದೇನೆಂಬುದಾಗಿ. இப்படி எத்தனை அழகான இடங்கள் கூட ஒரு மனிதனுக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியாது. ಇಂಥ ಸುಂದರವಾದ ಸ್ಥಳಗಳು ಸಹ ಮನುಷ್ಯನಿಗೆ ಸಂತೋಷವನ್ನು ಕೊಡೋದಿಲ್ಲ, கொடுக்க முடியாது, ಸಮಾಧಾನವನ್ನು ಕೊಡೋದಿಲ್ಲ. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல மனிதனை படைத்து மனுஷியை படைத்து என் ஆண்டவர் வைத்திருந்தார். ಅಂತ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಮನುಷ್ಯನ ದೇವರು ಉಂಟು ಮಾಡಿ ಇಟ್ಟಿದ್ದನು. பாருங்க, பிசாசுக்கு அவர்கள் செவி கொடுத்தார்கள். ನೋಡ್ರಿ, ಅವರು ಸರ್ಪಕ್ಕೆ சாத்தானுக்கு அவர்கள் செவி கொடுத்தார்கள். ಸೈತಾನನಿಗೆ ಕಿವಿ ಕೊಟ್ಟರು. அந்த நயவஞ்சகனுக்கு அவர்கள் செவி கொடுத்தார்கள். ಕುಯುಕ್ತಿ ಉಳ್ಳವನಿಗೆ ಅವರು ಕಿವಿ ಕೊಟ್ಟರು. எவ்வளவு நைசா பேசி விசுவாசிகளை கூட்டின்னு போறாங்க ಎಷ್ಟು தெரியுங்களா? ನಯವಂಚಕವಾಗಿ ಮಾತನಾಡಿ ವಿಶ್ವಾಸಿಗಳು ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗ್ತಾರೆ. ஏமாந்து போற விசுவாசிகள் இருக்கிற வரைக்கும் ஏமாந்து போகிற பிசாசானவன் இருப்பான் உலகத்துல. ಏಮಾರಿ ಹೋಗುವಂತ ವಿಶ್ವಾಸಿಗಳು ಇರುವವರೆಗೂ ಏಮಾರಿಸುವಂತ ಸೈತಾನನು ಸಹ ಇರುತ್ತಾನೆ. முதலா இந்த உலகத்துல தோன்றினவள் ஏமாந்து இருக்கிறாள். ಮೊದಲ ಬಾರಿ ಜನಿಸಿದಂತ ಅವಳೇ ಏಮಾರಿದ್ದಾಳೆ. நீங்களும் நானும் அப்படி ஏமாந்து போக கூடாது என்று தான் ஆண்டவர் பிறந்திருக்கிறார். ನೀವು ನಾವು ಹಾಗೆ ಏಮಾರಬಾರದೆಂಬುದಾಗಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಜನಿಸಿದನು. ஹalleluya. ஹalleluya. எவ்வளவு அழகா அந்த வசனம் சொல்லுகிறது. 3-5வது வசனம். ಎಷ್ಟು ಸುಂದರವಾಗಿ 3-5 உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் ನಿಮ್ಮ ಕಣ್ಣುಗಳು ತೆರೆಯುತ್ತವೆ நீங்கள் நன்மை தீமை அறிந்து ನೀವು ಒಳ್ಳೆದರ ಕೆಟ್ಟದರ ಭೇದವನ್ನು தேவர்களைப் போல இருப்பீர்கள் ನೀವು என்றும் ದೇವರ ಹಾಗೆ ಇರುವಿರಿ ಎಂಬುದಾಗಿ தேவன் அறிவார் என்றது. ದೇವರಿಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತುಂಟು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದನು. ஹalleluya. 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 அப்ப இஸ்ரியானல் என்ன செய்றா? ಆಗ ಸ್ತ್ರೀಯಾದವಳು ಏನ್ ಮಾಡುದು? அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் ಆ ಹಣ್ಣು ತಿನ್ನುವುದಕ್ಕೆ பார்வைக்கு ಉತ್ತಮವಾಗಿಯೂ இன்பமும் ನೋಡುವುದಕ್ಕೆ ರಮ್ಯವಾಗಿಯೂ புத்தியை தெளிவிக்கிறதற்கு ಜ್ಞಾನೋದಯಕ್ಕೆ ಅಪೇಕ್ಷಿಸತಕ್ಕದಾಗಿಯೂ இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் ಅದು இருக்கிறது என்று கண்டு ಅಪೇಕ್ಷಿಸಪಡತಕ್ಕದಾಗಿ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ
ತಿಳಿದಳು. பிசாசு ஒண்ணுதாம்மா சொன்னான், ಸೈತಾನನು ಒಂದೇ ಹೇಳಿದ್ದು, உன் கண்கள் திறக்கப்படும் சொன்னான். ನಿನ್ನ ಕಣ್ಣು ತೆರೆಯಲ್ಪಡುತ್ತದೆ ಅಂತ ಹೇಳಿದ್ದು. பாருங்க அந்த வசனம் அழகா சொல்லுது. ಆದ್ರೆ ವಾಕ್ಯ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ உன் ಹೇಳುತ್ತದೆ, கண்ணு திறந்துருச்சுன்னா ನಿನ್ನ ಕಣ್ಣು ತೆರೆದಾಗ இது நல்லது கெட்டதுன்னு உனக்கு தெரிஞ்சிரும்னு சொன்னான். ನಿನಗೆ ಒಳ್ಳೆದು ಕೆಟ್ಟದ ಭೇದವನ್ನ ஆனா ಅರಿತುಕೊಳ್ಳುತ್ತೀಯ இந்த ಅಂತ அம்மா ಹೇಳಿದ್ರು. என்னன்னா யோசிக்கிறாங்க ಆದ್ರೆ ಈ பாருங்க. ಅಮ್ಮವ್ರು ಏನೆಲ್ಲಾ ಯೋಚನೆ ಮಾಡ್ತಾರೆ ನೋಡಿ. அந்த விருட்சம் ಆ ಹಣ್ಣು சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும், ತಿನ್ನುವುದಕ್ಕೆ ಉತ್ತಮವಾಗಿ, சாப்பிட்டே பார்க்கல ಇನ್ನು இன்னும். ತಿನ್ನೇ ನೋಡ್ಲಿಲ್ಲ, ஆனா ಆದ್ರೆ சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும்னு யோசித்தாங்க. ನೋಡೋದಕ್ಕೆ ಉತ್ತಮವಾಗಿರುತ್ತದೆ ಎಂದು ಯೋಚನೆ ஹோட்டலுக்கு ಮಾಡಿದ್ರು. போயிருக்கவே மாட்டீங்க, ಹೋಟೆಲ್ಗೆ ಹೋಗಿರುವುದಿಲ್ಲ, யாரோ சொன்னாங்கன்னு ಯಾರೋ ಹೇಳುದಂತ ಹೇಳಿ பிரியாணி சாப்பிட போறாங்க. ಬಿರಿಯಾನಿ ತಿನ್ನಲು ಹೋಗ್ತಾರೆ. மறுநாள் தான் தெரியாது பிரியாணியோட பிரதிபலன் என்னன்னு சொல்லி. ಮಾರನೇ ದಿನ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ ಆ ಬಿರಿಯಾನಿನ ಒಂದು அந்த ಪ್ರತಿಫಲ ஹோட்டல் ஃபுட் ಏನೆಂಬುದಾಗಿ. எப்படி இருந்துச்சுன்னு மறுநாள் தான் தெரியுது. ಆ ಹೋಟೆಲ್ ಫುಡ್ ಹೇಗಿರ್ತದೆ ಅಂತ ಮಾರನೇ ದಿನನೇ தயவு ಗೊತ್ತಾಗುತ್ತದೆ. செஞ்சு ஏமாந்து போயிடாதீங்க. ದಯಮಾಡಿ ಏಮಾರಿ உன் ಹೋಗಬೇಡಿ. வீட்ல பண்ற பிரியாணியை விட ನಿಮ್ಮ ಮನೇಲಿ ಮಾಡುವಂತ உன் ಬಿರಿಯಾನಿ, அம்மா உனக்கு போடுற பிரியாணியை விட ಅಮ್ಮ ಮಾಡುವಂತ உன் ಬಿರಿಯಾನಿಗಿಂತ, அப்பா உனக்கு வாங்கி தர்றதை விட ಅಪ್ಪ ಕೊಂಡು ತರುವಂತ ಕಾರ್ಯಗಳಿಗಿಂತಲೂ மற்றவங்க உனக்கு கொடுக்கவே முடியாது. ಬೇರೊಬ್ಬರು ನಿಂಗೆ ಕೊಡಲಿಕ್ಕೆ அது ಆಗೋದಿಲ್ಲ. சபையானாலும் சரி, ಅದು ಸಭೆಯಾದ್ರೂ அது ಸರಿ, வீடானாலும் ಅದು சரி, ಮನೆಯಾದ್ರೂ ಸರಿ, விசுவாசிகளே கற்றுக்கொள்ளுங்க. ವಿಶ್ವಾಸಿಗಳೇ This ಕಲಿತುಕೊಳ್ಳಿರಿ. is your house. ಇದೇ ನಿಮ್ಮ ಆತ್ಮಿಕ ಸಭೆ, உங்களுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சபை, ನಿಮಗಾಗಿ உங்களுக்காக ಆರಿಸಲ್ಪಟ್ಟಂತ ಸಭೆ, உருவாக்கப்பட்ட ஒரு ನಿಮಗಾಗಿ சபை. ರೂಪಿಸಲ್ಪಟ್ಟಂತ இந்த ಒಂದು ಸಭೆ. சபையில சாப்பிடுகிற உணவு உங்களுக்கு நன்மையை தருவதில்லை என்று ಈ சொன்னார். ಸಭೆಯಲ್ಲಿ ಕೊಡುವಂತ நீங்கள் ಆಹಾರ எங்கு ನಿಮಗೆ ಒಳ್ಳೆ போனாலும் ತರುವುದಿಲ್ಲ சரி, ಅಂದ್ರೆ ನೀವು ಎಲ್ಲೇ ಹೋದರೂ ಸರಿ, எப்படிப்பட்ட வார்த்தை கேட்டாலும் ನೀವು சரி, ಎಂತ ಒಂದು ವಾಕ್ಯಗಳು எப்படிப்பட்ட ಕೇಳಿದರೂ ಸರಿ, ஆராதனையில் கலந்து கொண்டாலும் ನೀವು சரி, ಎಂತ ಒಂದು ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ಭಾಗವಹಿಸಿದ್ರು ಸರಿ, உண்மையாகவே உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுவதில்லை என்று நான் சொல்லுகிறேன். ನಿಜವಾಗಿ ನಿಮ್ಮ ಆತ್ಮಿಕ ಕಣ್ಣುಗಳು ತೆರೆಯಲ್ಪಡುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ನಾನು ಹೇಳುತ್ತೇನೆ. நம்ம சொல்றாங்க, ಅವರು ಹೇಳ್ತಾರೆ, புசிப்பதற்கு ತಿನ್ನುವುದಕ್ಕೆ நல்லது, ಉತ್ತಮವಾಗಿದೆ. எதெல்லாம் நல்லதோ, ಯಾವುದೆಲ್ಲ ಉತ್ತಮವಾಗಿದೆಯೋ, கண்ணின் பார்வைக்கு எதெல்லாம் நல்லதோ, ಕಣ್ಣಿನ ನೋಟಕ್ಕೆ ಯಾವುದೆಲ್ಲ ಚೆನ್ನಾಗಿದೆಯೋ, அதெல்லாம் உங்க வயிற்றுக்கு நல்லதா இருக்கு. ಅದೆಲ್ಲ ನಿಮ್ಮ ಹೊಟ್ಟೆಗೆ ಚೆನ್ನಾಗಿರೋದಿಲ್ಲ. பாஸ்டர் எங்களுக்கு சொல்வாரு, ಆಗಾಗ ಪಾಸ್ಟರ್ ನಮಗೆ ಹೇಳ್ತಾರೆ, கண்ணுல பாக்குறதெல்லாம் நல்லா இருக்காது, ಕಣ್ಣಿಗೆ ನೋಡುವಂತದೆಲ್ಲ அதெல்லாம் உங்க ಚೆನ್ನಾಗಿರೋದಿಲ್ಲ, வயிற்றுக்கு நல்லா ಅದು இருக்காது. ನಿಮ್ಮ ಹೊಟ್ಟೆಗೆ ಉತ್ತಮವಾದದಾಗಿರೋದಿಲ್ಲ. அம்மாவுக்கு தெரியும் எது நல்லது ಆದ್ರೆ கொடுக்கணும், ಅಮ್ಮಗೆ ಗೊತ್ತಿರುತ್ತೆ ಯಾವ್ದು அப்பாவுக்கு தெரியும் ಒಳ್ಳೆದಾಗಿರುತ್ತೆ, எந்த நல்லது என் பிள்ளைக்கு வாங்கின்னு வரணும் என்று சொல்லி. ಅಪ್ಪಗೆ ಗೊತ್ತು ಯಾವ್ದು ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯ ನಾನು ಕೊಂಡುಕೊಂಡು ಬರ್ಬೇಕು ಎಂಬುದಾಗಿ. கொஞ்சம் கை கால் மலஞ்சிட்டா போதும். ಸ್ವಲ್ಪ ಕೈ ಕಾಲು ಬೆಳೆದ್ರೆ ಸಾಕು. ಇದು ಶರ್ಟಾ, ಇದೆನ್ನ புடவையா, ಇದೇನು ಸ್ಯಾರಿನಾ, ಇದೆನ್ನ ಟಾಪಾ, ಇದು ಏನ್ ಟಾಪಾ, கேள்விங்களா கேக்குறீங்க. ಈ ರೀತಿಯಾಗಿ ಪ್ರಶ್ನೆ ಮಾಡ್ತೀರಾ? உங்களை இந்த உலகத்துக்கு கொண்டு வர எங்களை ஒரு கருவியாய் ஆண்டவர் ನಿಮ್ಮನ್ನ பயன்படுத்தியிருக்கிறார். ಲೋಕಕ್ಕೆ ತರುವುದಕ್ಕೆ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಒಂದು ಕಾರ್ಯವಾಗಿ தாய் ಉಪಯೋಗಿಸಿದ್ದಾರೆ. தகப்பனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதையும் இன்றைக்கு பிள்ளைகள் கொடுக்கிறது கிடையாது. ತಂದೆ ತಾಯಿಗೆ ಕೊಡಬೇಕಾಗಿರುವ ಘನತೆ ಮರ್ಯಾದೆನ ನೀವು அவங்க ಕೊಡೋದಿಲ್ಲ. வாயிலிருந்து வருகிற வார்த்தை தாய் தகப்பனை வேதனைப்படுத்துகிறது, துக்கப்படுத்துகிறது. ಬಾಯಿಗಳಿಂದ ಬರುವಂತ ಮಾತುಗಳು ತಂದೆ ತಾಯಿಗಳಿಗೆ ವೇದನೆ ದುಃಖವನ್ನ அன்றைக்கு ತರುವಂತದ್ದಾಗಿದೆ. இயேசப்பா அவர்கள் இருவரையும் படைத்து அவர்களை சந்தோஷமாக இருக்கத்தான் செய்தார். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಅವರಿಬ್ಬರನ್ನ ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿ ಸಂತೋಷವಾಗಿ ಇರಲಿಕ್ಕೆ ಉಂಟು ಮಾಡಿದನು. சரி, ಇವತ್ತು ಅಪ್ಪ ಅಮ್ಮ சபையில் இருக்கிற ஊழியக்காரன் ஊழியக்காரியானாலும் சரி, ಸಭೆಯಲ್ಲಿರುವಂತ ಸೇವಕರು நம்முடைய பிள்ளைகள் நன்றாய் இருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். ಮಕ್ಕಳು ಚೆನ್ನಾಗಿರ್ಬೇಕೆಂಬುದಾಗಿ நான் ಅವರು கொடுக்கிற ಯೋಚನೆ ಮಾಡ್ತಾರೆ. ஆவிக்குரிய ஆகாரம் ನಾನು ಕೊಡುವಂತ என் ಆತ್ಮಿಕ பிள்ளைகளை ஆத்மீக ಆಹಾರ ரீதியிலே பலப்படுத்த வேண்டும் ನನ್ನ என்று ಮಗುವನ್ನ நினைக்கிறார்கள். ಆತ್ಮಿಕ ರೀತಿಯಲ್ಲಿ ಬಲಪಡಿಸುವಂತದಾಗಿರುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ. ஊழியக்காரருக்கு ಮಾರ್ಕ್ போடுறதுக்கல்ல, ಸೇವಕರಿಗೆ ಒಂದು ಅಂಕೆ ಹಾಕುವುದಲ್ಲ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எங்க ஏசுரத்னம் பாஸ்டர் சொல்வாரு, ನಮ್ಮ ಯೇಸು ರತ್ನ ಪಾಸ್ಟರ್ போதகரை ಹೇಳ್ತಾರೆ, நம்பாதே போதகத்தை நம்பு என்று சொல்லுவார். ಬೋಧಕರನ್ನ ನಂಬಬೇಡ, ಬೋಧನೆಯನ್ನ ನಂಬು என்னத்தை ಎಂಬುದಾಗಿ. ஏற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை ஏற்றுக்கொள், ಏನ್ ನಿನ್ನ ಅಂಗೀಕರಿಸಬೇಕು என்னத்தை விட வேண்டுமோ அதை வாசற்படியிலே விட்டு விட்டு ஸ்தோத்திரம் போட்டு ಏನನ್ನ கடந்து ಬಿಡಬೇಕು போ. ಅದು ಬಾಗಿಲಲ್ಲೇ ಬಿಟ್ಟು ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿ ಹೋಗು. அதை விட்டுட்டு அந்நிய ஜனங்க மத்தியில வீட்டு கதை, சபை கதை, உறவு கதை எல்லாம் பேசக்கூடாது. ಅನ್ಯ ಜನರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಸಭೆಯ ಕುಟುಂಬ ಯಾವ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಮಾತನಾಡಬೇಡ್ರಿ. முதல்ல அது நல்லாதான் இருக்கும், ಮೊದಲದಾಗಿ ಅದು ಚೆನ್ನಾಗಿರುತ್ತದೆ, பார்க்கிறதுக்கு ரொம்ப இன்பமா இருக்கும். ನೋಡುವುದಕ್ಕೆ ಬಹಳ ಉತ್ತಮವಾಗಿ ஒரு ಕಾಣಲ್ಪಡುತ್ತದೆ. குடிகாரனுக்கு பியர் விஸ்கி பாட்டில் பார்த்தாவே இன்பமா இருக்கும், ಒಂದು ಕುಡುಕನಿಗೆ ನೋಡುವಂತೆ ಎಲ್ಲಾ ಆ ಕಾರ್ಯಗಳು ರಮ್ಯವಾಗಿ ಕಾಣಲ್ಪಡುತ್ತದೆ. சிரிக்கவே மாட்டான்.
மாட்டாங்க, ಆತನು ಕುಡಿದೋರೋದಿಲ್ಲ, வாங்கதான் போயிருப்பாங்க. ಅದನ್ನು ಕೊಂಡುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಹೋಗಿರ್ತಾನೆ. ஆனா அந்த கடையில போயிட்டு ಅದೇ ಅಂಗಡಿಗೆ ಹೋದಾಗ அந்த ஆல்கஹாலிக் பாட்டில பார்க்கும்போதே இன்பமா தான் இருக்கும். ಎಲ್ಲ ಬಾಟಲ್ ಗಳನ್ನ ನೋಡುವಾಗ ಬಹಳ ರಮ್ಯವಾಗಿ கங்கம்மா சர்க்கிள் இருந்து ಬೇಲ್ಕರೆ மட்டும் நிறைய ஆல்கஹாலிக் ஷாப் இருக்கு. ಈ ಗಂಗಮ್ಮ ಸರ್ಕಲ್ ಬೇಲ್ಕೆರೆ ಬಹಳ ಆ ರೀತಿಯಾದ ಅಂಗಡಿಗಳು ಉಂಟು. நாக்க சப்பிட்டு தான் அங்க நின்னுட்டு வாங்குறாங்க. ಎಲ್ಲ ನಾಲಿಗೆಯನ್ನು ಚಪ್ಪಿಸಿ போகும்போது வரும்போது பார்த்துட்டே போயிருவோம். ಹೋಗುವಾಗ್ಲೂ ಬರುವಾಗ್ಲೂ ಅವ್ರು ನೋಡ್ತಲೇ ಹೋಗ್ತೇನೆ. மனைவி பிள்ளைங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்களோ தெரியாது. ಹೆಂಡತಿ ಮಕ್ಕಳೆಲ್ಲ ಎಷ್ಟು ಕಷ್ಟಪಡ್ತಾರೋ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಅದು ನೋಡೋದಕ್ಕೆ ಉತ್ತಮವಾಗಿ ಕಾಣಲ್ಪಡುತ್ತದೆ. அவங்கள மாத்திரம் சொல்ல, ಅವನ್ನ ಮಾತ್ರ ಹೇಳೋದಿಲ್ಲ, நிறைய லேடிஸ்க்கு சொல்றேன். ಇವತ್ತು ಬಹಳ ಸ್ತ್ರೀಗಳನ್ನ ಕುರಿತು ಹೇಳ್ತೇನೆ. பார்த்தா ரொம்ப நல்லா தான் இருக்கும். ಎಲೆ ಅಡಿಕೆ ನೋಡಿದಾಗ ಬಹಳ ಉತ್ತಮವಾಗಿ ಕಾಣಲ್ಪಡುತ್ತದೆ. ಇನ್ನು வெத்தலை பாக்க விட முடியல, ಇನ್ನು ಎಲೆ ಅಡಿಕೆನ ಬಿಡೋದಕ್ಕೆ ಆಗ್ತಿಲ್ಲ, விட முடியல, ಆ ಹೂವನ್ನ ಬಿಡೋದಕ್ಕೆ ಆಗ್ತಿಲ್ಲ, விட முடியல, ನೇಲ್ ಪಾಲಿಶ್ ಗಳನ್ನ விட முடியல, ಲಿಪ್ಸ್ಟಿಕ್ ಅನ್ನ ಬಿಡೋದಕ್ಕೆ ಆಗ್ತಿಲ್ಲ. இதெல்லாம் எங்களுக்காகத்தான் ஆண்டவர் படைச்சார். ಎಲ್ಲವೂ ನನಗಾಗಿ. அன்னைக்கு அத கூட ஏதேன் தோட்டத்துல எல்லாம் படைச்சார் ಆಂಡவர். ಆ ದಿನದಲ್ಲೂ ಏದೆನ್ ತೋಟದಲ್ಲಿ ದೇವರು ಅದನ್ನು ಸಹ ಉಂಟು ಮಾಡಿದನು. ಆತನು ಆಜ್ಞಾಪಿಸಿದನು, ಅವರು அவங்களுக்கு சொல்லி இருக்கிறார், ಆತನು ಅವರಿಗೆ ಹೇಳಿದನು, கட்டளையா பிறப்பித்திருக்கிறார், ಆಜ್ಞಾ ಶಾಸನವಾಗಿ ಅವರಿಗೆ ಹೇಳಿದನು. இது ஏன் நான் உண்டு பண்ணின ஏன் தோட்டத்துல தான் இருக்குது, ಇದು ನಾನು ಉಂಟು ಮಾಡಿದ ನನ್ನ ತೋಟದಲ್ಲೇ ಇದೆ, தோட்டத்துல தான் இருக்குது, ನನ್ನ ತೋಟದಲ್ಲೇ ಇದೆ, நான் தான் இத உருவாக்கி இருக்கிறேன், ಅದನ್ನ ನಾನೇ ಉಂಟು ಮಾಡಿದ್ದೇನೆ, உண்டாக்கி இருக்கிறேன், ಅದನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದವನು ನಾನೇ. அது உனக்கு உரியதல்ல. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ಕರಗಳನ್ನು ತಟ್ಟುತ್ತಾ ದೇವರನ್ನು ನಿನಗೆ ಸ್ವಂತವಾದ, இந்த உலகத்துல படைக்கப்பட்டவை எல்லாம் உனக்குரியது என்று நீ நினைக்க கூடாது. ಲೋಕದಲ್ಲಿ ಉಂಟು ಮಾಡಿದ ಎಲ್ಲವೂ ನಿನಗೆ ಸ್ವಂತವಾದದನ್ನು ನೆನೆಸಬೇಡ್ರಿ. உலகத்தில் அநேகர் நினைச்சிட்டு இருக்காங்க, ಲೋಕದಲ್ಲಿ ಅನೇಕರು ನೆನೆಸ್ತಾರೆ, எல்லாம் கடவுள் தான படைச்சார், ಎಲ್ಲವನ್ನ ದೇವರೇ ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದ. ಅನುಭವಿ, ಅದನ್ನ ಹೋಗಿ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡಿ ಅನುಭವಿಸು. ஒரு நாள் வரப்போது பாருங்க, ಒಂದು ದಿನ ಬರುತ್ತದೆ ನೋಡ್ರಿ, பார்க்கிறதெல்லாம் இன்பமா தான் இருக்கும், ನೋಡುವುದೆಲ್ಲ ಉತ್ತಮವಾಗಿ நல்லதா தான் இருக்கும், ಅದು ರಮ್ಯವಾಗಿ ಕಾಣಲ್ಪಡುತ್ತದೆ. அதெல்லாம் உனக்கு ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு நல்லதல்ல. ಆದ್ರೆ ನಿನಗೂ ಆತ್ಮಿಕ ಜೀವಿತಕ್ಕೂ ಅದು ಒಳ್ಳೆಯದಲ್ಲ. புத்தியை தெளிவிக்கிறதற்கு, ಜ್ಞಾನೋದಯವಾಗುವುದಕ್ಕೆ, சிக்கப்படத்தக்க அப்படின்னு போட்டிருக்கு, ಅದು ಅಪೇಕ್ಷಿಸತಕ್ಕದಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ. தெளிஞ்சிருச்சுனா, ಜ್ಞಾನೋದಯವಾದಾಗ அவங்க எல்லாத்தையும் இச்சிக்க ஆரம்பிச்சிருவாங்க, ಅವರು ಎಲ್ಲವನ್ನ ಅಪೇಕ್ಷಿಸುವವರಾಗಿರ್ತಾರೆ. எதை பார்த்தாலும் ஆசை வந்துருது, ಏನ್ ನೋಡಿದ್ರೂ ಆಸೆ ಪಡ್ತಾರೆ. பார்த்தா இந்த புடவை வாங்கிரணும், ನೋಡಿದ್ರೆ ಆ ಸ್ಯಾರಿಯನ್ನು ಕೊಂಡ್ಕೊಳ್ಬೇಕು. இந்த ಅಯ್ಯಂಗಾರ್ ರೋಡ್ல போய் பாருங்களேன், ಅಯ್ಯಂಗಾರ್ ರೋಡ್ ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ನೋಡ್ರಿ, ಚಿಕ್ಕಪೇಟೆல போய் ಆ பாருங்க, ಚಿಕ್ಕಪೇಟೆಯಲ್ಲಿ ಹೋಗಿ ನೋಡಿ, ಇಡಿಚಿக்கிட்டே போறாங்கಮ್ಮ, ಹಾಗೆ ಒಬ್ಬರಿಗೊಬ್ರು ತಗುಲುತ್ತಾ ಹಾಗೆ ಹೋಗ್ತಾರೆ. முன்னால போறாங்களே அவங்க போட்டோன்னு இல்ல, ಮುಂದ್ಗಡೆ ಹೋಗ್ತಾ ಇದಾರೆ ಹೋಗ್ಲಿ ಅಂತ எக்ஸ்கியூஸ் ಹೇಳೋದಿಲ್ಲ. மீ கொஞ்சம் வழி விடுங்க நாங்க ஃபாஸ்டா போறோம்னு சொல்றது இல்ல, ದಯಮಾಡಿ ಸ್ವಲ್ಪ ಜಾಗ ಬಿಡ್ರಿ ಅಂತ ಹೇಳಿ ಮುಂದೆ அவ்வளவு ಹೋಗೋದಿಲ್ಲ. இக்கட்டா போயிட்டு இருக்காங்க, வாங்க. ಇಕ್ಕಟ್ಟಲ್ಲಿ ಓಡ್ತಾ ಇದ್ರೆ ಈಸ್ಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ. அதுல வேற அங்கங்க ஆணும் பெண்ணு நின்னுங்க, அம்மா இங்க வா, அக்கா இங்க வா, டிஸ்கவுண்ட் டிஸ்கவுண்ட் டிஸ்கவுண்ட், கிறிஸ்மஸ் சீசன் வெரி சீப் அப்படின்னு கூப்பிடுறாங்க. ಒಬ್ಬೊಬ್ರು ಅಲ್ಲಿ ನಿಂತು ಇಲ್ಲಿ ಡಿಸ್ಕೌಂಟ್ ಅಲ್ಲಿ ಡಿಸ್ಕೌಂಟ್ ಅಂತ ಹೇಳಿ ಕರೀತಾರೆ. ஏமாந்து போய் அமர்ற அம்மாமார் நிறைய பேர், ಏಮಾರಿ ಹೋಗುವಂತ ಅಮ್ಮ டிஸ்கவுண்ட் பார்த்து கடவுள போனினா ಡಿಸ್ಕೌಂಟ್ ನೋಡಿ ಅಂಗಡಿ ಒಳಗೆ ಹೋದ್ರೆ டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு வந்து ಅದೇ ನಿಮ್ಮನ್ನೇ ಡಿಸ್ಕೌಂಟ್ ಮಾಡಿ ಕಳಿಸ್ತಾರೆ. ஹalleluya ஹalleluya. எல்லாமே பேங்க்ல போயிரும், ಎಲ್ಲ ಬ್ಯಾಂಕ್ ಇಂದ ಎಲ್ಲ ಹೋಗುತ್ತದೆ, டிஸ்கவுண்டா போயிரும், ಎಲ್ಲ ಡಿಸ್ಕೌಂಟ್ ಆಗಿ ரொம்ப ಹೋಗುತ್ತದೆ. ஜாக்கிரதையா இருக்கணும் விசுவாசி, ಬಹಳ ಜಾಗೃತಿ எதை ಉಳ್ಳವರಾಗಿ செய்யணும், ಏನು ಮಾಡಬೇಕು, செய்யக்கூடாது, ಏನು ಮಾಡಬಾರದು, எதை வாங்கணும், ಏನು ಕೊಂಡುಕೊಳ್ಳಬೇಕು, எதை வாங்கக்கூடாது, ಏನು ಕೊಂಡುಕೊಳ್ಳಬಾರದು, எதை சாப்பிடணும், ಏನು ತಿನ್ನಬೇಕು, எதை சாப்பிடக்கூடாது, ಏನು ತಿನ್ನಬಾರದು. ஹalleluya 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 ஹalleluya. புரியுதுங்களா? ಅರ್ಥವಾಗುತ್ತಿದೆಯಾ? ನಮ್ಮ ಕಣ್ಣಿಗೆ ಎಲ್ಲ இப்படி தெரிஞ்சுச்சு, ಅಮ್ಮವರಿಗೆ ಕಣ್ಣಿಗೆ ಎಲ್ಲ ಈ ರೀತಿಯಾಗಿ ಕಾಣಲ್ಪಟ್ಟಿತು. இச்சிக்கப்படத்தட்ட விருட்சமா இருக்கிறது என்று ಅದು கண்டு ಉತ್ತಮವಾಗಿದೆ ಎಂದು ನೆನೆಸಿ அப்படியே கண்டுட்டு போயிட்டு இருந்தாலும் நான் கூட தப்பிச்சிட்டு இருந்திருப்பா. ಹಾಗೆ ನೋಡಿ ಹೋಗಿದ್ರೇನು ತಪ್ಪಿಸ್ಕೊಳ್ತಾ ಇದ್ರು. வேதம் என்ன அழகா சொல்லுது பாருங்க, ಸತ್ಯವೇದ ಎಷ್ಟು ಸುಂದರವಾಗಿ ಹೇಳ್ತಿದೆ ನೋಡಿ. என்று கண்டு ಅದನ್ನು ಅಪೇಕ್ಷಿಸಿ அதன் கனியை பறித்து ಅದನ್ನು ತಿಳಿದು ತೆಗೆದುಕೊಂಡು தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், ತನ್ನ ಸಂಗಡ ಇದ್ದ ಗಂಡನಿಗೂ ಕೊಡಲು புசித்து ಅವರು ತಿಂದು தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். ತನ್ನ ಗಂಡನಿಗೂ ಕೊಟ್ಟಳು. நிறைய வாட்டி பாஸ்டையா சொல்வாரு, ಅನೇಕ ಬಾರಿ ಪಾಸ್ಟಯ್ಯವರು நிறைய ಹೇಳ್ತಾರೆ, கல்யாணத்துல பிரசங்கம் பண்ணுவாரு, ಅನೇಕ ಮದುವೆಗಳಲ್ಲಿ என்கேஜ்மென்ட்ல பிரசங்கம் பண்ணுவாரு, ಒಂದು ಎಂಗೇಜ್ಮೆಂಟ್ ಗಳಲ್ಲಿ நான் என்னனாலும் எங்க மனைவிக்கு கொஞ்சம் வாங்கிட்டு வந்துருவேன், ಏನಾಗಿದ್ರು ಸ್ವಲ್ಪ எங்கன்னா சாப்பிட்டு நல்லா இருந்துச்சுன்னா மனைவிக்கு வாங்கிட்டு ಏನಾದ್ರು ತಿಂದು வந்துருவேன். ಚೆನ್ನಾಗಿದ್ರೆ ಅದನ್ನ ಅವ್ರಿಗೂ ತಗೊಂಡು ஆனா எந்த மனைவியும் அப்படி சொன்னது இல்ல, ಅದೇ ಯಾವ ಹೆಂಡತಿಯು ಆ ರೀತಿಯಾಗಿ ஆனா ಹೇಳೋದಿಲ್ಲ. ஏவாள் இருக்கா ಅದೇ ಅವಳ ಆ ರೀತಿಯಾಗಿದ್ದಾಳೆ. பாருங்க ನೋಡ್ರಿ, அந்த
கனிய பறிச்சு ಆ ಹಣ್ಣನ್ನ ಕಿತ್ಕೊಂಡು ಮೊದಲಾದ ಆಂಡರ್ எடுக்காதேனாரு. ದೇವರು ಹೇಳಿದ ಅದನ್ನ ತೆಗಿಬೇಡ, ಅದ ಪಾತಾಚಿ, ಅದನ್ನ ನೋಡಾಯ್ತು, ಇಚ್ಛಿತಾಚಿ, ಅದನ್ನ ಅಪೇಕ್ಷಿಸಿದ, நல்லதுன்னு ಅದು கண்டுகொண்டாயிச்சு. ಒಳ್ಳೇದೆಂದು ಉತ್ತಮವಾದ இப்ப பறிச்சும் ஆயிருச்சு. ಅದನ್ನ ಕಿತ್ಕೊಂಡಾಯ್ತು. சும்மாவா இருக்கும் ஆப்பிள் கையில இருந்தா? ಆ ಆಪಲ್ ಕೈಯಲ್ಲಿದ್ರೆ ಸುಮ್ನೆ ಇರಕ್ಕಾಗುತ್ತಾ? சும்மா இருக்குமா? ಸುಮ್ನೆ ಇರಕ್ಕಾಗುತ್ತಾ? ஆப்பிள் கையில இருந்தா சும்மா இருக்குமா? ಆ ಸೇಬು ಕೈಯಲ್ಲಿದ್ರೆ ಸುಮ್ನೆ என் கையில ஒரு சீத்தாப்பழம் இருந்தா சும்மாவே இருக்காதுமா. ನನ್ನ ಕೈಯಲ್ಲಿ ಸೀತಾಫಲ ಇದ್ರೆ ಸುಮ್ನೆ ಇರೋದಿಲ್ಲ. வாங்கின் வீட்டுக்கு வரதுக்குள்ளே வண்டியில இருக்கிற தண்ணி எடுத்து கழுவி சாப்பிட்டுடுவேன். ಅಬ್ಬ ಹಂಗ ಮನೆಗೆ ಬರೋದ್ರೊಳಗೆ ಗಾಡಿ ரொம்ப நல்ல சகோதரிகள். ನೀವೆಲ್ಲರೂ ಒಳ್ಳೆ ಸಹೋದರಿ. ஆப்பிள் இருந்தாலும் கையில வச்சிட்டு தான் இருப்பீங்க. ಆಪಲ್ ಆದ್ರೂ ಕೈಯಲ್ಲಿ நான் வச்சிருக்க மாட்டேன். ನಾನು ಇಡೋದಿಲ್ಲ. இந்த ஏவாளும் அப்படிதான். ಅವಳು ಆ ರೀತಿಯೇ, அவளுக்கு வச்சிருக்க முடியல. ಆಕೆ ಇಟ್ಟಿಡೋದಕ್ಕೆ எப்ப ಆಗ್ಲಿಲ್ಲ. சாப்பிடலாம்னு தோணுது. ಯಾವಾಗ ತಿನ್ಬೇಕು ಅಂತ பக்கத்துல இருக்கவனுக்கு பிளேட்ல சோறு வருதோ இல்லையோ, ಪಕ್ಕದಲ್ಲಿರುಗೆ ಪ್ಲೇಟ್ பந்திக்கு முந்திக்கணும்னு மடமடன்னு சாப்பிட்டுறது. ಪಂತಕ್ಕೆ ಮುಂದೆ ஏவாள் மாறுங்களே, ಅವಳನ್ನ ನೋಡ್ರಿ. இந்த அம்மா புசித்துட்டு ಅಮ್ಮ ಅವಳು ತಿಂದ ನಂತರ புருஷனுக்கு கொண்டு போகுது. ತರ ಗಂಡನಿಗೂ ಕೊಂಡು பாவம் இந்த அம்மாவுக்குள்ள, ಪಾಪ ಈ ಅಮ್ಮನೊಳಗೆ, இப்ப இந்த அம்மா மூலியமா புருஷனுக்குள்ள, ಅಮ್ಮನ ಮುಖಾಂತರ ಗಂಡನಿಗೆ. ஹalleluya, 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 ஹalleluya. அதுக்கு தான் புருஷமாரெல்லாம் கொஞ்சம் உஷாராவே இருக்கிறாங்க இப்ப. ಆದ ಕಾರಣ ಗಂಡಂದಿರೆಲ್ಲ ಬಹಳ ಹುಷಾರಾಗಿದ್ದಾರೆ. ஹalleluya, ஹalleluya. இது எங்கம்மா வாங்குனே? ಇದೆಲ್ಲಿಗೆ இது நல்லா இருக்குமா கேட்டு தான் சாப்பிடுறாங்க. ಇದು ಚೆನ್ನಾಗಿರುತ್ತದೆ ಅಂತ ಕೇಳಿ ತಿಂತಾರೆ. Praise the Lord, ஹalleluya, praise the Lord. ஹalleluya. ஏன்னா ஆதாம் இருந்த நாட்கள்ல ಅವಳಿದ್ದಂತ யாருமே ಕಾಲಘಟ್ಟಗಳಲ್ಲಿ இல்ல பாருங்க. ಯಾರು ಇಲ್ಲ ನೋಡ್ರಿ. ருசியா செய்யற மருமக்களும் இல்ல, ರುಚಿ ಮಾಡುವ ಅಡಿಗೆ ಮಾಡುವಂತ ಸೊಸೆಯರಿಲ್ಲ, தன்னோடு கூட பகிர்ந்து கொள்ள பிள்ளைகளும் இல்ல, ತನ್ನೊಟ್ಟಿಗೆ ಹಂಚಿಕೊಳ್ಳಲು ಮಕ್ಕಳೂ ಇಲ್ಲ, தனக்கு சந்தோஷத்தை கொண்டு வருகிற பேர பிள்ளைகளும் இல்ல. ತನ್ನ ಸಂತೋಷಕ್ಕೆ ತರುವಂತ ಮೊಮ್ಮಕ್ಕಳೂ ಇಲ್ಲ. அந்த அம்மா மூஞ்ச தான் பார்த்தாகணும். ಅಮ್ಮ ಮುಖವನ್ನೇ அம்மா ನೋಡ್ಬೇಕು, கொடுக்கறது தான் சாப்பிட்டாகணும். ಅಮ್ಮ ಕೊಡೋದನ್ನೇ ತಿನ್ಬೇಕು. இப்ப அம்மா கொண்டு வந்துருச்சு. ಅಮ್ಮ ಕೊಂಡ್ಕೊಂಡ್ ಬಂದ್ರು. ஐயா பாரு என்ன செய்யறாரு. ಅಯ್ಯ ನೋಡ್ರಿ ಏನ್ ಮಾಡಿದ್ರು. அம்மா கொண்டு வந்து கொடுக்கறாங்க. ಅಮ್ಮ ತಂದು ಕೊಟ್ಟದ್ದನ್ನ அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. ಆಗ ಅವರಿಬ್ಬರ ಕಣ್ಣುಗಳು ತೆರೆದವು. ஹalleluya, 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 ஹalleluya. பாருங்க, ನೋಡ್ರಿ, அதை புசிக்கும் வரைக்கும், ಅದು ತಿನ್ನುವವರೆಗೂ, பறிக்கும் வரைக்கும் ಅದನ್ನು ಕಿತ್ಕೊಳ್ಳುವವರೆಗೂ அவர்கள் ஆவிக்குரிய பிள்ளைகளாயிருந்தார்கள். ಅವರು ಆತ್ಮಿಕ ಮಕ್ಕಳಾಗಿದ್ದರು. தேவனை தரிசிக்கிறவர்களாயிருந்தார்கள். ದೇವರನ್ನ ದರ್ಶನ ಮಾಡುವಂತ தேவனோடு உறவு ಮಕ್ಕಳಾಗಿದ್ದರು. கொள்ளவர்களாயிருந்தார்கள். ದೇವರೊಟ್ಟಿಗೆ ಐಕ್ಯತೆ ಉಳ್ಳಂತ ஆனால் ಮಕ್ಕಳಾಗಿದ್ದರು. எப்பொழுது அதை புசித்தார்களோ, ಯಾವಾಗ ಅದನ್ನ ಅವರು ತಿಂದರು, அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது. ಅವರ ಕಣ್ಣುಗಳು ತೆರೆಯಲ್ಪಟ್ಟವು. இச்சை என்ன என்பது தெரிந்து விட்டது. ಆ ಇಚ್ಛೆಗಳು ಏನೆಂಬುದನ್ನು பாவம் ಅರ್ಥ என்ன ಮಾಡಿಕೊಂಡರು. என்பது தெரிந்து விட்டது. ಪಾಪ ಏನೆಂಬುದನ್ನು இன்பம் என்ன ತಿಳಿದುಕೊಂಡರು. என்பது தெரிந்து விட்டது. ಸಂತೋಷ ಏನೆಂಬುದನ್ನು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಂಡರು. இப்ப எல்லாம் தெரிந்த சூழ்நிலையில உட்கார்ந்து இருக்கிறாங்க. ಎಲ್ಲವನ್ನ ತಿಳಿದಂತ அப்ப ಪರಿಸ್ಥಿತಿ ஜாலியா ரவுண்ட் பண்ணாங்க ஆவியின் உடைகளை அணிந்து கொண்டு. ಅವ್ರು ಚೆನ್ನಾಗಿದ್ರು ಆತ್ಮಿಕ ಕಾರ್ಯಗಳು ತಿಂದು. எப்ப தொட்டாங்களோ ஆவியின் உடை கழண்டி காணா போயிருச்சு. ಯಾವಾಗ ಮುಟ್ಟಿದ ಆತ್ಮಿಕ ಹೊಡೆ ಆಗಿ இப்ப ಹೋಯಿತು. தங்களுடைய நிர்வாணத்தை உணர்ந்து கொண்டார்கள். ಈಗ ಅವರು ಬರ್ತಲೆಯಾಗಿದ್ದಾರೆ ಅಂತ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಂಡರು. மரத்தை கூட பார்க்க முடியல, ಮರನ ಸಹ செடியை கூட பார்க்க ಒಂದು முடியல, ಗಿಡನ ಸಹ ನೋಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗ್ತಿಲ್ಲ, தோட்டத்துல வெளியே வர முடியல, ತೋಟದಿಂದ ಹೊರ ಬರಲು ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். ಬಚ್ಚಿಟ್ಟುಕೊಂಡಿದ್ದಾರೆ. இப்ப அப்பா பாக்குறாரு, ಈಗ ಅವರ ಅಪ್ಪನನ್ನ ನೋಡ್ತಿದ್ದಾರೆ. வராரு, அங்க வராரு, ಅಲ್ಲಿ ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ, தோட்டத்துக்குள்ள வராரு. ತೋಟದಲ್ಲಿ ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. அந்த 9வது வசனம் சொல்லுகிறது, 9ನೇ ವಚನ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ, ஆதாமே என்று கூப்பிட்டார். ಆದಾಮನೇ ಎಂಬುದಾಗಿ ಕರೆದನು. பாருங்க, ನೋಡಿರಿ, ஆதாம் என்ன சொல்றாரு? ಆದಾಮನು ಏನ್ ಹೇಳಿದನು? நான் ஒளிந்து கொண்டிருக்கிறேன் என்று ನಾನು சொல்றார். நான் ಬಚ್ಚಿಟ್ಟುಕೊಂಡಿದ್ದೇನೆ, ನಿರ್ವಾಣಿயா இருக்கிறேன் என்று ನಾನು சொல்றார். ಬೆತ್ತಲೆಯಾಗಿದ್ದೇನಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದನು. ஏன் இந்த தலைவிதின்னு கேட்டேன். ಯಾಕೆ ಆತನಿಗೆ ಹಣೆ ಬರಹ ಅಂತ ಕೇಳಿದೆ. ஹalleluya, ಹalleluya, ஹalleluya, ಹalleluya. எல்லா அதிகாரம், ಎಲ್ಲ ಅಧಿಕಾರ, எல்லா அதிகாரம். ಎಲ್ಲ ಅಧಿಕಾರ. இன்னைக்கு சில அரசியல் தலைவர்களுக்கு, ಕೆಲವು ಅಧಿಕಾರಿಗಳಿಗೆ தலைமை அலுவலகம் எல்லா அதிகாரம் கொடுக்குது. ಅವರು ಎಲ್ಲ ಅಧಿಕಾರವನ್ನ ஒரு ಮಾಧ್ಯಮ ಕಂಪನಿಗಳಿல, ಒಂದು ಕಂಪನಿಗಳಲ್ಲಿ ஒரு HR க்கு எல்லா அதிகாரம் ಒಂದು கொடுக்கிறார்கள். HR ಗೆ ಎಲ್ಲ ಅಧಿಕಾರವನ್ನ ஒரு ಕೊಡ್ತಾರೆ. குடும்பத்துல, ಒಂದು ஒரு ಕುಟುಂಬದಲ್ಲಿ மனைவிக்கு கணவன் எல்லா அதிகாரத்தையும் ಒಂದು கொடுக்கிறார். ಹೆಂಡತಿಗೆ ಗಂಡನು ಎಲ್ಲ ಅಧಿಕಾರವನ್ನ ஒரு ಕೊಡ್ತಾನೆ. அப்பா அம்மா, ಒಂದು ಅಪ್ಪ ಅಮ್ಮ தன் வீட்டில் உள்ள பிள்ளைக்கு எல்லா அதிகாரத்தையும் ತನ್ನ கொடுக்கிறாங்க. ಮನೆಯಲ್ಲಿರುವಂತ ಮಗನಿಗೆ ಎಲ್ಲ ஆனா அந்த ಅಧಿಕಾರವನ್ನ ಕೊಡ್ತಾರೆ. அதிகாரத்தின்படி அவர்கள் நடக்கல என்று ಅವರ சொன்னால், ಅಧಿಕಾರದ ಪ್ರಕಾರವಾಗಿ ನಡೆಯದಿದ್ದಾಗ அந்த அதிகாரம் அவர்களிடத்திலிருந்து பறிக்கப்படுகிறது. ಅಧಿಕಾರವನ್ನ ಅವರಿಂದ அது வேற ಕಸಿದುಕೊಳ್ಳಲ್ಪಡುತ್ತದೆ. ஒருத்தருக்கு அந்த பொசிஷன், அந்த போஸ்ட் கடந்து ಆ போகிறது. ಒಂದು ಸ್ಥಾನ ಮಾನವನ ಬೇರೊಬ್ಬರಿಗೆ ಕೊಡಲು ಸಿದ್ಧತೆ ಆಗುತ್ತದೆ. இப்ப ஆண்டவர் பார்க்கிறார், ದೇವರು ಗಮನಿಸುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. இந்த இடத்துக்கு நீங்க லாய்க்கானவங்க கிடையாது. ಈ ಸ್ಥಳಕ್ಕೆ ನೀವು உங்களை என்ன போலதான் உருவாக்குனேன், என்ன போல உருவாக்குனேன், ನನ್ನ ಹಾಗೆ ಉಂಟು ಮಾಡಿದೆನು, நான் தான் உங்களை உண்டு பண்ணினேன். ನಾನೇ ನಿಮ್ಮನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದೆನು. நீங்க அழகா இருப்பீங்க
இருப்பீங்கன்னு யோசித்தேன். ನೀವು ಇಲ್ಲಿ ಚೆನ್ನಾಗಿರ್ತಾರೆ ಅಂತ ಯೋಚನೆ ಮಾಡಿದೆ. உங்களுக்காக தான் இந்த வீடு கட்டனே. ನಿಮಗಾಗಿ ಆ ಮನೆಯನ್ನ நீங்க ಕಟ್ಟಿದೆ. இதுல தான் இருக்கணும்னு யோசித்தேன். ಇದ್ರೊಳಗೇನೆ ಇರಬೇಕೆಂದು ಯೋಚನೆ ஆனா ಮಾಡಿದೆ. இந்த வீட்ல இருக்கிறதுக்கு உங்களுக்கு தகுதி இல்ல. ಆದ್ರೆ ಈ ಮನೆಯಲ್ಲಿ ಇರೋದಕ್ಕೆ ನಿಮಗೆ ಯಾವ ಯೋಗ್ಯತೆ ಇಲ್ಲ. ஹalleluya 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 ஹalleluya. ஆண்டவர் ஒரு தீர்மானம் எடுத்தார். ದೇವರು ಒಂದು ತೀರ್ಮಾನಕ್ಕೆ இந்த ಬಂದರು. இடத்துல நீங்கள் இருக்க தகுதியற்றவர்கள். ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನೀವು ಇರೋದಕ್ಕೆ ಯಾವ ಯೋಗ್ಯತೆ ಇಲ್ಲದವರು விட்டு வெளியே போகலாம் ಈ என்று ಸ್ಥಳವನ್ನು சொன்னார். ಬಿಟ್ಟು ಹೊರಗೆ ಹೋಗಿ ஆண்டவர் உங்களை அழைத்தார். ಕರ್ತನು ನಿಮ್ಮನ್ನು ಕರೆದನು, அபிஷேகித்தார். ಅಭಿಷೇಕವನ್ನು ಮಾಡಿದನು, ನಿಮ್ಮನ್ನು ಪ್ರತ್ಯೇಕವಾಗಿ ಆರಿಸಿಕೊಂಡನು, ನಿಮ್ಮನ್ನು ಅದ್ಭುತವಾಗಿ ಬದಲಾಯಿಸಿದನು, உங்களை விசுவாசிகளாய் ನಿಮ್ಮನ್ನು ಒಂದು வைத்திருக்கிறார். ಸ್ಥಳದಲ್ಲಿ ವಿಶ್ವಾಸಕ್ಕೆ ஆண்டவருடைய வார்த்தைக்கு ನೆಲೆನಾಟಿದ್ದಾನೆ. கீழ்ப்படியல என்று சொன்னார். ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ தேவ ವಿಧೇಯರಾಗದಾಗ, சத்தத்துக்கு செவி கொடுக்கல என்று ದೇವರ சொன்னார். ವಾಕ್ಯಕ್ಕೆ ಕಿವಿಗೊಡದೆ தேவ வார்த்தையின்படி நடக்கல என்று ದೇವರ சொன்னார். ವಾಕ್ಯ ಪ್ರಕಾರ தேவ கட்டளைகளுக்கு கீழ்ப்படியல என்று ದೇವರ சொன்னார். ಆಜ್ಞಾನುಸಾರಗಳಿಗೆ ನೀವು ನಡೆಯದೇ நம்முடைய ಇರುವಾಗ ஆண்டவர் ನಮ್ಮ ದೇವರು அவர் இருபுறமும் கருக்குள்ள பட்டய ಆತನು முடியவர். ಇಬ್ಬಾಯಿಯ ಕತ್ತಿಯಾಗಿದ್ದಾನೆ. அவர் எந்த பக்கம் திரும்பினாலும் ಅದು ಯಾವ ಪಕ್ಕ அது உன்னை ತಿರುಗಿದರೂ வகையறுக்கும் பிரியமானவரே. ಆತನು ನಿಮ್ಮನ್ನು ವಿಭಾಗಿಸುವಂತದ್ದಾಗಿರುತ್ತದೆ. தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கலாம். ನೀವು ಆತನಿಂದ நீ அவரால் ಆರಿಸಲ್ಪಟ್ಟಿರುವರು, உருவாக்கப்பட்டிருக்கலாம். ಆತನಿಂದ நீ அவருடைய ರೂಪಿಸಲ್ಪಟ್ಟವರಾಗಿರಬಹುದು, பிள்ளை என்று ಆತನ சொல்லலாம். ಮಗಳೆಂದು ನೀನು ஆனால் இந்த ಅನ್ನಿಸಿಕೊಳ್ಳಬಹುದು. ஆண்டவருடைய கட்டளையின்படி நடப்பாய் என்று ಆದರೆ ದೇವರ சொன்னார். ಆಜ್ಞೆಯಾಗಿ ஆண்டவர் ನಡೆಯುವುದಾದರೆ உனக்கு உதவி செய்வார். ದೇವರೇ ನಿಮಗೆ இல்லை ಸಹಾಯ என்று ಮಾಡ್ತಾನೆ. சொன்னார். ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳುವಾಗ ஆண்டவருடைய கோபாக்கினை உன் ದೇವರ மேல் வரும். ಆಜ್ಞೆ ನಿಮ್ಮ ಮೇಲೆ நீ ಬರುವಂತದ್ದಾಗಿರುತ್ತದೆ. இந்த இடத்துல இருக்க தகுதி இல்லை. ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನೀನು ಇರಕ್ಕೆ You ಯಾವ can ಯೋಗ್ಯತೆ go ಇಲ್ಲ. out ಎಂದು ನೀನು ಈ சொல்லுவார். ಸ್ಥಳದಿಂದ ಬಿಟ್ಟು ಹೊರಗೆ ಹೋಗು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. போவதற்கு முன்பதாக ಹೋಗುವುದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ தன்னால் உருவாக்கப்பட்டவர்களாச்சே, ತನ್ನಿಂದ ಉಂಟು ಮಾಡಲ್ಪಟ್ಟವರಾದರಲ್ಲ, ತನ್ನಿಂದ ರೂಪಿಸಲ್ಪಟ್ಟವರಾದರಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ அவர்களுக்கு ஆடைகளை உருவாக்கி கொடுத்து வெளியே அனுப்பினார். பிரியமானவர்களே, ಎಲೆಗಳಿಂದ ಅವರಿಗೆ ಒಂದು ಬಟ್ಟೆಯನ್ನು ರೂಪಿಸಿ ಅವರು ಹೊರಗೆ ಕಳಿಸುವವನಾಗಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தின்படி ಈ 15 ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರ இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு வெளிப்படுகிறது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி ಕ್ರಿಸ್ತನ ಜನನ செலுத்துங்கள். ಹೊರಪಟ್ಟಿತು, ಕರಗಳನ್ನು ತಟ್ಟುತ್ತಾ ದೇವರ ನಾಮವನ್ನು ಮಹಿಮೆಪಡಿಸೋಣ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒருத்தர் வாசிங்க 15வது வசனத்தை. 15ನೇ ವಚನವನ್ನು ಓದಿರಿ. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார். ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பாருங்க, வேதம் மிகவும் அழகாக சொல்லுகிறது. ಸತ್ಯವೇದ ಬಹಳ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. இந்த இடத்துல ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ உனக்கும் ನಿನಗೂ ஸ்திரீக்கும் ಆ உன் ಸಂತಾನಕ್ಕೂ வித்துக்கும் ನಿನ್ನ அவள் வித்துக்கும் ಆಕೆ பகை ಆತನಿಗೂ உண்டாக்குவேன். ನನ್ನ ಹಗೆಯನ್ನು ಉಂಟು ಮಾಡುತ್ತೇನೆ. அவர் உன் தலையை நசுக்குவார். ಆತನು ನಿನ್ನ ಹಿಮ್ಮಡಿಯನ್ನು ಕಚ್ಚುತ್ತಾನೆ. அவர் குதிக்காலை ಆತನು ನಿನ್ನ ಕಾಲುಗಳನ್ನ நசுக்குவா என்றார். ಚಚ್ಚುವಿ ಎಂಬುದಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. யார் அவர்? ಯಾರಾತನು? யார் யாருடைய காலை நசுக்க போகிறார்கள்? ಯಾರು ಯಾರ ಕಾಲನ್ನು ಜಜ್ಜಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ಕರ್ತನಾದಂತ அந்த ಯೇಸು கல்வாரி ಕ್ರಿಸ್ತನು சிலுவையில ಆ ಕಲ್ವಾರಿ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ எல்லாருடைய போராட்டத்தையும் நசுக்கி போட்டிருக்கிறார். ಎಲ್ಲ ಹೋರಾಟಗಳನ್ನ ಜಜ್ಜಿದವನಾಗಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இரண்டாவதாக ஒரு சகோதரியை குறித்து சொல்ல போகிறேன். ಎರಡನೇದಾಗಿ ಸಹೋದರಿಯ ಕುರಿತು ಹೇಳಲಿಕ್ಕಿದ್ದೇನೆ. லூக்கா எழுதின சுவிசேஷம் ಲೂಕನು ಬರೆದಂತ ಪತ್ರಿಕೆ 1ஆம் அதிகாரம் 1ನೇ ಅಧ್ಯಾಯ 28வது வசனத்தை வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். 28ನೇ ವಚನವನ್ನು ಓದಿರಿ. ಆ ದೂತನು ಆಕೆಯ ಬಳಿಗೆ ಬಂದು, ದೇವರ ದಯೆ ಹೊಂದಿದವಳೆ, ನಿನಗೆ ಶುಭವಾಗಲಿ ಅಂದನು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவள் இருந்த வீட்டில் ம். தேவதூதன் பிரவேசித்து, ம். கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார். ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த இடத்துல ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ தெரிந்து கொள்ளப்பட்ட சகோதரியை பார்த்து நாம் பார்க்க போகிறோம். ಆರಿಸಲ್ಪಟ್ಟಂತ ಸಹೋದರಿಯನ್ ಕುರಿತು ನೋಡಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. பாருங்க, ನೋಡಿರಿ. உருவாக்கப்பட்ட சகோதரி ಉಂಟು ಮಾಡಿದಂತ ಸಹೋದರಿ 1 யோவான் எழுதின புத்தகம் 3:7 படி வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார். 1 ಯೋಹಾನ ಬರೆದಂತ ಪತ್ರಿಕೆ 3:7 பாவத்தின் ವಂಚಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾಳೆ. மூலமாய் ಪಾಪದ மரணம் ಮುಖಾಂತರವಾಗಿ என்னும் சாபத்தை சுமந்தவளாய் வெளியேற்றப்பட்டார். ಮರಣ ಎಂಬ ಶಾಪವನ್ನ ಹೊತ್ತು ಬಂದವಳು ಎಂಬುದಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. அந்த சாப கட்டிலிருந்து, ಆ ಒಂದು ಶಾಪದ அந்த பாவ கட்டிலிருந்து, ಆ ಒಂದು ಪಾಪದ அந்த ಕಟ್ಟುಗಳಿಂದ, வஞ்சிக்கப்பட்ட ஆவியிலிருந்து ಆ ವಂಚಿಸಲ್ಪಟ್ಟಂತ உன்னையும் ಆತ್ಮನಿಂದ என்னையும் விடுதலையாக்க ನನ್ನನ್ನ ಬಿಡುಗಡೆ இந்த ಮಾಡ್ಲಿಕ್ಕಾಗಿ லூக்கா எழுதின ಈ சுவிசேஷம் ಲೂಕನು ಬರೆದಂತ 1ஆம் அதிகாரம் ಸುವಾರ್ತೆಯಲ್ಲಿ 28வது வசனத்தின்படி 1ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 28ನೇ ஆண்டவர் ஒரு ವಚನದಲ್ಲಿ சகோதரியை தெரிந்து கொண்டார். ದೇವರು ಒಂದು ಸಹೋದರಿಯನ್ನ அந்த ಆರಿಸಿಕೊಂಡನು. சகோதரி ಆ ಸಹೋದರಿ யார் தெரியுங்களா? ಯಾರಂತ ಹೇಳುವಾಗ நல்லா விசுவாசிங்க தானே? ನೀವೆಲ್ಲ ವಿಶ್ವಾಸಿಗಳು யாருமா ತಾನೆ? அந்த சகோதரி? ಹೇಳಿರಿ ಆ ಸಹೋದರಿ யாருமா அந்த சகோதரி? மரியாள்.
எலிசபெத்து நல்ல விசுவாசி, என்ன அழகா பிரசங்க கேட்குது பாருங்க சர்ச்சில். எலிசபெத்து ஓகே. அப்புறம் வேற யாராவது சொல்லுங்க. ஃப்ளோராவா? என்னம்மா இது? ஓகே. தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சகோதரி மரியாள், ಆರಿಸಲ್ಪಟ್ಟಂತ ಸಹೋದರಿ ಮರಿಯಾಳ್ கலிலேயாவில ಗಲಿಲಾಯದಲ್ಲಿ நாசரேத் என்னும் ஒரு கிராமத்துல பிறந்தவர்கள். ನಜರೇತ್ ಎಂಬ ಗ್ರಾಮದಲ್ಲಿ ಜನಿಸಿದವರು. அவர்கள் அதிகமாக படித்தவர்கள் ಅವರು கிடையாது, ಅಧಿಕವಾಗಿ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ ಉಳ್ಳವರಲ್ಲ, அதிகமான பணக்காரர்களும் கிடையாது. ಅಧಿಕವಾದಂತ ஒரு ಶ್ರೀಮಂತರು ಅಲ್ಲ. ஏழ்மையான குடும்பத்துல, ಒಂದು ஒரு ಬಡವರಾಗಿರುವಂತವರಲ್ಲ, ஏழ்மையான நிலைமையில ಒಂದು ಬಡತನದ ಸ್ಥಾನದಲ್ಲಿ பிறந்த ஒரு வாலிப பெண்மணி, ಜನಿಸಿದಂತ ಒಂದು ಯುವತಿಯಾದಂತ ಸ್ತ್ರೀ, அவர்களை என் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ಅವರನ್ನ ದೇವರು ಆರಿಸಿಕೊಂಡರು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆண்டவர் அவர்களை தெரிந்து கொண்டு இப்படி வாழ்த்த காரணம் என்ன? ದೇವರು ಆಕೆನ ಆರಿಸಿಕೊಂಡು ಹೀಗೆ ವಂದಿಸಲಿಕ್ಕೆ ಕಾರಣವೇನು? அந்த நாசரேத் என்னும் அந்த ஊரை குறித்து நான் வாசிக்க கேட்க ஆரம்பித்தேன். ಆ ನಜರೇತ್ ಎಂಬ ಊರಿನ ಕುರಿತು ನಾನು ಓದಲು ಪ್ರಾರಂಭ ಮಾಡಿದೆ. அது ஒரு ஜங்ஷன் போல, ಅದೊಂದು ಜಂಕ್ಷನ್ ರೀತಿಯಲ್ಲಿ. இப்போ நம்ம எங்கேயாவது டிரான்சாக்ஷன் பண்றோம்னு சொன்னா அங்க ஒரு ஜங்ஷன் இருக்கும். ನಾವು ಏನಾದ್ರೂ ಒಂದು ಟ್ರಾನ್ಸಾಕ್ಷನ್ಗಳು ಮಾಡುವಾಗ ಅಲ್ಲಿ ಒಂದು ಜಂಕ್ಷನ್ அந்த ಇರುತ್ತದೆ. ஊர் வழியாக போகிறவர்களும் வருகிறவர்களும் அநேகர் காணப்படுவார்கள். ಆ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗುವವರು ಬರುವವರು ಅನೇಕರು ಕಾಣಲ್ಪಡುತ್ತಾರೆ. அந்த ஊர்ல ஜங்ஷன் ஆயிருக்கிறபடியா நிறைய பேர் தங்கி ஓய்வெடுக்கிறதும் உண்டு. ಆ ಸ್ಥಳ ಒಂದು ಜಂಕ್ಷನ್ ಆಗಿರುವಂತ ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇದ್ದು ಅನೇಕ ವಿಶ್ರಮಿಸುವುದು பல ಉಂಟು. தரப்பட்ட மக்கள் அந்த நாசரேத்துல வாழ்ந்தபடியா ಹೀಗೆ ಹಲವರು ಆ ನಜರೇತಿನಲ್ಲಿ ಜೀವಿಸುವುದರಿಂದ விபச்சாரம், வேಶ್யத்தனம், காம விகாரம், இச்சை, இப்படி பல காரியங்கள் அதிலே காணப்பட்டது. ಪಾಪಕ್ಕೆ ಒಳಪಟ್ಟಂತೆ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳು ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಕಾಣಲ್ಪಟ್ಟವು. இவைகளின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மரியாள் என்னும் வாலிப பெண், ಇವುಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಜೀವಿಸುತ್ತಿದ್ದಂತ ಮರಿಯಳ್ ಎಂಬ ಸ್ತ್ರೀ ரொம்ப ಏಳ್மையா இருந்தாலும் கூட ಬಹಳ ಬಡತನದಲ್ಲಿ ಇದ್ದರೂ ಸಹ பரிசுத்தமாய் வாழ்ந்திருக்கிறாள். கரங்களை தட்டி ಪರಿಶುದ್ಧಳಾಗಿ ಜೀವಿಸಿದಳು. ಕರಗಳನ್ನು ತಟ್ಟುತ್ತಾ ದೇವನಾಮನ ಮಹಿಮೆ ரொம்ப ಪಡಿಸೋಣ. அற்பமாக எண்ணப்பட்ட ஒரு ஊர், ಬಹಳ ಅಲ್ಪವಾಗಿ ಎಣಿಸಲ್ಪಟ್ಟಂತ ಊರು, பேசப்படுகிற ஒரு ஊர், ಬಹಳವಾಗಿ ಕೇವಲವಾಗಿ ಒಂದು ಮಾತನಾಡಲ್ಪಟ್ಟ business ಸ್ಥಳ, point. ಒಂದು ಬಿಸ್ನೆಸ್ ಸ್ಥಳವಾಗಿದೆ. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வாழ்ந்த ஒரு பிள்ளை, ಅಂತ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಜೀವಿಸಿದಂತ ಮಗಳು, ஒரு ஏழ்மையாக வாழ்ந்த ஒரு பிள்ளை, ಒಂದು ಬಡತನದಲ್ಲಿ ಜನಿಸಿದ ஆனால் ಜೀವಿಸಿದಂತ ಮಗಳು, பரிசுத்தமாய் வாழ்ந்த ஒரு பிள்ளை. ಆದ್ರೆ ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಜೀವಿಸಿದಂತ ಮಗಳು. அப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ಅಂತ ಒಂದು ಮಗಳನ್ನ ದೇವರು ಆರಿಸಿಕೊಂಡನು. அவர் தெரிந்து கொண்டது மாத்திரமல்ல, ಆತನು ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದು ಮಾತ್ರವಲ್ಲದೆ பாருங்க, தேவ தூதனுக்கு கட்டளை இடுகிறார்கள். ದೇವ ದೂತನು ಕಟ್ಟಳೆಯಿಟ್ಟನು, நீங்க அந்த வீட்ல போங்க, ನೀವು ಆ ಮನೆಗೆ ಹೋಗಿರಿ. அந்த வீட்ல இப்படிப்பட்ட ஒரு சகோதரி இருப்பார், ಆಮೇಲೆ ಇಂತ ಒಂದು ಸಹೋದರಿ ಇರ್ತಾಳೆ. சகோதரியை நீங்கள் வாழ்த்த வேண்டும் என்று சொல்லி ಆ ಸಹೋದರಿ ನೀವು ವಂದಿಸಬೇಕು ಎಂಬುದಾಗಿ அவர் ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. மூலமாக ಆಕೆಯ ಮೂಲಕವಾಗಿ இந்த உலகத்திற்கு ரட்சிப்பு வருகிறது என்று சொல்லி ಈ ಲೋಕಕ್ಕೆ ರಕ್ಷಣೆ ಬರಲಿಕ್ಕಿದೆ. என்னால் உருவாக்கப்பட்ட சகோதரியின் மூலமாய் நான் கண்ட சாபங்களும் மரணமும் இந்த சகோதரியின் மூலமாக முறியடிக்கப்படுவதற்கு இவள் ஒரு கருவியாய் பயன்பட வேண்டும் என்று சொல்லி ರೂಪಿಸಲ್ಪಟ್ಟಂತ ಮಗಳ ಮುಖಾಂತರ ಬಂದಂತ ಎಲ್ಲಾ ಪಾಪಗಳನ್ನ ಶಾಪಗಳನ್ನ ಜಯಿಸಲು ಮುರಿಯಲು ಈಕೆಯನ್ನು ನಾನು ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದೇನೆ. தேவதூதர்கள் வருகிறார்கள், ದೇವದೂತರುಗಳು ಬಂದರು. அவள் இருந்த அறையிலே பிரவேசிக்கிறார்கள். ಆಕೆ ಇದ್ದಂತ ಕೋಣೆಯೊಳಗೆ ಪ್ರವೇಶಿಸಿದನು. கிருபை பெற்றவளே, ಕೃಪೆ ಹೊಂದಿದವಳೆ. ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. அந்த சகோதரி ಆ ஒரு ಸಹೋದರಿ பரிசுத்தவாட்டி மாத்திரமல்ல, ಒಂದು ಪರಿಶುದ್ಧವಂತಳು அவள் ಮಾತ್ರವಲ್ಲ, கிருபை பெற்றவள். ಆ ಒಂದು ಕೃಪೆಯನ್ನ இந்த ಹೊಂದಿದವಳು. தேவதூதன் வந்து அவருடைய இல்லத்துல வாழ்த்துவதற்கு முன்பதாகவே ದೇವದೂತನ ಬಂದು ವಂದಿಸುವುದು ಮುಂಚಿತವಾಗಿಯೇ பிதாவாகிய தேவனால் அவள் கிருபை பெற்றிருந்திருக்கிறாள். ತಂದೆಯಾದ ದೇವರಿಂದ ಆಕೆ ಕೃಪೆಯನ್ನು ಹೊಂದಿದವಳಾಗಿದ್ದಾಳೆ. தாயின் கர்ப்பத்தில் உருவாக்கினவர், ತಾಯ இந்த ಗರ್ಭದಲ್ಲಿ உலகத்திற்கு ರೂಪಿಸಿದವನು, கொண்டு ಈ வந்தவர், ಲೋಕಕ್ಕೆ இந்த ತಂದವನು, வாலிப காலத்தை காத்துக்கொள்ள உதவி ಈ ಯವನ செய்தவர், ಪ್ರಾಯವನ್ನ ಕಾದುಕೊಳ್ಳಲು அவளை ಸಹಾಯ கிருபை ಮಾಡಿದವನು. உள்ளவள் என்று வாழ்த்தும்படி ஒரு தேவதூதனையே அனுப்புகிறார். ಆಕೆ ಕೃಪೆಗೆ ಪಾತ್ರಳು ಎಂಬುದಾಗಿ ಒಂದು ದೇವದೂತನನ್ನು ಕಳುಹಿಸಿ ಆತನು ವಂದಿಸಿದನು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பாருங்க, ನೋಡಿರಿ, ஒரு பரிசுத்தவாட்டியை பார்த்து, ಒಂದು ஒரு ಪರಿಶುದ್ಧವಂತಳನ್ನು உண்மை உள்ளவளை ನೋಡಿ, பார்த்து, ಒಂದು ಸತ್ಯವಂತಳನ್ನು ஒரு ஒழுக்கம் ನೋಡಿ, உள்ளவளை ಒಂದು பார்த்து ಕ್ರಮವಾಗಿ பிதாவாகிய ಸ್ಪರ್ಶಿಸಲಾಗಿದ್ದವಳನ್ನು தேவன் ನೋಡಿ, சொல்றாரு, ತಂದೆಯಾದ ದೇವರೇ ಹೇಳ್ತಾರೆ, தூதர்களே, ದೂತர்களೇ நீங்க போங்க, ಹೋಗಿರಿ, என்னுடைய மகள் அங்கே இருக்கிறாள், ನನ್ನ ಮಗಳು அவள் ಅಲ್ಲಿದ್ದಾಳೆ, என்னுடைய கண்களிலே கிருபை ನನ್ನ பெற்றிருக்கிறாள், ಕಣ್ಣುಗಳಲ್ಲಿ ಆಕೆ ಕೃಪೆಯನ್ನು நீங்கள் போய் ಹೊಂದಿದವಳಾಗಿದ್ದಾಳೆ. அறிவியுங்கள் என்று ನೀವು சொல்லுகிறார். ಹೋಗಿ ಅದರ ಪ್ರಕಟಿಸಿರಿ. தேவதூதன் போய் சொல்றாரு, ದೇವದೂತರೇ ಹೋಗಿ ಹೇಳ್ತಾರೆ. அவங்கள பார்க்கும்போதே சொல்றாரு, ಆಕೆನ ನೋಡಿದ ತಕ್ಷಣ கிருபை ಹೇಳ್ತಾನೆ, பெற்றவளே,
ಅಮ್ಮ ನೀನು ದಯೆ ಕರங்களை ತಟ್ಟಿ ಆಂಡವರಿಗೆ ನನ್ನಿ ಸೆಲುತ್ತ ಮಾಟೀங்களா? ಮಹಿಮೆ ಪಡಿಸೋಣ ಪ್ರಿಯರೇ. What a joy! ಎಷ್ಟೊಂದು What a ಸಂತೋಷ, privilege she got! ಎಷ್ಟೊಂದು ಅವಕಾಶ ಆಕೆಗೆ ಸಿಕ್ಕಿದೆ. ஒரு சின்ன ಅವಾರ್ಡ್ நம்ம வாங்கிட்டா ಒಂದು போதும், ಚಿಕ್ಕ ಬಹುಮಾನ ஒரு ಅಪ್ರಿಸಿಯೇಷನ್ வாங்கிட்டா போதும். ಒಂದು ಪ್ರೋತ್ಸಾಹವನ್ನು என்ன ஒரு ಹೊಂದಿಕೊಂಡ್ರೆ ಸಾಕು. ಪ್ರೌಡ್ தெரியுங்களா ಎಷ್ಟೊಂದು நமக்கு? ಹೆಮ್ಮೆ ಗೊತ್ತಾ ನಮಗೆ? இருக்கா இல்லீங்களா? ಇದೆಯಾ ಇಲ್ವಾ? எனக்கு இருந்துச்சுமா, ನನಗಿತ್ತಮ್ಮ, எனக்கு இருந்துச்சு. ನನಗಿತ್ತು. ஒரு ಅವಾರ್ಡ್ கொடுத்துட்டாங்கன்னா ಒಂದು ಬಹುಮಾನನ ಕೊಟ್ಟಾಗ தூக்கிட்டு ಓಡಿ வருவேன் வீட்டுக்கு. ಅದನ್ನು ಹೊತ್ಕೊಂಡು ಓಡಿ ಬರ್ತಾರೆ ಮನೆಗೆ. ಅದರ ವ್ಯಾಲ್ಯೂ தெரியாது. ನಮ್ಮ ಅಪ್ಪ ಅಮ್ಮಗ ಆ ಬಹುಮಾನದ ಅರ್ಹತೆ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಆದ್ರೆ ನಾನು ಹೇಳ್ತೇನೆ, ನಾನು ಕರೆಕ್ಟಾವ್ಲ ಇದನ್ನ எனக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லு. ಕರೆಕ್ಟೇಲಿ ನನಗೆ ಇದನ್ನ ಕೊಟ್ರು ಅಂತ ಹೇಳ್ತೇನೆ. நான் பாக்குது பாஸ்டர் அம்மா கரெக்ட்டா தெரியுமா? ಹೀಗೆ ಒಬ್ರು ನೋಡಿದ್ರೆ ಪಾಸ್ಟರ್ தெரியும். ஹalleluya. ಗೊತ್ತಿದೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதனால என் பையனுங்கள கரெக்ட்டா ಕಾಣುச்ச. ಆದ ಕಾರಣ ನನ್ನ ಮಕ್ಕಳನ್ನೆಲ್ಲ ஒருத்தர் வெள்ளை சட்டை பேண்ட் போட்டு ஆராதிச்சாரு. ಇಲ್ಲಿ ಬಿಳಿ ಶರ್ಟ್ ಬ್ಲಾಕ್ ಬೆಲ್ಟ್. ಅವರು எல்லாம் சைலண்ட் நினைக்கிறீங்க நீங்க. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தோற்றம் தான் அப்படி, ನೋಡೋದಕ್ಕೆ ಹಾಗೆ, ஆனா உள்ளுக்குள்ள ஒரு சிங்கம் இருக்கு. ಒಳಗಡೆ ಒಂದು ಸಿಂಹ ಇದೆ. Praise the Lord. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த அம்மாவுடைய தோற்றம் தான் ஏழ்மை. ಅಮ್ಮ ಅವರ ನೋಡ್ಲಿಕ್ಕೆ உள்ளுக்குள்ள பரிசுத்தம் இருக்கு. ಒಳಗಡೆ ಒಂದು ಮಹಾ ಪರಿಶುದ್ಧತೆ ಇದೆ, உண்மை இருக்கு, ಸತ್ಯ ಇದೆ. ஆண்டவருடைய கண்களிலே தயவு பெற்றுக்கொள்ள வேண்டிய எல்லா அனுக்கிரகங்களும் இருக்கு. ದೇವರಿಂದ ದಯೆ ಹೊಂದಿಕೊಳ್ಳುವಂತ ಎಲ್ಲಾ ಗುಣ ಲಕ್ಷಣಗಳು ಅವರಲ್ಲಿದೆ. ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு எத்தனை ஆண்டு காலமாக ದೇವರನ್ನ ಅಂಗೀಕರಿಸಿ ಎಷ್ಟು ಕಾಲ ವರ್ಷಗಳಾಗಿದೆ. அனுபவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? ಇಂಥ ಅನುಭವಗಳೊಟ್ಟಿಗೆ ಜೀವಿಸುತ್ತಿದ್ದೀರಾ? உங்க புருஷன் உங்களை பார்த்து என்ன சொல்றாரு? ನಿಮ್ಮ ಗಂಡ ನೋಡಿ ನಿಮ್ಮನ್ನ ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ? நீதிமொழிகள் கடைசி அதிகாரம் சொல்லுது, ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳ ಕಡೆಯ நீ எல்லாவற்றிலுமே எல்லா ஸ்திரீகளுக்குள்ளும் நீ மேற்பட்டவள், நீ புகழ்பட்டவள் என்று ಎಲ್ಲಾ சொல்றாங்க. ಸ್ತ್ರೀಗಳಿಗಿಂತಲೂ ನೀನು ಹೊಗಳತಕ್ಕವಳಾಗಿದ್ದೀಯಾ. கணவனும் பிள்ளைகளும் எழுந்திருச்சு அப்படியே புகழ்ந்து பேசுறாங்க. ಗಂಡ குணசாலியான ಮಕ್ಕಳು ಎಲ್ಲ ಎದ್ದು ನಿಂತು ಹಾಗೆ ಅವರನ್ನ ಘನಪಡಿಸುವವರಾಗಿದ್ದಾರೆ. இங்க இருக்கிற சகோதரிகளை பார்த்து கேக்குறேன், ಇಲ್ಲಿರುವಂತ ಸಹೋದರಿಯನ್ನೇ ನೋಡಿ ಕೇಳ್ತೇನೆ, என்ன சொல்ல முடியுங்களா? ನೀವ್ ಯಾರಾದ್ರೂ ಹೇಳ್ತೀರಾ? உங்களுக்கு வேற வேலை இல்ல பாஸ்டர்மா, ನಿಮಗೆ ಬೇರೆ ಕೆಲಸ ಇಲ್ಲ ಅಮ್ಮ ಅವರೇ, போட்டாலும் நல்லா இல்ல, ಎಷ್ಟು ಅಡಿಗೆ ಮಾಡಿ ಹಾಕಿದ್ರೇನು ಚೆನ್ನಾಗಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. யோசிக்கிறீங்களா? ಹಾಗೆ ಆಲೋಚನೆ ಮಾಡ್ತೀರಾ? ஹalleluya. ஹalleluya. நீங்க ஆண்டவருக்கு பயந்து பாருங்க, ನೀವು ದೇವರಿಗೆ ಭಯಪಟ್ಟು ನೋಡಿರಿ, பரிசுத்தமா வாழ்ந்து பாருங்க, ದೇವರಿಗೆ ಎಂದು ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಜೀವಿಸಿ ಜಪಿತು ಪಾರುಂಗ, ದಿನವೂ ದೇವರಿಗೆ ಎಂದು ಜೀವಿಸಿ நடந்து ನೋಡಿರಿ, பாருங்க, ದೇವರ ಆಜ್ಞಾನುಸಾರವಾಗಿ ನಡೆದು ನೋಡಿರಿ. ஒரு தேவதூதனே வந்து உங்களை கிருபை பெற்றவளே, ದೇವದೂತನೇ ನಿಮ್ಮನ್ನ ದಯೆ ಹೊಂದಿದವಳೆ ಎಂಬುದಾಗಿ ಕರೆಯುತ್ತಾನೆ. தேவதூதன் வந்து உங்களை கிருபை பெற்றவள் என்று கூப்பிடணுமா? ದೇವದೂತನ್ ನಿಮ್ಮನ್ನು ದಯೆ ಹೊಂದಿದವಳೆ ಎಂದು ಕರೆಯಬೇಕಾ? ಕೃಪೆ ಹೊಂದಿದವಳೆ ಎಂಬುದಾಗಿ ಕರೆಯಬೇಕಾ? இருக்கிற யாரா இருந்தாலும் ಈ சரி, ಸಭೆಯಲ್ಲಿ ಯಾರೇ ಇದ್ದರೂ ಸರಿ, பரிசுத்தமாய் வாழ ನೀವು வேண்டும். ಪರಿಶುದ್ಧರಾಗಿ ಜೀವಿಸಬೇಕು. பிறந்தது எதற்காக? ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಜನಿಸಿದ உன்னை ಯಾವ கிருபை ಕಾರಣಕ್ಕಾಗಿ? பெற்றவளாய் ನೀನು மாற்றும்படியாக. ಕೃಪೆ ಹೊಂದಿದವಳಾಗಿ ಬದಲಾಯಿಸುವುದಕ್ಕಾಗಿ. ஏதோ நம்ம துணி போட்டுட்டு நம்ம பலகாரம் சுட்டுட்டு நம்மளே கொடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டு வாங்குறவங்கள்ட்ட வாங்குறதுக்கு கிறிஸ்மஸ் கிடையாது. ನಾವೇ ಹಾಕಿಕೊಂಡು ನಾವೇ ಆಚರಣೆ ಮಾಡಿ ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ನಮ್ಮ ಜನರನ್ನ ಇಟ್ಟುಕೊಂಡು ಇವತ್ತು ಕ್ರಿಸ್ಮಸ್ ಹಬ್ಬ ಅಲ್ಲ. ಈ ಕ್ರಿಸ್ಮಸ್ உன்னை கிருபை பெற்றவளாய் மாற்றும்படியாக. ಕೃಪೆ ಹೊಂದಿದವಳಾಗಿ ಬದಲಾಯಿಸಬೇಕಾದ್ರೆ ಹಲ್ಲೆಲೂಯಾ. உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுனா, ನಿಮಗೆ ಆ ರೀತಿ நீங்க ಇಚ್ಛೆ மாறணும்னு ಇರುವುದಾದ್ರೆ, நினைச்சீங்கன்னா, ನಿಮಗೆ ಆ ರೀತಿ ಬದಲಾಗಬೇಕಾದ್ರೆ பயங்கரமா ஒரு ஹalleluya சொல்லுங்க. ಭಯಂಕರವಾಗಿ ಒಂದು ಹಲ್ಲೆಲೂಯಾ ಅಂತ ಹೇಳಿ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இரண்டாவதாக ಎರಡನೇ ಕಾರ್ಯವಾಗಿ வாழ்க என்று வாழ்த்துகிறார். ವಂದಿಸ್ತೇನೆ, ಶುಭವಾಗಲಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರು. வாழ்க, ಶುಭವಾಗಲಿ, நீ வாழ்க, ನಿನ್ಗೆ ಶುಭವಾಗಲಿ, ನೀ ನಲ್ಲಾ ನೀನ್ ಚೆನ್ನಾಗಿರು, நீ நல்லா இரு. ನೀನ್ ಚೆನ್ನಾಗಿರು. அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா, ಆ ಕಾಲಗಳಲ್ಲಿ ನೋಡುವಾಗ இப்பவும் ஒரு சில பிள்ளைங்க அப்படிதான். ಈಗಲೂ ಕೆಲವು ಮಕ್ಕಳು ಆ ರೀತಿಯಾಗಿ பர்த்டே வந்தா, ಆ ಹುಟ್ಟಿದ ಹಬ್ಬಗಳು கல்யாண ಬಂದಾಗ, நாள் வந்தா, ಆ ಮದುವೆ ದಿನಗಳು ಬಂದಾಗ கால்ல வந்து தொட்டு கும்பிடுவாங்க. ಅಪ್ಪ ಅಮ್ಮನ ಕಾಲಲ್ಲಿ ಬಿದ್ದು ಅವ್ರು ನಮಸ್ಕರಿಸ್ತಾರೆ. விசுவாசிங்க என்ன பண்ணுவாங்க? ವಿಶ್ವಾಸಿಗಳು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? ஊழியக்காரர்கிட்ட வந்து ஜெபம் பண்ணுவாங்க. ಸೇವಕರಗಳ ಬಳಿ ಬಂದು இப்ப இருக்கிற பிள்ளைங்களும் அப்படி இல்ல, ಇವಾಗಿರುವ ಮಕ್ಕಳ ಆ ರೀತಿಯಾಗಿ விசுவாசியும் அப்படி இல்ல. ಇವಾಗಿರುವ ವಿಶ್ವಾಸಿಗಳು ಆ ಪ್ರಕಾರವಾಗಿ ಸ್ಟೇಟಸ್ இருக்குது. ನಮಗೂ ಆ ಘನತೆ ಅನ್ನುವುದಿದೆ. எல்லாருக்கும் ಫೇಸ್ಬುಕ್, ಎಲ್ಲ ಫೇಸ್ಬುಕ್ ಇದೆ. பேசுது புக்குமா, பேச காமிக்கிற புக்கு, ಫೇಸ್ ಮುಖವನ್ನ ನೋಡುವಂತ ಬುಕ್ ಇದೆ. இன்ஸ்டாகிராம் என்னென்னவோ வந்துருச்சு. ಇನ್ಸ್ಟಾಗ್ರಾಮ್ ಏನೇನೋ ಬಂದಿದೆ. ಅದನ್ನ தான் போட்டு காமிச்சுக்குவோம். ನಾವು ಅದರಲ್ಲೇ ಹಾಕಿ ತೋರಿಸ್ಕೊಳ್ತೇವೆ. உங்ககிட்ட வந்தா என்ன கிடைக்கும்? ನಿಮ್ಮ ಬಳಿ ಬಂದ್ರೆ ಏನ್ ಸಿಗುತ್ತೆ? ஹalleluya, 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 ஹalleluya. இந்த காலத்துல அப்படிப்பட்ட பிள்ளைகள் கிடையாது. ಈ ಕಾಲಗಳ ಅಂತ கல்யாண நாள்னு கூட தெரியல மாஸ்டர். ಇವತ್ತು ಮದುವೆ ದಿನ ಎಂಬುದ ಕೆಲವರು ತಿಳಿಯೋದಿಲ್ಲ. எங்க பிள்ளைங்களுக்கும் சொல்றேன், ನಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನ ಸೇರಿ ಸಹ ಹೇಳ್ತೇನೆ, நாள்னே தெரிய மாட்டேங்குது. ಯಾವ ದಿನ ಅಂತ ಗೊತ್ತಾಗೋದಿಲ್ಲ, கல்யாண நாள்னு தெரிய மாட்டேங்குது, ಮದುವೆ ದಿನ ಅಂತ ಗೊತ್ತಾಗೋದಿಲ್ಲ. ஹalleluya, 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 ஹalleluya. உனக்கு தெரினாலும் பரவாயில்லை, ನಿನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ, உன்னை உண்டாக்கினவருக்கு தெரியும். ನಿನ್ನನ್ನ ಉಂಟು ಮಾಡಿದ ದೇವರಿಗೆ ಗೊತ್ತಿದೆ. தெரியல, ಮರಿಯಾಳಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ, மரியாதை உண்டாக்கினவருக்கு
தெரிஞ்ச ಮರಿಯಳನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದ ದೇವರೇ ತಿಳಿದವನಾಗಿದ್ದಾನೆ. இடத்துல போய் ಇರುವಂತ ಸ್ಥಳದಲ್ಲೇ கிருபை ಹೋಗಿ, பெற்றவளே, ದಯೆ ಹೊಂದಿದವಳೇ, நல்லா இரு, ನಿನಗೆ ಶುಭವಾಗಲಿ. பிரைஸ் சொல்லு. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒண்ணுமே கொடுக்கறது இல்ல, ಏನು ಕೊಡ್ಲಿಲ್ಲ. நல்லா இருனாவே அவ்வளவு சந்தோஷம். ಚೆನ್ನಾಗಿರು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅಷ್ಟು வானத்தையும் ಸಂತೋಷ. பூமியும் உண்டாக்கினவர், ಆಕಾಶ ಭೂಮಿಯನ್ನು ಸರ್ವ ಉಂಟು ಮಾಡಿದ, அதிகாரம் அவருடைய கரத்துல இருக்கு. ಸರ್ವ ಅಧಿಕಾರ ಆತನ அவரிடத்துல ಹಸ್ತದಲ್ಲಿ, இருக்கிறது. ಸರ್ವವು ಆತನ ಹಸ್ತದಲ್ಲಿ அவர் ಉಂಟು. சொல்றாரு, ಆತನೇ ಹೇಳ್ತಾನೆ, நல்லா ಇರು, ನೀನು ಶುಭವಾಗಲಿ ಅಂತ இழந்து போன ಹೇಳಿದ್ರೆ, ஏதேன் தோட்டத்தை உனக்கு முன்பதாக கொண்டு வராரு. ಕಳೆದುಕೊಂಡಂತ ಏದೇನ್ ತೋಟ ನಿಮ್ಮ ಮುಂದಾಗಿ ಬರಲಿಕ್ಕಿದೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. Praise the Lord. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அது மாத்திரம் அல்ல, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். ಕರ್ತನು ನಿನ್ನ ಸಂಗಡ ಇದ್ದಾನೆ. ஏசப்பா மாத்திரம் என் கூட இருந்துட்டா ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನನ್ನ ಸಂಗಡ ಇದ್ದಾಗ எந்த குறைவும் இல்லைங்க. ಯಾವ ಕೊರತೆ ಇಲ್ಲ. குறைவெல்லாம் நிறைவாய் மாறி, ಕೊರತೆ ಎಲ್ಲ பெருமையான பாத்திரங்கள் எல்லாம் ಬರಿದಾದಂತ ಪಾತ್ರೆಗಳು நிரம்பி வழியும் பாத்திரமாய் ತುಂಬಿ மாறி, ತುಳುಕುವಂತ ಪಾತ್ರೆಗಳಾಗಿ ಬದಲಾಗುತ್ತವೆ. உடம்பு சரியில்லாத போதெல்லாம் நான் கண்ணீர் விடுவேன். ಪಾಸ್ಟರ್ಗೆ ಮೈ ಹುಷಾರಿಲ್ಲದಿದ್ದಾಗಲ್ಲ ನಾನು ಕಣ್ಣೀರನ್ನ ஐயோ, அவர் ಸುರಿಸ್ತೇನೆ. என் கூட சும்மா இருந்தா போதும்னு ಅವ್ರು சொன்னேன். ನನಗೆ ಸುಮ್ನೆ ಇದ್ರೇನು ಸಾಕು. என் 3 பிள்ளைகள் பிரமோத் இருக்கும் போது நான் சொன்ன ஒரு வார்த்தை, 3 ಮಕ್ಕಳು ಆ ಪ್ರಮೋದಯ್ಯ ಇರುವಾಗಲೂ டேவிட்ன்ற பேரு ಈ ಡೇವಿಡಯ್ಯ ಅಂತ உங்க ಹೆಸರು பேர் கூட இல்லன்னா, ನಿಮ್ಮ ಹೆಸರು ಜೊತೆಗೆ உங்க ಇಲ್ಲದಿದ್ದರೆ, பேருக்கு வேல்யூ இல்லன்னு சொல்லி ನಿಮ್ಮ கொடுத்து ಹೆಸರಿಗೆ ಯಾವ ಒಂದು ಮಾನಸ್ಥಾನ ಇಲ್ಲ. எப்ப பால் கூட டேவிட்னு வருதோ, ಯಾವಾಗ ಪಾಲಯ್ಯ பிரமோத் ಜೊತೆಗೆ கூட டேவிட்னு வருதோ, ಪ್ರಮೋದಯ್ಯ ಜೊತೆಗೆ ಪ್ಯಾಟ್ರಿಕ್ ಡೇವಿಡ್ ಕೂಡ ಡೇವಿಡ್ನು வருதೋ, ಪ್ಯಾಟ್ರಿಕ್ ಜೊತೆಗೆ ಡೇವಿಡಯ್ಯ ಅಂತ you ಬರುವಾಗ have extra honor. ನಿಮಗೆ ಒಂದು ಎಕ್ಸ್ಟ್ರಾ ಘನತೆ ಇರುತ್ತದೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எங்க போனாலும் சொல்லிக்கலாம், ಎಲ್ಲೇ ಹೋದಾಗ್ಲೂ ಸರಿ, நான் பாஸ்டர் ಡೇವಿಡ್ உடைய ಸನ್ ಎಂದು சொல்லி, ನನ್ನ ಪಾಸ್ಟರ್ ಡೇವಿಡಯ್ಯ you will ಒಂದು get ಮಗ, more respect. ನಿಮಗೆ ಬಹಳ ಒಂದು ಘನತೆ ಸಿಗುತ್ತದೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒரு ಅಪ್ಪவாக, ಒಂದು ಅಪ್ಪನ ஒரு ರೀತಿಯಲ್ಲಿ, கணவனாக, ಒಂದು ಗಂಡನ என்னோடு ರೀತಿಯಲ್ಲಿ கூட இருக்கணும், ನನ್ನೊಟ್ಟಿಗೆ எங்களோடு ಇರಬೇಕು, கூட இருக்கணும் ನಮ್ಮ சொல்லும்போது ಸಂಗಡ ಇರಬೇಕೆಂತ அவ்வளவு ಹೇಳುವಾಗ சந்தோஷம் கிடைக்குது. ಅಷ್ಟು ಸಂತೋಷ ಸಿಗುತ್ತದೆ ಎಂದು ಹೇಳುವಾಗ, பரமபிதாவாகிய என் ஆண்டவர் ಪರಲೋಕದ ತಂದೆ அவர் உன்னோடு இருப்பார் என்று ಅವರು ನಿನ್ನ சொன்னார். ಸಂಗಡ உன் ಇರುವುದಾದರೆ கனத்திற்கு அளவில்லை, ನಿಮ್ಮ ಘನತೆಗೆ உன் ಯಾವ உயர்வுக்கு ಅಂತ್ಯ ಇಲ್ಲ, அளவில்லை, ನಿಮ್ಮ ಎಲ್ಲ உன் ಕಾರ್ಯಗಳಿಗೆ அதிகாரத்திற்கு ನಿಮ್ಮ அளவில்லை, ಅಧಿಕಾರಕ್ಕೂ உன் ಯಾವ ಅಂತ್ಯ ಇಲ್ಲ, ಆಶೀರ್ವಾದத்திற்கு அளவில்லை. ನಿಮ್ಮ ಆಶೀರ್ವಾದಗಳು ಯಾವ ಅಳತೆ ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எங்க பிரமோத் சொன்னா, ಪ್ರಮೋದಯ್ಯ ಹೇಳಿದ್ರು, அவங்க அப்பா ரொம்ப ಸಿಕ್ಕಾನ போது ಅಪ್ಪ ಅವರು ಬಹಳ ಒಂದು ஏசப்பா ಸಿಕ್ಕಾದಾಗ என்னை எடுத்துட்டு ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನನ್ನನ್ನ எங்க ತೆಗೆದುಕೊಂಡು அப்பாவுக்கு ஜீவன் கொடும் என்று சொன்ன, ನಮ್ಮ ತಂದೆಗೆ ಜೀವವನ್ನ ಕೊಡಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. நான் ஒவ்வொரு நாளும் அதை நினைக்கிறது உண்டு. ಯಾವಾಗ ನಾನು ಅದನ್ನ ನೆನೆಸೋದುಂಟು, ஆண்டவரே அவன் ஜெபித்தபடியே நடந்து விட்டது என்று சொல்லி, ದೇವರೇ ಅವರು Praise the ಪ್ರಾರ್ಥನೆ Lord. ಮಾಡಿದ ರೀತಿಯಲ್ಲಿ ನಡೀತು ಎಂಬುದಾಗಿ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஜெபிக்கும் போது ஜாக்கிரதையாய் ஜெபிக்க வேண்டும். ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ ಜಾಗೃತಿಯಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು. எனக்கு அன்பானவர்களே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ஆண்டவர் நம்மோடு கூட இருக்க வேண்டும். ஒரு கணவனை காட்டிலும், ಒಂದು ಗಂಡನ ஒரு மனைவியை காட்டிலும், ಹೆಂಡತಿಗಿಂತ நாம் அதிகமாய் நேசிக்கிற நம்முடைய பிள்ளைகளை ನಾವು காட்டிலும் ಅಧಿಕವಾಗಿ என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறதினால ನನ್ನ ದೇವರು ನನ್ನ ಸಂಗಡ இத்தனை ಇರಬೇಕು. கஷ்டங்களையும், ಎಂಥ இத்தனை ಕಷ್ಟಗಳು, பாடுகளையும், ಇಷ್ಟ இத்தனை ಪಾಡುಗಳು, வேதனைகளையும், ಇಷ್ಟೊಂದು இத்தனை ವೇದನೆಗಳು, துக்கங்களையும் ಇಷ್ಟೊಂದು தாண்டி ದುಃಖಗಳನ್ನು உங்கள் முன்னால் பிரசங்கிக்க என்னால் முடிகிறது. ದೇವರಿಗೆ ஹalleluya. ಪ್ರತಿಷ್ಠಿಸಲು ನನ್ನಿಂದ ಸಾಧ್ಯವಾಗುತ್ತದೆ. ஹalleluya. ஹalleluya. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்க வேண்டும். ದೇವರು ನಮ್ಮ ಸಂಗಡ ஆண்டவராகிய ಇರಬೇಕು. இயேசு கிறிஸ்து பிறந்தது எனக்காக, ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಜನಿಸಿದ ಯಾವ உன்னோடு ಕಾರಣಕ್ಕಾಗಿ? என்னோடு இருக்கும்படியாக, ನಿನ್ನ ಸಂಗಡ ನನ್ನ ಸಂಗಡ உன்னோடு ಇರುವುದಕ್ಕಾಗಿ, என்னோடு இருக்கும்படியாக. ನಿನ್ನ ಸಂಗಡ ನನ್ನ ಸಂಗಡ உலகம் நம்மை ಇರುವುದಕ್ಕಾಗಿ, கைவிடலாம், ಲೋಕ ನಮ್ಮನ್ನು உறவுகள் ಕೈಬಿಡುವುದು, கைவிடலாம், ಬಂಧುಗಳು ನಮ್ಮನ್ನು உற்றார் ಕೈಬಿಡುವುದು, கைவிடலாம், ನಮ್ಮ சொந்த ಸ್ನೇಹಿತರು பந்தங்கள் ಸ್ವಂತ கைவிடலாம், ಬಂಧುಗಳೆಲ್ಲ நண்பர்கள் நம்மை ಕೈಬಿಡುವುದು, விட்டு ಓಡಿ ನಮ್ಮ ಸ್ನೇಹಿತರು ಸಹ ಹೋಗலாம். ನಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಓಡಿ But ಹೋಗುವುದು. if you believe Jesus, ನೀನು ಯೇಸು ಸ್ವಾಮಿಯನ್ನು ನಂಬುವುದಾದರೆ He will be with you. ಆತನ ಸಂಗಡ ಇರುತ್ತಾನೆ. Hallelujah. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தைரியமா மார்த்தட்டி சொல்லுங்க, ಧೈರ್ಯವಾಗಿ ಎದೆ ತಟ್ಟಿ ಯೇಸು ಹೇಳ್ರಿ, பிறந்தது ಯೇಸು ಜನಿಸಿದ್ದು என்னோடு இருக்கும்படியாக, ನನ್ನ ಸಂಗಡ ಇರುವುದಕ್ಕಾಗಿ, ಯೇಸು பிறந்தது ಯೇಸು ಜನಿಸಿದ್ದು என்னை வாழ வைக்கும்படியாக, ನನ್ನನ್ನು ಬದುಕಿಸುವುದಕ್ಕಾಗಿ, ಯೇಸು பிறந்தது ನನ್ನ ಯೇಸು என்னை ಜನಿಸಿದ್ದು கனவுள்ள ಪಾತ್ರமாக, ನನ್ನನ್ನು ಘನವುಳ್ಳ என்னை ಪಾತ್ರೆಯಾಗಿ கிருபை ಬದಲಾಯಿಸು, பெற்றவளாக ನೀನು ದಯೆ ಹೊಂದಿದ ಪಾತ್ರೆಯಾಗಿ ಬದಲಾಯಿಸುವುದಕ್ಕಾಗಿ, மாற்றும்படியாக. ಅದನ್ನ ಬದಲಾಯಿಸುವುದಕ್ಕಾಗಿ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நான்காவதாக, ನಾಲ್ಕನೇ ಕಾರ್ಯವಾಗಿ, ಸ್ತ್ರೀகளுக்குள்ளே ನೀ ಆಶೀರ್ವದಿக்கப்பಟ್ಟವಳು. ಸ್ತ್ರೀಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನೀನು ಕರಗಳ ತಟ್ಟಿ ಆಂಡವರಿಗೆ ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟವಳು. ನನ್ನಿ ಸಲ್ಲುತ್ತೇನೆ. ಕರಗಳ ತಟ್ಟುತ್ತಾ ದೇವನಾಮನ ಮಹಿಮೆ ಪಡಿಸೋಣ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. நீ ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள். ಸ್ತ್ರೀಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನೀನು நீங்க ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟವಳು. ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ಸ್ತ್ರೀಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನೀನು இந்த ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟವಳು. இடத்துல ಅನೇಕ ಸಹೋದರಿಗಳು ಈ இருக்கலாம், ಸ್ಥಳದಲ್ಲಿ ಅನೇಕ ಅನೇಕ ಸಹೋದರರು ತಾಯಿಮಾர்கள் ಇರಬಹುದು, ಇರக்கலாம், ಅನೇಕ ತಾಯಂದಿರು ಅನೇಕ ಇರಬಹುದು, பெண்கள் ಇರக்கலாம்,
இருக்கலாம். ಅನೇಕ ಹೆಣ್ಣು உன்னோடு ಮಕ್ಕಳು ಇರಬಹುದು. ಅನೇಕರು வேலை செய்யலாம். ನಿನ್ನೊಟ್ಟಿಗೆ ಅನೇಕರು உன் ಕೆಲಸ கிராமத்தில் ಮಾಡುವುದರಿಂದ ಅನೇಕರು ವಾಸ ಮಾಡலாம். ನಿನ್ನ ಗ್ರಾಮದಲ್ಲಿ ಅನೇಕರು ವಾಸ ஆனால் உன்னை ಸ್ಥಳವಾಗಿರಬಹುದು. பார்க்கும் பொழுது ಆದ್ರೆ ನಿನ್ನನ್ನ நீ ಮಾತ್ರ ನೋಡುವಾಗ ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟವಳಾಗಿ ನೀನು ಕಾಣப்படுವಾய். ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟವಳಾಗಿ இந்த ಕಾಣುತ್ತೀಯ. கிறிஸ்மஸ் பண்டிகை நாளிலே ಕ್ರಿಸ್ಮಸ್ ಹಬ್ಬದ ದಿನಗಳಲ್ಲಿ அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் வேண்டுமா? ಅಂತ ಒಂದು ಆಶೀರ್ವಾದ ಬೇಕಾ? நீ உருவாக்கப்பட்டவளாய் அல்ல, ನೀನ್ ஒரு ರೂಪಿಸಲ್ಪಟ್ಟವಳಾಗಿ சிலையாய் அல்ல, ಒಂದು ಕೆಲರಾಗಿ நீ ಅಲ್ಲ. தெரிந்து கொள்ளப்பட்டவளாய் வாழ ನೀನು வேண்டும். ಆರಿಸಲ್ಪಟ್ಟವಳಾಗಿ ನೀ ಪರಿಶುದ್ಧವುಳ್ಳವಳಾய் ವಾಳ ಜೀವಿಸಬೇಕು. ನೀನು வேண்டும். ಪರಿಶುದ್ಧಳಾಗಿ ಜೀವಿಸಬೇಕು. அப்பொழுது என் நேசர் உன்னை வாழ்த்துவார். ಆಗ ನನ್ನ ದೇವರು உன்னை ವಂದಿಸ್ತಾನೆ, ஆசீர்வதிப்பார். ನಿನ್ನನ್ನು உன்னை ಆಶೀರ್ವದಿಸ್ತಾನೆ. பயப்படாதே என்று சொல்லுவார். ಹೆದರಬೇಡ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. பாருங்க, அந்த வசனம் ಆ சொல்கிறது, ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, அவள் கண்டு பயப்படுகிறாள். ಆಕೆ ಕಂಡು இந்த வாழ்த்துதல் ಭಯಪಟ್ಟಳು. எப்படிப்பட்டதோ ಈ ಮಾತು ಯಾವ சிந்தித்துக் ರೀತಿಯಾಗಿರುತ್ತದೋ கொண்டிருக்கிறாள். ಆಕೆ ಆಲೋಚನೆ யோசனை பண்ணி ಮಾಡ್ತಿದ್ದಾಳೆ. ಆಕೆ கொண்டிருக்கிறாள். ಯೋಚನೆಯನ್ನ இன்னைக்கு ಮಾಡ್ತಿದ್ದಾಳೆ. நிறைய பேர் சிந்தித்துக்கிட்டு யோசனை பண்ணினே ಅನೇಕರು ಯೋಚನೆ ಮಾಡುತ್ತಾ ಚಿಂತೆ ಮಾಡುತ್ತಾ தேவதூதன் அவளை நோக்கி ಆಗ சொல்றாரு, ದೇವದೂತನ ಆಕೆನ ನೋಡಿ ಹೇಳ್ತಾನೆ, மரியாளே நீ பயப்படாதே, ಮರಿಯಳೇ ನೀನು நீ ಭಯದರಬೇಡ, பயப்படாதே, ನೀನು ಹೆದರಬೇಡ, நீ கிருபை ನೀನು பெற்றிருக்கிறாய். ದಯೆ ಹೊಂದಿದವಳಾಗಿದೀಯಾ. ஆண்டவராகிய இயேசு பிறந்தது எதற்காக? ಕರ್ತನಾದಂತ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಜನಿಸಿದ ಯಾವ உன்னை ಕಾರಣಕ್ಕಾಗಿ? கனಪொறிந்தவளாய் மாற்ற, ನಿನ್ನನ್ನು ಘನತೆ ಉಳ್ಳವಳಾಗಿ உன்னை ಬದಲಾಯಿಸುವುದಕ್ಕಾಗಿ, வாழ்த்த, ನಿನ್ನನ್ನು ವಂದಿಸಲು, பாருங்க உன்னோடு இருக்க, ನಿನ್ನ ಸಂಗಡ உன்னை ಇರುವುದಕ್ಕಾಗಿ, ஆசீர்வதிக்க, ನಿನ್ನನ್ನ உன்னை ಆಶೀರ್ವದಿಸುವುದಕ್ಕಾಗಿ, பயப்படாதே என்று சொல்லி உன்னை ನಿನ್ನನ್ನ தேற்றும்படியாக. ಭಯಪಡಬೇಡ ಎಂಬುದಕ್ಕಾಗಿ அருமையான ಆದರಿಸುವುದಕ್ಕಾಗಿ, தேவத்தின் பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವ இந்த ಜನರೇ, வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான ಈ விசுவாசிகளே, ವಾಕ್ಯವನ್ನ ಕೇಳುವಂತ ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ವಿಶ್ವಾಸಿಗಳೇ, வெறும் பாட்டு பாடக்கூடாது. ಬೇರೆ ಹಾಡನ್ನ ಹಾಡಬಾರ್ದು. தந்தை துணியோ கர்த்தருக்கு அப்படின்னு பாட்டு ಈ பாடக்கூடாது. ರೀತಿಯಾಗೆಲ್ಲ ಹಾಡ பாடிட்டே இருப்பீங்க. ಬಿಟ್ರೆ ಆಡ್ತಾನೆ ಇರ್ತೀರಾ. பாடுறதுக்கு நல்லாதான் இருக்குது. ಹಾಡೋದಕ್ಕೆ ಚೆನ್ನಾಗಿದೆ. அவருக்கு கந்தை துணிதான், ಅವ್ರಿಗೆ ಅವರಿಗೆ ಕೊಡೆಯಾದ ಏಳು ಬಟ್ಟೆನೆ, ಕೋಲಂದ. ಆ ಯಾವ ಒಂದು ಅಲಂಕಾರ அவருக்கு ಇಲ್ಲದವರೇ, மாட்டு தொழுவந்தான். ಅವರು ಹಸುವಿನ ஆனா ಕೊಟ್ಟಿಗೆ. உன் கிறிஸ்மஸ் இன்னைக்கு எப்படி இருக்கு? ಆದರೆ ನಿನ್ನ ಕ್ರಿಸ್ಮಸ್ ಹಬ್ಬ ಯಾವ அவரில் ರೀತಿಯಲ್ಲಿದೆ? காணப்பட்ட குணாதிசயம் இருக்கிறதா? ಅವರಲ್ಲಿ ಕಾಣಲ್ಪಟ್ಟಂತ ಗುಣಾತಿಶಯ ಇದೆಯಾ? இன்னும் நீ பட்டு புடவை கட்டிட்ட, ಇನ್ನು ನೀನು ಒಳ್ಳೆ ಬಟ್ಟೆನ ಧರಿಸಿ, இன்னும் உன்னை கனப்படுத்திக்கிட்ட, ಇನ್ನು ನಿನ್ನನ್ನ இன்னும் உன்னை ಘನಪಡಿಸಿಕೊಂಡು, பெருமைப்படுத்திக்கிட்ட, ನಿನ್ನನ್ನ ಹೆಮ್ಮೆ இன்னும் ಹೆಚ್ಚಳ உன்னை ಪಡಿಸಿಕೊಂಡು, காமிச்சுக்கிட்ட, ನಿನ್ನನ್ನ என்ன ತೋರಿಸ್ಪಡಿಸುತ್ತಾ, பாரு, ನನ್ನನ್ನ ನೋಡು, என் புடவை பாரு, ನನ್ನ ಬಟ್ಟೆಯನ್ನ என் ನೋಡು, அழகை பாரு, ನನ್ನ ಸೌಂದರ್ಯವನ್ನ என் வீட்டை ನೋಡು, பாரு, ನನ್ನ ಮನೆಯನ್ನ எவ்வளவு ನೋಡು, பலகாரம் பண்ணியிருக்க. ಎಷ್ಟು ಫಲಹಾರಗಳನ್ನು This is not a Christmas. ಇದೇನು ಕ್ರಿಸ್ಮಸ್ ಅಲ್ಲ. நீங்க கிருபை பெற்றவளா ನೀವು வாழணும். ದಯೆ ಹೊಂದಿದವಳಾಗಿ ಜೀವನ நீங்க ಮಾಡಬೇಕು. கனம் பொருந்தியவங்களா வாழணும். ನೀವು ಶುಭ நீங்க ಹೊಂದಿದವರಾಗಿ தைரியம் உள்ளவர்களாய் ನೀವು வாழணும். ಧೈರ್ಯ ಉಳ್ಳವರಾಗಿ நீங்க எல்லா விதமான ஆசீர்வாதத்தோடு கூட ಎಲ್ಲಾ வாழணும். ವಿಧವಾದಂತ ಆಶೀರ್ವಾದದೊಟ್ಟಿಗೆ இப்படிப்பட்ட ಜೀವಿಸಬೇಕು. ஆசೀರ್ವಾದங்களோடு கூட ಇಂಥ ಒಂದು ಆಶೀರ್ವಾದದೊಟ್ಟಿಗೆ பிதாவாகிய தேவன், ತಂದೆಯಾದ குமாரனாக ದೇವರು, இயேசு கிறிஸ்து, ಕುಮಾರನಾದಂತ ಯೇಸು பரிசுத்தாவியானவர் ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು உங்கள் யாவரையும் வாழ்த்துவாராக. ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನ ಶುಭ ಆಗಲಿ ಎಂದು God bless ವಂದಿಸುತ್ತಾರೆ. you all. ಕರ್ತನು ನಿಮ್ಮನ್ನ எல்லாரும் கண்களை மூடி தலைகளை வணங்கி நாம் ஜெபிப்போம். ಎಲ್ಲರೂ ಕಣ್ಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ ಶಿರವನ್ನು ಬಗ್ಗಿಸಿ எங்கள் மகா ಪ್ರಾರ್ಥಿಸಿಕೊಳ್ಳೋಣ. இரக்கமும் அன்பும் உள்ள ஆண்டவரே, ಮಹಾ ಕನಿಕರ ಉಳ್ಳ ದಯೆಯುಳ್ಳ ದೇವರೇ, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம். ನಿಮ್ಮನ್ನ ಕೃತಜ್ಞತೆಗಳಿಂದ ಸ್ತುತಿ ಸ್ತೋತ್ರವನ್ನ ಮಾಡಿ நீ ವಂದಿಸುತ್ತೇವಪ್ಪ. செய்த எல்லா நன்மைகளுக்கு நாங்கள் நன்றி ನೀವು செலுத்துகிறோம். ಮಾಡಿದಂತ ಎಲ್ಲಾ ಉಪಕಾರಗಳಿಗೆ ಸ್ತೋತ್ರ இந்த ಮಾಡುತ್ತೇವೆ. நாளிலே நாங்கள் கேட்ட செய்திக்காய் நாங்கள் நன்றி ಈ செலுத்துகிறோம். ದಿನದಲ್ಲಿ ನಾವು ಕೇಳಿದಂತ ಸಂದೇಶಕ್ಕಾಗಿ ನಾವು ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇವೆ. ஆண்டவரே, சிருஷ்டிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காகவும் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் அருமையான வார்த்தைகளை நாம் கேட்டோம். ಸೃಷ್ಟಿಸಲ್ಪಟ್ಟಂತ ಮಕ್ಕಳ ಕುರಿತು, ಆರಿಸಲ್ಪಟ್ಟಂತ ಮಕ್ಕಳನ್ನ ಕುರಿತು ಒಳ್ಳೆಯ ಸಂದೇಶವನ್ನ ಕೇಳಿದೆವು. இன்றைக்கு நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இருக்கிறோமா அல்லது சிருஷ்டிக்கப்பட்டவர்களா இருக்கிறோமா? ಇವತ್ತು ನಾವು ಆರಿಸಲ್ಪಟ್ಟವರಾಗಿದ್ದೇವಾ ಅಥವಾ ಸೃಷ್ಟಿಸಲ್ಪಟ್ಟವರಾಗಿದ್ದೇವಾ? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த நாட்களிலே ಈ ದಿನಗಳಲ್ಲಿ தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொண்டவர்களாக, ದೇವರ ದಯೆಯನ್ನು ಹೊಂದಿದವರಾಗಿ, தேவன் எங்களோடு கூட இருக்கிறார் என்கிற ஒரு அனுபவத்தை அறிந்து கொள்ளவர்களாக, ದೇವರು ನಮ್ಮ ಸಂಗಡ ಇದ್ದಾನೆ ಎಂಬುದ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಅರಿತುಕೊಳ್ಳುವ ಹಾಗೆ, தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டவர்களாக, ದೇವರ ಆಶೀರ್ವಾದಕ್ಕೆ ನಾವು ಹೊಂದಿಕೊಂಡವರಾಗಿ, எங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா பயங்களை நீக்கி தேவனோடு நெருங்கி ஜீவிக்கிற மக்களாக, ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಕಾಣಲ್ಪಡುವಂತ ಎಲ್ಲ ಭಯವನ್ನ ನೀಗಿಸಿ ದೇವರೊಟ್ಟಿಗೆ ಐಕ್ಯತೆ ಒಟ್ಟಿಗೆ ಜೀವಿಸುವ ಹಾಗೆ, இந்த மாதம் கிறிஸ்துமஸ் பண்டிகையை நாங்கள் கொண்டாட, ಈ ತಿಂಗಳಿನ ಕ್ರಿಸ್ಮಸ್ ಹಬ್ಬವನ್ನು ನಾವು உம்முடைய ಕೊಂಡಾಡಲು, பிறப்பின் சந்தோஷத்திலே நாங்கள் கலந்து கொள்ள, ನಿಮ್ಮ ಒಂದು ಜನನ ಕುರಿತು ನಾವು ಆನಂದಿಸಲು, மற்றவர்களோடு இதை அறிவிக்க, ಬೇರೊಬ್ಬರಿಗೆ ನಾವು ಇದನ್ನ ತಿಳಿಸಲು, எங்களை பலப்படுத்தும், திடப்படுத்தும், தைரியப்படுத்தும். ನಮ್ಮನ್ನ ಬಲಪಡಿಸಿ ದೃಢಪಡಿಸಿ ನಮ್ಮ ಧೈರ್ಯ எங்கள் ಪಡಿಸಬೇಕು. சபையார் அனைவர் மீதும் உம்முடைய கரம் கிருபை ನಮ್ಮ தயவு இருக்கட்டும். ಸಭೆಯಲ್ಲಿರುವಂತ ಎಲ್ಲರ ಮೇಲೆ ನಿನ್ನ
ಹಸ್ತ ಇರಲಿ ಸ್ವಾಮಿ. வராத குடும்பங்களின் மீது உம்முடைய கிருபை இருக்கட்டும். ಬರದೇನಂತ ಕುಟುಂಬದೊಟ್ಟಿಗೆ ನಿನ್ನ ಕೃಪೆ ಇರಲಿ. இந்த சபை நாளுக்கு நாள் வளரட்டும். ಸಭೆ ದಿನ ದಿನ ಅಭಿವೃದ್ಧಿ புதிய ಹೊಂದಲಿ ಸ್ವಾಮಿ. ஆத்துமாக்களை காண எங்களுக்கு உதவி ಹೊಸ செய்யும். ಆತ್ಮಗಳನ್ನು ಕಾಣಲು ನಮಗೆ ಅನುಕೂಲತೆಯನ್ನು ಮಾಡಿಕೊಡಿ எங்கள் ಕರ್ತನೇ. மத்தியிலே ஒற்றுமை, ஏக சிந்தை, ஒரே மனம், ஒரே இருதயம் எங்கள் மத்தியிலே ನಮ್ಮ காணப்படட்டும். ಮಧ್ಯದಲ್ಲಿ ಒಗ್ಗಟ್ಟು, ಒಮ್ಮನಸ್ಸು, ಒಂದೇ ಮನಸ್ಸು, ಒಂದೇ ಕಾರ್ಯಗಳಾಗಿರಲಿ ಕರ್ತನೆ. எல்லா பிரிவினைகளை எடுத்து போடும். ಎಲ್ಲ ಬೇರ್ಪಡುವಿಕೆ ಕಾರ್ಯಗಳನ್ನು விரோதங்களை எடுத்து போடும். ಎಲ್ಲ ವಿರೋಧಗಳನ್ನ ದೂರ ಮಾಡು. ஒருவரில் அன்பு கூர்ந்து, ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ಪ್ರೀತಿ, ஒருவரை நாங்கள் நேசித்து, ಒಬ್ಬರನ್ನ ಪ್ರೀತಿ, ஒருவரை மன்னித்து, ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ಮನ್ನಿಸಿ உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி ನಿನ್ನ செய்யும். ನಾಮವನ್ನು ಮಹಿಮೆ ಪಡಿಸಲು ನಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡು ಕರ್ತನೇ. இயேசுவின் வல்லமுள்ள நாமத்திலே ಯೇಸುವಿನ ಬಲವುಳ್ಳ ಮುಖ கெஞ்சி மன்றாடுகிறேன் பிதாவே. ಬೇಡಿ ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ எல்லா ತಂದೆ. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ಎಲ್ಲ ಕರಗಳನ್ನು ತಟ್ಟುತ್ತಾ ದೇವರಿಗೆ ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஹalleluya. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நமது ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்து நிற்பதாக. Send your offerings to Christ the King Ministries, Indian Bank, RMV 2nd Stage, BEL Road Branch, Bangalore, India. Account number 439796886. IFSC code ID IB 000R050. MICR code 5600190008. For more details, contact 988-6869-714, 8050-11600.